வெல்கம் டு சினிமா சங்கி பாட்காஸ்ட். இது கார்த்திக் சுப்ராஜ் பாட்காஸ்டோட செகண்ட் பார்ட். ஃபர்ஸ்ட் பார்ட்ல நீங்க கேட்கலனா ஃபர்ஸ்ட் நீங்க அதை கேட்டு இது கண்டினியூட்டி வாங்க. ஸோ வி ஆர் கோயிங் டு ஸ்டார்ட் த பாட்காஸ்ட். தேங்க்யூ. கார்த்திக் சுப்புராஜ் அண்ட் ஈழம் இவரு இது வந்துட்டு இவரோட படங்கள்ல இந்த ஒரு ரெஃபரன்ஸ் இல்லாம இவரோட எந்த படமுமே இருக்காது. இது வந்து ரெஃபரன்ஸ் சொல்ல எப்படின்னா முடியாது. ஹி வாண்ட்ஸ் டு டாக் அபவுட் தட். ஹி வாண்ட்ஸ் டு டாக் அபவுட் ஈழம் அண்ட் ஈழம் பாலிடிக்ஸ். அது அது அதை வந்துட்டு ரொம்ப தெளிவா தெளிவா கையாள்ற ஒரு 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 நல்ல ஒரு ஒரு ஆர்டிஸ்ட், ஒரு ரைட்டர்னா கார்த்திக் சுப்புராஜ் அதுல ஒருத்தர். ஏன் எப்படின்னு பாத்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த ஃபிலிம்ஸ் இது பிரணேஷ் சொல்லுவான். பிரணேஷ் வந்துட்டு அந்த சொல்றேன். இதுல இப்போ இருந்தே இருக்குல்ல. நீ நீ பீஸா சொல்லு, நீ சொல்லு, நீ சொல்லு. எனக்கு தெரியல. பீஸா பெருசா தெரியல. ஜிகிருதண்டா படத்துல பாத்தீங்கன்னா அந்த அவர் அப்பா கேரக்டரே பாத்தீங்கன்னா பேசியிருப்பாரு. நான் வந்து ஹேண்டில் பண்றது வந்து ஈழமும் அரசியல் தான், வேற எதுவும் இல்லைன்னு சொல்லுவாங்க. அங்க ஒரு ஜோக்கா வந்து ரெண்டுமே ஒண்ணு தானே அப்படின்னு சொல்லியிருப்பாரு. உனக்கு ஜோக்கா தெரிஞ்சாலும் இட் வாஸ் ரியலி ஐரானிக் டைலாக். ஐரானி இல்ல, அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. எப்படி சொல்றது, வார்த்தை தெரியல. அது வந்து ஈழமும் அந்த இப்போ இது பாலிடிக்ஸும் ஒண்ணுதான் அப்படின்னு சொல்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அடுத்து இறைவி படத்துல பாத்தீங்கன்னா இந்த சூர்யா கேரக்டர் எடுக்கிற படம் வந்து இட் வில் பி பேஸ்ட் ஆன் திஸ் ஈழம் வார் ஒன்லி. அந்த டேட், அந்த ஒரு ஒரு மெசக்கர் நடந்த அந்த டேட் பேஸ் பண்ணி தான் அந்த படத்தோட பேர் இருக்கும். அதை வந்து ஹிண்ட்ஸா வச்சிருப்பாரு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா மெர்க்யூரியில பெருசா கிடையாது. ஜெகமே தந்திரம் இஸ் த ஹோல் மூவிஸ் பேஸ்ட் ஆன் திஸ் ஒன்லி. இந்த ஈழம் வந்து எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் டைம் ஹின்ஸா கொடுத்த கார்த்திக் சுப்ராஜ் வந்து ஓப்பனா ஈழத்தோட ஒரு 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 ரெப்ரசன்டேஷன் இந்த படத்துல தான் வந்திருக்கும். பட் ஐ ஃபீல் இட் டிட்ன்ட் கோ வெல். அதுதான் இப்போ இந்த பேச போறோம். சொல்லுங்க, முதல்ல ஜெகமே தந்திரம் பத்தி உங்க ஒப்பீனியன் இதை சொல்லிட்டு சொல்லுங்க. இருங்க 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 இருங்க. இது ஜெகமே தந்திரம் போறதுக்கு முன்னாடி இந்த ஈழம் விஷயம் அப்படிங்கிறது வந்து எவ்வளவு சென்சிட்டிவ்ங்கிறது நீங்க நிறைய பேர்த்துக்கு தெரியாம இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. இங்க நம்ம தமிழ் தமிழ் அப்படிங்கிற அந்த ஒரு கான்செப்டும், அந்த தமிழ் தேசியம் அப்படிங்கிற இன்னொரு முக்கிய மெயினான ஒரு ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டாண்டும் வந்துட்டு சஸ்டெயின் ஆகுது நம்ம தமிழ்நாட்டுல. அப்படின்னா, அதுக்கு வந்துட்டு ஒரு முக்கியமான பேக் போனே வந்துட்டு இந்த ஈழமோட விஷயம் தான். தமிழ் அது வந்துட்டு அது ஒரு ரொம்ப டீப்பான பொலிட்டிக்கல் இதுங்கிறனால நான் அதுக்குள்ள ரொம்ப போக விரும்பல. பட் ஈழம் ஈழத்த பத்தி பேசுறது, ஈழத்துல நடந்த நம்ம படுகொலைய பத்தி பேசுறது, நம்மளோட ஜீனோசைட பத்தி பேசுறது அப்படிங்கிறது வந்துட்டு ரொம்பவே எப்படி சொல்றது? ரொம்ப சென்சிட்டிவான ஒரு விஷயம். அத ஹேண்டில் பண்ற விதம்ங்கிறது ஒண்ணு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு அதுல. ஏன்னா, சொல்லப்போனா எப்படின்னா, நம்ம அத கையில எடுத்துட்டோம். அது வந்து ரொம்ப கூர்மையான ஒரு கத்தி மாரி அந்த கான்செப்ட்ங்கிறதே வந்துட்டு. எடுக்க தெரியாம தொட்டுட்டோம் அப்படின்னா, அது நம்மளவே கிழிச்சிரும். அதாவது அது எப்படி வேணாலும் நமக்கு பேக் ஃபயர் ஆகறக்கு வாய்ப்பு இருக்கு. இதோட சீரியஸ்னஸ் வந்துட்டு இப்போ நம்ம ஆடியன்ஸ்ல ஒரு சிலருக்கு புரியும். இந்த முத்தையா படம் இருக்கு. இந்த பவுலர் ஸ்ரீலங்கன் பவுலரா? ஆ அது ஆ, முத்தையா முரளிதரன் படத்துல நம்ம விஜய் சேதுபதி நடிக்கிறாரு அப்படின்னு சொல்லும்போது, எவ்வளவு பெரிய பிரச்சனையாச்சு அப்படிங்கிற அந்த ஒரு அந்த ஒரு சின்ன விஷயம் விஷயமே போதும். எவ்வளவு அது டேபுவான அதான் எவ்வளவு டாபிக்கா பாக்குறாங்க. அது ரொம்ப ரிஸ்கான இதுதான். ம். இன்னும் என்னன்னா, இது இது இங்க இருக்கிற தமிழ்நாட்டோட அரசியலுக்கு இது 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 இன்டைரக்ட்டாவும், டைரக்ட்டாவும் ரொம்ப ரொம்ப ஒரு எப்படி சொல்றது? இது 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 எல்லா இடத்துலயும் இதோட ரோல ப்ளே பண்ணும். இந்த ஈழம் ஈழம் கான்செப்ட். அதுதான் இந்த ஈழ ஜோக். அந்த இதுவா அந்த ஈழமும் அரசியலும் வேற வேற இல்ல ஒண்ணு அப்படின்னு சொல்ற வேற வேற மாதிரி இல்ல ஒரு டைலாகே ஒண்ணுதான் அப்படின்னு. அப்படின்னு வச்சிருப்பாரு அவரு. இத 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 நீங்க புரிஞ்சுக்கணும். அ அ இந்த ஒரு விஷயத்த அ அவரு வந்துட்டு சட்டிலா ஹேண்டில் பண்றதுல கார்த்திக் சுப்புராஜ் வந்து நல்ல இதா இருக்காரு. சட்டிலா பட் இருக்கும்போதே பட் வந்துட்டு அதுதான். he failed in ஜெகமே தந்திரம். திஸ் இஸ் அ மாமன்னன்னு இதான் சொன்னேன். பொலிட்டிக்கலா கரெக்டா இருக்கணும்னு ட்ரை பண்ணும்போது படமா ஃபெயில் ஆயிருது நிறைய இடத்துல. ம், ம். அப்படின்றது பார்க்கும்போது அதுதான். பிக்கஸ்ட் எக்ஸாம்பிள். நீ வந்து பார்த்தனா கரெக்டா ரெப்ரசன்டேஷன் பண்ணியிருக்கான்னு பார்த்தியா? பண்ணியிருக்கான். கரெக்டா ரெப்ரசன்டேஷன் பண்ணியிருக்கான். எது கரெக்ட்ன்னு சொல்லியிருக்கான். ஆனா ஒரு படமா பார்க்கும்போது ஆடியன்ஸ்க்கு எப்படி இருக்கு? அவன் வந்து அதெல்லாம் செகண்ட் ஃபிடில் தான். சரியா? நீ சொல்ற மெசேஜ் அது எல்லாமே செகண்ட் விஷயம் தான். நீ சொல்ற வர விஷயம் அதெல்லாம் வேற விஷயம்.
நீ படம் எப்படி இருக்கு? படம் என்னைய உட்கார வைக்குதா? படம் என்ஜாயபிளா இருக்கா? அப்படின்றத முதல் கேள்வி. ம். அந்த கேள்வியில நல்லாவே தோத்து போயிருக்கான் அப்படின்னு சொல்ல வந்து ஜெகமே தந்திரம். I feel it is the weakest film, weaker than Mercury. Mercury கூட somewhat conveyed the இது ஒரு அளவுக்கு நாங்க சொன்ன அந்த ஹாரர்ல அந்த அந்த எலிமெண்ட்ஸ்லாம் நல்லா அது இருந்துச்சு. இதுல சைலண்ட். அப்படி இதுல எனக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் சூப்பர்ல நல்லா இருந்துச்சு. பட் எனக்கு அது பிடிக்கல. அந்த படத்தை பத்தி எனக்கு பேச விரும்பல. ஏன்னா செகண்ட் ஹாஃப் அந்த அளவுக்கு ஆயிடுச்சு. சரி, இந்த சினிமோட்டோகிராஃபி, ஆம்பிஷனு இதெல்லாம் சரி, ஓகே. வெளிநாட்டுல இருந்து பட் ஆக்டரை கூட்டிட்டு அது வந்து கேம் ஆஃப் த்ரோன்ஸ் ஆக்டர் நாங்க கூட்டிட்டு வந்து நடிக்க வச்சோம். சரி, சொல்றதுக்கு நல்லா இருக்கு. அந்த ஆக்டர் வச்சு என்ன பண்ணீங்க அப்படின்ற ஒரு கேள்வி வருது. அந்த கேரக்டருக்கு ஏதாவது கொடுத்தீங்களா? ரைட்டிங்ல ஏதாவது பண்ணீங்களா? நான் நான் இது கேமரா இப்படி பண்ணிருக்கேன், அங்க போய் ஷூட்டிங் பண்ணேன், இங்க எடுத்து ஷூட்டிங் பண்ணேன், நான் ஈழம் வச்சு பேசியிருக்கேன். சரி சரி, அதெல்லாம் சரி. படமா எப்படி இருக்கு அவரை அப்படின்னு வேற பாத்தீங்கன்னா, அவரை வேற நம்ம இன்டர்வியூ எடுக்கிற யூடியூப் சேனல்ஸ் வேற அவரை வேற கூப்பிட்டு வச்சு இன்டர்வியூ எடுத்து பாவம் அநியாயமா அநியாயமா 24 படத்தை எல்லாம் அவர் அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு திடீர்னு. அது எப்படிடா வாட்ச்ல யாரு நீங்க டைம் டிராவல் பண்ணி யாரு? யாரு அந்த இது கேம் ஆஃப் த்ரோன்ஸோட ஆக்டர் ஒருத்தர். அப்படியா? ஓ, ஆஹ் இது அவரு ஏன் நான் கூப்பிட்டு இன்டர்வியூ எடுத்து வச்சு? அட பாவீங்களா, நல்லா இந்த பிகேண்ட் வச்சு தான் பண்ணிருப்பான் இதெல்லாம். யாருன்னு தெரியும், யாருன்னு ஞாபகம் இல்ல கரெக்டா. ஆனா எனக்கு இது ம். சொன்னோன்னே அது ஞாபகம் வருது. அவரை வேற கூப்பிட்டு வச்சு கேம் ஆஃப் த்ரோன்ஸா கேம் ஆஃப் த்ரோன்ஸ் இல்ல கேம் கேம் ஆஃப் ஆஃப் த்ரோன்ஸ் த்ரோன்ஸா டைம்ல இதா தான். மணி ஹெய்ஸ்டன்னு தெரியல. ஆனா ஏதோ ஒரு கேரக்டர் அவர் அவர் ப்ளே பண்ணவர் அவரை கூப்பிட்டு வச்சு இவனுங்க பாவம் அவர் அநியாயமா இது பண்றாரு. ஐயோ, அது எப்படி சரி, நீங்க இது இதுல பேசிக்கலி டைம் டிராவல் பண்ணலாம். பேசிக்கலி த இன்ட்ரோ வாஸ் ரியலி குட். முரளி கேரக்டர், சிவதாஸ் கேரக்டர்லாம் சூப்பரா இருந்துச்சு. அந்த டாரண்டினோ ஸ்டைல் டெக்ஸ்ட் எல்லாம் போட்டு நல்லா இருந்துச்சு. பட் டயலாக்ஸ், அது அந்த மட்டும் ட்ரெயின் ஆனா பொண்ணு. அது ஆக்சுவலி ம், அது சொல்றேன். இந்த ட்ரெயின் சீன்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த டைலாக் வந்து பக்கா பல்ப் ஃபிக்ஷன் இன்ஸ்பிரேஷன் ஹோமாஜ். காப்பின்னு சொல்ல மாட்டேன். ஏன் தெரியும்னா பாதி பேருக்கு அது எப்படி அது தெரியவே தெரியாது. ம், அங்க இருந்தா சுட்டது அப்படி. ம். பல்ப் இல்ல, இத ஃபிக்ஷன்ல ஒரு சீன் வரும். ஃபர்ஸ்ட் பார்ட்லயே நான் சொல்லியிருப்பேன். இவரு அஹ் காப்பி பண்ணல, இவரு தான் ஆமா. ஹோமாஜ் ஏன்னா கொடுத்தாரு. நான் எப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ அட்லி வச்சு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ வந்து கத்தி படம் சீன் வந்து எல்லாம் காப்பின்னானுங்க. அந்த ஜவான்ல வந்தது. அது எப்படி லைவான்னு கேட்டது எல்லாம் தெரிஞ்சு இது கத்தி படம் இந்த பாரு. ஆனா இந்த படத்துல வந்து பல்ப் படம் பார்த்தவங்களுக்கு தெரியும். அதுக்காக இங்கிலீஷ் படத்துல இருந்து சுட்டது அப்படின்னு நான் சொல்ல வரல. இஃப் யூ ஹவ் சீன் த பல்ப் ஃபிக்ஷன் ஃபிலிமும் உங்களுக்கே அறியாம உங்களுக்கு அது தெரியாது. நீங்க நல்லா உத்து பார்த்தா தான் தெரியும். அந்த பல்ப் ஃபிக்ஷன் படத்துல ஒரு சீன் வரும். இந்த ஜூல்ஸும் வின்சென்ட் வேகா கார்ல போகும்போது சீஸ் பத்தி பேசுவானுங்க. ஆம்ஸ்டர்டாம்ல வந்து ராயல் வித் சீஸ் அப்படி இப்படின்னு பேசிட்டு போயிட்டே இருப்பானுங்க. போயிட்டு அந்த வீட்டுக்குள்ள போய் போட்டு தள்ள போகும்போது போட்டு தள்ளுறதுக்கு முன்னாடி கேட்பான் அவன்கிட்ட, உனக்கு ஆம்ஸ்டர்டாம்ல சீஸ் எப்படி அப்படின்னு கேட்கும்போது அவனுக்கு தெரியாதா அப்படி தெரியாது அப்படின்னு நான் ராயல் வித் சீஸ் அப்படி கலாய்ச்சிட்டுவான். இதே மாதிரி என்ன ஆகும்னா இந்த கார்ல தனுஷ் உட்காரும்போது அவன் சொல்லுவான், ஏய் தாம்பர்த்தியமா தாம்பூலமா அப்படின்னு கேட்பான். அங்கேயே கன்ஃபியூஸ் ஆகும். உள்ள போகும்போது அந்த ஷேட்டு ஆளை போட்டு தள்ள முடியும் அவன்கிட்டே இது கேட்பானுங்க. அதே மாதிரிதான் இருக்கும். அந்த ஆங்கிள் கன்னோட ஆங்கிள் சரி, சுட்டுறப்போ அந்த வர ஃபயரோ அந்த கொஸ்டின்ஸ் இதே மாதிரிதான் இருக்கும். இதுதான் ஃபார்மேட்ஸ். பேசிக்கா தான் சொல்ல வரேன். அது ஒரு சின்ன ஒரு இத மட்டும் சின்னதுதான், எடுத்துட்டு சின்ன பெட்டு தான், நல்லா இருக்கும். பட் அது நல்லா இருக்கு. பட் இன்னொரு எனக்கு என்ன காண்டாச்சுன்னு தெரியுமா? ஜெகமே தந்திரம் ட்ரைலர் வரும்போது அந்த ஃபாண்ட் அப்படியே பல்ப் ஃபிக்ஷன் ஃபாண்ட்லாம் வந்துச்சு. எவ்வளவு ஹைப்பானு தெரியுமா? சூப்பரா இருந்துச்சு. மரண ஹூ இஸ் ஹைப் திஸ் கைஸ் ஜெகமேத். ஹூ இஸ் திஸ் கைஸ் அனௌன்ஸ்மெண்ட் ரியலி அப்பெல்லாம் வந்து அனௌன்ஸ்மெண்ட்டுக்குலாம் பயங்கர மரண ஹைப். அவ்வளோ சூப்பரா இருந்துச்சு. அந்த நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஃப்ரம் த போஸ்டர் இருந்து எல்லாமே நல்லா இருந்துச்சு. அந்த ஹூ இஸ் திஸ் கைஸ் உருளிம்பாங்க அந்த டெக்ஸ்ட் எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. அண்ட் எல்லாம் ரொம்ப ஹைப் கம்மிங் ஆனானுங்க அப்போ. ஃப்ரம் பேட்டை மரண ம் ஹைப். ம் 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 பாவம். படம் எனக்குலாம் படம் வந்துட்டு எனக்கு எப்படி சொல்றது, அந்த ஒரு 2, 3 டயலாக்லாம் அவரு அந்த பாலிடிக்ஸ் பேசணும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தினால படத்த அதான் ஸ்ரீகாந்த் சொன்ன மாரி அதான் படத்த கோட்ட விட்டாப்ல. ஆனா இந்த அந்த டைலாக் நல்லா அந்த இருக்கும் படத்துல. டயலாக் எல்லாம் இம்பாக்ட்ஃபுல்லா இருந்துச்சுடா. அந்த ஒரு இது டைலாக் நல்லா இருக்கும். அந்த சிவதாஸ் அந்த சொல்லுவான்ல, நம்ம புள்ளைங்கலாம் புள்ளிங்கடா அப்படிம்பாரு. அதெல்லாம் நல்லா அது இருக்கும். அதுல எல்லாமே தெரிஞ்சிருச்சு. பக்காவாவே தெரிஞ்சிருச்சு. இவர் வந்துட்டு அந்த ஈழம் அப்புறம் விடுதலை புலிகள் பத்தி ம். தான் அவர் சொல்றதே அதுதான் அப்படின்ட்டு.
அப்புறம் ம். நம்ம இவரு சுருளி சொல்றது, வெளிநாட்டுக்காரன்லாம் நம்ம எல்லாத்தையுமே கீழ் சாதியா தான்டா பார்க்குறான். நம்ம தான்டா ஊருக்குள்ளார அதெல்லாம் ரொம்ப நல்ல மேல் சாதின்னு டைலாக்கு. அடிச்சுக்கிட்டு இருக்கோம். அப்படின்னு சொல்றது. அது அதுவா இருக்கட்டும். அதெல்லாம் வந்துட்டு அவர் அதுதான் திடீர்னு ஐடியாலஜில மூழ்கிட்டாரு. ஆமா. அது அது ஒரு ஒண்ணு. அ ஆர்கானிக் அப்புறம் வேணும்ல இதுவும் நல்லா அப்படிங்கிறதும். இருக்கும். இந்த இன்டர்வல் சீன் முன்னாடி துரோகம் நம்ம இனத்தோட சாபம் அப்படிம்பா அது நல்லா இருக்கும். ம், ம். அந்த ஆக்சுவலி இந்த சீனே நல்லா சீன்ல இருக்கும்டா. அந்த நல்லா சீனு இருக்கும். அந்த கேமரா கேமரா வந்து 360. ரொட்டேட் ஆயிட்டே இருக்கும். ஆக்சுவலி அந்த சீன்ல எனக்கு தெரிஞ்சு ஒன் திங் ஹி டிட் ஜஸ்டிஃபைட் ஃபார் த டைட்டில் வந்து அந்த இந்த பாட்டு "ஜெகமே தந்திரம் சுகமே மந்திரம்" பாட்டு ப்ளே அவுட்டு ம். இவனுங்க அந்த மீட்டிங் ரூம்ல எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த மான்டாஜ் சீன் நல்லா இருந்துச்சு ஆக்சுவலி. அதுக்கப்புறம் இவனுங்க கன்லாம் ரெடி பண்ணாங்க. அந்த சுத்திட்டே இருக்கும் கேமரா. சுத்த 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 இந்த பீட்டருக்கு வந்து இவன் சொர்லி சப்போர்ட் பண்ணுவான். அந்த அருவாள் எடுத்து குடுத்தவன் அந்த சீன் ஆக்சுவலி நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் தான் படம் கோட்டை விட்டுச்சு. அதான்டா, டெக்னிக்கலி ஸ்பீக்கிங், பொலிட்டிக்கலி ஸ்பீக்கிங், சோசியலி ஸ்பீக்கிங், ஆக்டிங் வைஸ் நைஸ். எப்படி பார்த்தாலும் ரொம்பவே நல்ல படம். எங்க ஆமா, கோட்டை ஆமா, விட்டுச்சுன்னா கார்த்திக் சுப்ராஜ் தான் கோட்டை விட்டாரு. ஓப்பனா சொல்லணும்னா ரைட்டிங்ல ஆமா. கோட்டை விட்டாரு. அவ்வளோ. நம்ம வந்து வந்து இவர் தான் கோட்டை விட்டாரு. கோ ரைட்டர் தான் கோட்டை விட்டாரு. டைரக்டர் ஒண்ணும் பண்ண சொல்ல முடியாது இங்க. இங்க வந்து பழிக்கு இல்ல ஆக்சுவலி இந்த சீன்ல கிளைமேக்ஸ் ஒரு ஹாலிவுட் ரேஞ்ச் படத்துல ஹீரோ வேஷ்டி கட்டிட்டு கன்னு வச்சுட்டு கண்ணாடி வச்சுட்டு எவ்வளவு நல்லா இருந்துச்சு அதெல்லாம் செட் பண்ணியிருந்தா நல்லா தரமா இருக்கும் கிளைமேக்ஸ் எல்லாம் சூப்பரா இருக்கு அந்த வேட்டி கட்டிட்டு அப்படியே சுட்டுட்டே அந்த இதுக்குள்ள போவான் அந்த பீட்டரோட இதுக்குள்ள போவான் அதெல்லாம் நல்லா இருக்கும் அதெல்லாம் நல்லா இருக்கும் அப்புறம் இந்த காருக்குள்ள பொட்டன்ஷியல் இருந்த உட்காரும்போது படம் எனக்கு இப்போ தான்டா. தலைவர் தலைவர் படம் பாட்டு போடணும்னு சொல்லாம அந்த ஒருவன் ஒருவன் முதலாளி பாட்டு போட்டு அந்த இந்த கரெக்டா ம். அந்த இந்த லைன் வரும். மண்ணின் மீது மனிதனுக்கு ஆசை. மனிதருக்கு ஆசை. அதெல்லாம் நல்லா இருக்கும். இட் வாஸ் வெரி நைஸ் பட் இட் வாஸ் வேஸ்டட். ஓ எப்படி இருக்கு ஓ! தெரியுமா? நீ நல்ல ஒரு எனக்கு பாயாசத்த கொண்டு வந்து கொட்டிட்டீன்னா என்ன பண்ணுவ? ஷிட். வேஸ்ட். இல்ல பொட்டன்ஷியல் அது இருந்த வேஸ்ட். படம்டா. பொட்டன்ஷியல் இருந்த இந்த படம் தான். படம் தான்டா. அந்த அந்த இது அதுதான். மெனக்கெடல் தெரியுது. எடுக்கும்போது இந்த ரைட்டிங்ல மெனக்கெடல் தெரியல. எடுக்கும்போது ம், ம். மெனக்கெட்டு மேக்ஸிமம் ட்ரை பண்ணி எடுத்திருக்காங்க. ஒர்க் அது ஒண்ணும் சொல்ல முடியாது. இருக்கும். எல்லாத்தோட ஃபிலிமோகிராஃபிலயும் இப்படி ஒரு படம் இருக்கும்னு வச்சுக்கலாம். பட் ஆ, ஆ. இதுல என்ன பிரச்சனைன்னா, அவன் வந்து அவனே ஃபீல் பண்ணான். Netflix 150 லாங்குவேஜ்ல படம் ரிலீஸ் ஆகுது சார். உலகத்துல எல்லாருமே பார்ப்பாங்க. அவனே சொன்னான் குடுக்க வேணாம், குடுக்க வேணாம்னு. அப்போ நாங்கலாம் என்ன திட்டினோம்னா, நாங்கலாம் அந்த சசிகாந்த் தியேட்டர். தான் ப்ரொடியூசர்ரா ஒய்நாட்டு. அவன ம். பிடிச்சு திட்டினான்னா, "ஏய் இதெல்லாம் தியேட்டர் மெட்டீரியலு. உனக்கு படம் வந்ததுக்கப்புறம் எல்லாருமே சசிகாந்தோட டிசிஷன் தான் கரெக்ட்டு. ஓகே. தியேட்டர்ல நீங்க வந்து இந்த சொன்னது படம் கரெக்ட் நல்லா தான். இல்ல." அப்படின்னானுங்க. ஏன்னா நல்ல எவ்ரிஒன் டிட்ன்ட் கிளைமேக்ஸ்ல கூட பாரேன் அந்த பீட்டர் அவ்வளோ கஷ்டப்பட்டு அவ்வளோ இது பண்ணியிருப்பான் அவன் வந்து மன்னிச்சுட்டு போற மாதிரி இருக்கும் இந்த சுருளி கேரக்டர் அது என்னமோ அப்புறம் லாரியில ஏத்திட்டு போய் எங்கேயோ விட்டு தண்ணி போவாங்க. அவர் இந்த சீன் எனக்கு சத்தியமா ஒர்க் அவுட் ஆகல அந்த பிளேட் துடைக்கிற அண்ணனை இவனை கொன்றவங்க சொல்லி அவருக்கு இடம் வேணும்னு சொல்லி இவனுங்க ஏதோ பாட ஆரம்பிப்பாங்களா ஐயோ ரொம்ப சவு மாதிரி எடுத்துச்சு அதெல்லாம். நல்லாவே இல்லை ஃபர்ஸ்ட் அப்புறம் ரைட்டிங் இன்னொரு ஆஃப் சுப்ராஜ்ரா. அதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஒரு அது மாதிரி வந்து அப்ப வந்து அந்த நடுவுல அந்த இது மாட்டிட்டாரு போல. அந்த இப்ப பேசுவோம்ல ஆக்டர் டேட் குடுத்துட்டாரு. படம் ரெடி பண்ணோம் அந்த மாதிரி. அந்த மாதிரி இப்ப இருக்கிற டேரக்டர்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்களா அந்த மாதிரி மாட்டினாலும்னு நினைக்கிறேன் சுப்ராஜ் அப்போ. அது ஒண்ணு. 2வது இன்னொரு கொஸ்டின்லாம் கேட்டாங்க. ஏன்டா இன்டர்வியூல போய் யாரோ ரவுடி பசங்களா தேர்ந்தெடுப்பாங்களாடா? என்னடா லாஜிக்லாம் கேட்டானுங்க. ஐடி இன்டர்வியூல போய் அப்படின்னு. தெரியல. அதுவும் எனக்கு இந்த மாதிரி சரியா படல. பட் நிறைய அந்த நிறைய ஸ்டார்ட்டிங் ப்ராப்ளம், சீன்ல எக்கச்சக்கமா இருக்கு ப்ராப்ளம்ஸ். ஆனா ஸ்டார்ட்டிங் சீன்லாம் நல்லா இருக்கும்டா. அந்த சோழர் பரம்பரையில் ஒரு லண்டன் தாதா அதெல்லாம் ஆக்சுவலி நல்லா இருந்துச்சு. அந்த வெடிகுண்டு போட்டது. அந்த சுருளி இன்ட்ரடக்ஷன் அந்த மதுரை மட்டும் இருந்த அந்த சுருளி கேரக்டர் சூப்பராவே இருந்துச்சு. காஸ்டியூம் வைஸா சரி. அது என்ன படம்? தப்பு தாளங்கள் நினைக்கிறேன். ரஜினி படம். அந்த லுக் வந்து குடுத்திருப்பாப்ல. அதெல்லாம் நல்லா ஆஹ் இருக்கும். அது நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவன் லண்டன் போனதுக்கப்புறம் சில சீன்ஸும் நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் எனக்கு சரி. படம் பிடிக்கல. ஒரு 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 போயிடுச்சு. நல்ல விஷயம் என்னன்னா இன்ட்ரடக்ஷன் ஆஃப் ஐஸ்வர்யா லட்சுமி இன் மெயின் ஸ்ட்ரீம் சினிமா அப்படின்னு சொல்லி. எஸ், எஸ், எஸ். பிளஸ் என்ன இன்னொரு வார்த்தை அந்த புஜ்ஜி பாட்டுலாம் கட் பண்ணிட்டானுங்க. புஜ்ஜி நேத்து பாட்டுலாம் சூப்பரா இருந்துச்சு. அ சனாடா இது சனா பாட்டுன்னு பேசும்போது, இது ஆல்பமா இது சக்சஸ். இந்த இந்த நல்ல ஜெகமே பாட்டு. எல்லா தந்திரம். ஆல்பம்ல ஆமா. எல்லாம் இல்ல இல்ல, எல்லாமே சொல்ல நேத்து எனக்கெல்லாம் மாட்டேன். எல்லா பாட்டுலாம் நேத்து பிடிக்கும். எனக்கு எல்லா பாட்டும் எனக்கு அப்புறம் புஜ்ஜி பிடிக்காது. எல்லாம் வந்துட்டு, புஜ்ஜி எல்லாம் புஜ்ஜில ட்ரெண்ட் போய் செம்ம தள்ளுச்சு ட்ரெண்ட். கருமம். செம்ம ட்ரெண்ட். போய்க்கிட்டே இருந்தது. எல்லா இடத்துலயும் போச்சு. நல்லா இருந்துச்சு. லிரிக்ஸ் கேட்சியா நல்லா நல்லா இருந்துச்சு. ஆனா அப்பதான் ரொம்ப நாள் எனக்கு கழிச்சு அனிருத் எனக்கு பாடுறான்டா பேசிக்கா தனுஷ்காக. அப்போ ம், அது வேற இருந்துச்சு அப்போ. ம், ம். அதான் எனக்கு அதான் சொல்லு சொல்லு. பேசிக்காவே இந்த 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 எப்படி சொல்றது? இந்த இந்த ஒரு பாட்டு மட்டும் ட்ரெண்ட் ஆச்சுன்னா எனக்கு சுத்தமா புடிக்காது.
லிட்டரலி இதுதான்டா எனக்கு வந்துட்டு பிரச்சனையே. இந்த அதுதான். இப்ப ஏய் பிரச்சனையே இந்த அதுதான்டா. ஒரு ரொம்ப பாட்டெல்லாம் ரொம்ப விட்றா போட்டு யோகேஷ். திருப்பி ஆ, அதெல்லாம் விடு. ஒரு பாட்டுலயே ஒரு 4 லைன் மட்டும் ட்ரெண்ட் ஆகும். விட்டு அது விட்டா அர்த்தம் தான்டா ட்ரெண்ட் ஆயிட்டு ஐயோ இருக்கு. அதெல்லாம் இரிட்டேட் ஆகி செத்து போயிடும் நான். அது கேசரியா ஏன்னா ரீல்ஸ் தேரா அப்படின்ட்டு. கண்டென்ட்காக. ஏய், ரீல்ஸ் அதுதான் கண்டென்ட்காக ஆனா 30 செகண்ட். அதான் வெறும் அந்த 30 செகண்ட்ஸ்க்காக பாட்டு பண்ற இதா அதாவது நம்ம வேற மாறிடுச்சு. ஏதோ வேலைக்கு ரீல்ஸ் ஆன் பண்ணி வச்சு எந்திரிச்சிட்டு போயிருவோம். அங்கிட்டு போயிட்டு இங்கிட்டு ஆமா. வரக்குள்ள காதுல மறுபடியும் கேட்டு ஒரு கடுப்பு. பாட்டு கிடைச்சா போதும்டா. புடிச்சு எல்லாருமே அதே பாட்ட போட்டு மில்க் போட்டு மில்க் சேச்சுரேட் பண்ணி பண்றாங்க மில்க். அதே பாட்டு. அது பயமா இருக்கு. இப்போ என்ன பிரச்சனைன்னா, இந்த மாரி அண்டர் ரேட்டட் நல்ல பொக்கிஷமா வச்ச பாட்டுலாம் கையில கிடைச்சிருமோன்னு ஒரு பயம். கண்லயே அதுதான் அதுதான் பட்டுறக்கூடாதுன்றது. அதுதான் அதுதான். பட்டுச்சுன்னா போச்சு. புடிச்சு மில்க் பண்ணி ம். விட்டுருவாங்க. வி வில் ஸ்டார்ட் டு ஹேட் தட் சாங். ஏன்டா ஒண்ணும் இல்ல. இந்த இறைவி படத்துல வந்த காதல் கப்பல் பாட்டே வச்சுக்கோயேன். அதுதான் அதுக்குள்ளயே வரேன். அதுதான் அது அதுதான். ரொம்ப நாளா இந்த பாட்டு ட்ரெண்ட் ஆற முன்னாடியே ரொம்ப வைப் பண்ணிட்டு இருந்த ஆளு. அந்த பொண்ணு வந்துச்சு அந்த பொட்டேட்டோ ஃபேஸ். அவங்க ம். ரீல் போட்டு நல்லா ட்ரெண்ட் ஆனதுக்கப்புறம் என்னாச்சு, இல்ல எல்லாருமே ரீல்லாம் போட நல்லாதான் ஆரம்பிச்சுட்டாங்க. இருந்துச்சு. ஏய் ரீல தப்பு சொல்லல. நான் வந்து அந்த பாட்ட சேச்சுரேட் பண்ண சொன்னேன். எவ்ரிஒன் ஸ்டார்ட்டட் டு யூஸ் தட் சாங். ஈவன் சனா ரிலீஸ் சம்திங் கால் ட்ரெண்டிங் வெர்ஷன் இன் Spotify. அத நான் மன்னிக்கவே மாட்டேன். இருக்கு ட்ரெண்டிங் ஆனா வெர்ஷன் சும்மா அவளுக்கு இருக்கு. இருக்கும்போது நம்ம ஏய், ஏதாவது பண்ணி விடுவோம் அப்படிங்கிற மாதிரி சனா பண்ணியிருப்பாங்க வந்து இல்லையா? அவர் வேலையை பார்த்து இது நம்ம அவருக்கு சான்ஸ் என்ன கிடைக்குதுன்னு பார்த்துட்டு அவர் பாட்டுக்கு பட் பார்த்துட்டு ஆமா போட்டாரு. தட் சாங் அப்படி ஒரு படம் இருந்தது. அப்பதானே நெறைய பேருக்கு தெரிஞ்சுக்கும். இறைவின்னு ஒரு ஆஹ் படம் இருக்கா? அப்படின்னு இறைவின்னு ஒரு அப்பதான் படம் இருக்கிறது அதுதான் அதுதான். நெறைய கா பேருக்கு இன்னும் இது என்னன்னு கேட்டா இது இறைவி படம் தெரியாதான்னு கேட்டா இறைவின்னு படம் இல்ல இருக்கு அப்படிங்கிற அப்படி மாதிரி ஒரு எல்லாம் படம் கேக்குறேன். வந்துச்சா? ஏன்னா விஜய் சேதுபதி, எஸ்.ஜே. சூர்யாவா? என்னங்க சொல்றீங்க? கார்த்திக் சுப்புராஜ் படமா? என்னங்க எஸ்டே சொல்றீங்க? சூர்யால இப்பதானே அப்படின்னு ஃபேமஸ் ஆயிட்டு இருக்காரு. அப்போ வந்து அப்போ ஏய் அப்போ அதாவது எஸ்டே சூர்யா எஸ்ஜே திரும்பி சூர்யாவோட ஆக்டிங்க்கு வந்ததே இவர்னாலதான்டா. செகண்ட் ம், இன்னிங்ஸ் ஓபன் பண்ணி விட்டதே கார்த்திக் சுப்புராஜ் தான். அது அந்த அதான். அருண்தாஸ் கேரக்டர், அந்த மெயினா அந்த கிளைமேக்ஸ். அது போதும். ம். அதுலயே தெரிஞ்சு போச்சு. எஸ்.ஜே. சூர்யா யார். இப்ப என்ன ஜெகமே தந்திரத்த எனக்கு என்ன புடிச்சிருக்குன்னா, அந்த படத்துல வந்து கலர் பேலட் நல்லா இருந்துச்சு படத்துல. கலர் கலர் நல்லா பேலட் இருந்துச்சு. என்ன நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கோம் பாத்தியா? கடைசியில ஒரு வேற பாட்டுல வழி இல்ல. ஏய் கலர் இப்போ ஏதாவது அதாவது பேசியாகணும். ரைட்டிங் ஏதாவது கேரக்டர் ஸ்கிரிப்ட்னு பேசிட்டு இப்போ பாரு கலர் பேலட் கலர் நல்லா பேலட். இருந்துச்சு. ஏன்டா நீ ஐஸ்வர்யா லட்சுமிலாம் நல்லா இருக்குன்னு சொன்ன. அந்த இடத்துக்கே ஏய் தள்ளப்படும்போது இது அதெல்லாம் என்னடா பண்றது? அது இது சரி ஏங்க வேணாம்டா. இல்ல நான் அதுக்கு அதுக்கு வந்து ஒரு இது இருக்கு, ரீசன் இருக்கு. அதுக்கடுத்து வந்த படத்துல வந்து அவங்க பொட்டன்ஷியலை நிரூபிச்சாங்க அப்படின்னு அதுவும் சொல்லிட்டு. கரெக்ட் தான். அதுவும் கரெக்ட். தெரியலடா அது அதுக்கப்புறம் ஏன் என்ன வந்தது? என்ன படம் வந்தது? இதுவா? இல்ல ஓகே 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 இல்ல ஓகே ஏய் ஓகே. வேண்டாம். ஏன் ஆமா. ஆனா ஏய் அவங்க எனக்கு எங்க காண்டாச்சுன்னு தெரியுமா? ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் அப்போ இந்த லாஸ்ட் சப்பர் மாதிரிலாம் பண்ணான்டா கார்த்திக் சுப்புராஜ். நடுவுல தனுஷ் உட்கார வச்சு பெரிய அந்த டேபிள்ல வந்து எல்லா கேரக்டர்ஸ் உட்கார நான் கூட ஐயோ லாஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட்டே சப்பர். அதான்டா. ஆமா, அனௌன்ஸ்மெண்ட் ஆமா, ஆமா. அதுதான் சொல்றேன், அதுதான் சொல்றேன். செமையா சப்ப அந்த ரக்கிட்ட தரமா ரக்கிட்ட அப்போ இருந்துச்சு. வந்து அந்த வேட்டி ஏங்க செம்மையா சட்டையில வந்து அவன் இருந்துச்சு. ரக்கி அந்த நாக்க ர கடிச்சுட்டு அந்த இது ரக்கிட்ட ரக்கிட்ட பாட்டெல்லாம் வந்துட்டு அதெல்லாம் என்ன என்ன ட்ரெண்டு? மரணமா எது இருந்துச்சு. எந்த ஒரு மீம் அது அது ஒரு அது கொஞ்ச நாளைக்கு அந்த 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 மீம் போட்டு வாங்குன்னு வாங்குனானுங்க சாமி. எது ஆமா, நடந்தது? அட அவனை இங்க நான் தானே ஆமா. ஐயோ! அப்படி இருந்துச்சு. ஆஹா! ஓஹோன்னு எல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். நான் கூட Netflix அக்கவுண்ட்லாம் தேடி அலைஞ்சேன்டா. கடைசியில உட்கார்ந்து போட்டேன். எதுக்குடா போட்டேன்னு இருந்துச்சு. அந்த மாரி படம். ஏய் ரொம்ப ஹைப் ஸோ இருந்துச்சுடா. நான்லாம் வெயிட் அட பண்ணி எனக்கு என்ன கடுப்புன்னு தெரியுமா? இப்போ ஏதோ படத்துல திஸ் இஸ் அண்டர் ரேட்டட்ன்னு ஒரு போஸ்ட் போடுறானுங்க. கீழ போட்டா, ப்ரோ எனக்கு ஜெகமே தந்திரம்லாம் புடிச்சுச்சு ப்ரோ. ஏன் ப்ரோ எல்லாருக்கும் பிடிக்கல எனக்கு தெரியல அப்படிங்கிறானுங்க. அட எப்படி பாவிங்களா. அதாவது இது யாரு தெரியுமா? சொல்றானுங்கடா. யாரு தெரியுமா? நான் வந்து ம். கார்த்திக் நாராயண் ஃபேன் ப்ரோ. எனக்கு மாறன் படம் ரொம்ப பிடிக்கும் ப்ரோ அது அப்படிங்கிற ப்ரோ நீங்க கரெக்ட். அண்டர் ரேட்டட் மாறன் பத்தி சொல்ட்டீங்கன்னா பேசாதீங்க நீங்க நீங்க. பெரிய ஆளா ப்ரோ? ஏய் அதெல்லாம் வேணாம்டா ப்ளீஸ்டா. அவன் வேணாம்டா. அவன் உண்மையான வேற. அண்டர்ரேட்டட் எது தெரியுமா? இறைவி. போய் பாருங்கடா அத. இறைவி. வந்துட்டானுங்க. ஆமா. இறைவி போய் வேணாம் பாருங்க ப்ரோ. பாருங்க. அதுக்கப்புறம் அதையும் ஓவர் ரேட் பண்ணி விட்டு ப்ரோ எஸ்.ஜே. சூர்யா வந்து மிசாஜினிஸ்டிக்கான்னு ரைட் அப்லாம் போடுவானுங்க இவனுங்க. ஐயோ! ஐயோ! ஒரு சீன்னா போதும்டா டேய் விழுந்துட்டு. அதத்தான்டா ஏய் அவனே அந்த கேரக்டரே அந்த படத்துல அந்த சொல்றான். யார்ரா கேரக்டரே நீ? அது ப்ரோ எசக்கு பசக்க அதான் எங்க போனாலும் அடிப்பானுங்க. என்ன வேணா சொல்லுவானுங்கடா இவனுங்க ஓக்கு பசங்க. அதான் சொல்ல வரேன். ஏதோ ஒண்ணு கிடைச்சாலே போதும். வேணாம். இறைவி பாருங்க. ஆனா இறைவி யாருக்கும் பாருங்க ரெக்கமெண்ட் நீங்க. பண்ணாதீங்க இறைவி ஓப்பனா. பாருங்க. நீங்க ஆனா ஓடிடி இன்டர்நெட்ல இத நீங்க போஸ்ட் பண்ணாதீங்க.
ஆமா. ஆமா. அமைதி மெழுகு போட்டாங்க. படத்த படமா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க. இது கொஞ்சம் நல்லா செல்ஃபிஷா இருங்க இந்த விஷயத்துல மட்டும். ஆமா. நல்லா தப்பு கிடையாது, இருக்கா? தப்பு கிடையாது. எக்ஸ்பீரியன்ஸ் ஏன்னா இப்போ உங்களுக்கு ஒரு லைஃப் ஒண்ணும் இல்ல. டைம் எக்ஸ்பீரியன்ஸ். உங்களுக்கு ஒரு தங்கம் கீழ கிடைக்குது. நீங்க எல்லாத்துக்கும் இந்தா பாருங்க, பாருங்க குடுத்துட்டா இருப்பீங்க. பத்திரமா ஒளிச்சுட்டு ஓடிருவீங்களா? அதேதான். அதேதான், அது நம்ம அதேதான், நம்ம அதேதான். பத்திரமா இருக்கணும்னா, நம்ம பாத்துட்டு கப்சிப்புன்னு உட்காந்துக்கணும். ம். ஆமா இப்போ அப்புறம் அப்படி எடுத்து இல்லைன்னா விட்டுருவானுங்க படத்த. எடுத்து விட்டுருவானுங்க. இப்ப ஆமா. எதுக்கு இவ்வளோ நாங்க பயப்படுறோம்னா, இப்போ ஒரு படம் ஒருத்தங்கிட்ட சிக்கிச்சுனாலே போதும். சின்ன பின்னமாக்கிறாங்க. அந்த நல்ல படமா இருந்தாலும் போச்சு. அந்த ஒரு பயம் தான். வேற ஒண்ணும் கிடையாது. ஆனா இந்த இது ஜெகமே தந்திரம் மாரி படம்லாம் கையில யாரும் சிக்காது. அப்படியே நழுவி விட்டுருவாங்க. ஐய ம். இதுவா அப்படின்னு. இல்ல, இல்ல ஜெகமே தந்திரம் நீங்களே வச்சுக்கோங்க. நல்லா என்ன வேணா நீங்க பண்ணிக்கோங்க. வச்சுக்க. என்னவே பண்ணி இந்தா இத வச்சுக்கோ. இது என்ன வேணாலும் நீ பண்ணிக்கோ. இத ஆனா கையில இது இருந்தது குடுத்துர்றேன். அந்த மரகத நாணயம் படத்துல கடைசியில அவன் குடுத்திருப்பான். அட தாமிரபரணி தலைமுழுக இது ஏன்டா என் கையில குடுத்த? அப்படின்னு ஜெகமே தந்திரம் படத்த இது ஏன்டா எனக்கு குடுத்தீங்க? நாங்களே சும்மா இருந்தா அடிப்போம்டா. இதெல்லாம்டா குடுக்குறீங்க அப்படின்னு. அ எனக்கு தெரியலடா. இந்த படத்த பத்தி பேச எனக்கு ஒண்ணுமே இல்ல. இட்ஸ் ஸ்கிப் பாஸ் பாஸ். ஓகே. அவ்வளோதான். நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் அதாவது நெக்ஸ்ட் அ அதாவது வந்துட்டு, இப்போ வந்து மாமா வந்து ஐடியாலஜில மூழ்குனா என்ன நெலைம ஆகும், அப்படிங்கிறத ஆகும். அவர் அடுத்த படத்துல சொல்லிட்டாப்ல. ஆமா. அது வந்து அந்த அவங்க அப்பாட்ட அதுதான் எழுதுவாங்க. வந்துட்டு அப்பா அவ இருங்க. அழுதுட்டு அழுது இதுக்கு இன்ட்ரோ லீடு பயங்கரமா குடுக்குறான். குடுக்கணும். இதுக்கு லீடு இன்ட்ரோ குடுக்குறான். குடுக்குறேன். லீடு லீடு குடுக்குறான். குடுக்கலாம். ஒரு 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 இது அதாவது கார்த்திக் சுப்புராஜ்னா அப்படின்னா யாருன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு 5த் ஸ்டாண்டர்ட் படிக்கிற பையனுக்கு கூட சொன்ன ஒரு படம். எஸ். எல்லாருமே வந்துட்டு யார் இதுவரைக்கும் இந்த படத்துக்கு இப்படி ஒரு ஹைப்பு ம். நான் பார்த்ததே இல்ல. அதுவும் அது அ அது ஓடிடி ரிலீஸ்ன்னு சொன்ன ஒரு அதான். படத்துக்கு ஆமா, இவ்வளோ ஆமா. ஹைப் குடுத்து, ம். இவ்வளவு அப்படி ஒரு பேர் ரீச் ஆன சொல்லக்கூடாது. சொல்லாமலே பில்டப் ஏத்தணும். ஒரு 2 ஆ நிமிஷத்துக்கு. இது ஓ! இது அதான். அப்படி ஒரு ரீச் ஆன ஒரு பெரிய பெரிய படம். இந்த காம்போ இந்த காம்போ காம்போவே வாஸ் வந்துட்டு வெரி இது எக்ஸைட்டிங். வெரி ஒரு மாரி எக்ஸைட்டிங். ரொம்ப ரொம்ப ஃபேசினேட்டிங்கா ரொம்ப ஒரு மாரி நல்லா இருந்துச்சு. எக்ஸ்பெக்டேஷன் நல்லா கிரியேட் இருந்துச்சு. பண்ணி, நல்லா இருந்துச்சு. நல்லா நம்மள இருந்துச்சு. எல்லாம் எட்ஜ் ஆமா. ஆஃப் த சீட்டுக்கு கொண்டு வந்த ஒரு அது காம்போ இது. வந்து இப்போ கார்த்திக் சுப்புராஜ் வந்து டேபிள்ல அழுதுட்டு இருப்பாராமா. அவங்க அப்பா கூப்ட்டு, அ, "ஏன்டா அழுவுற?" அ, "இல்லப்பா போன படத்துல ஃபுல் ஐடியாலஜியா பேசினேன். எல்லாம் அடிச்சுட்டாங்க." "சரி அத பத்தி அ. அடி. ஐடியாலஜி பேசுறது தப்பு அடி." ஐடியாலஜியவே நீ அடிடா அப்படின்னு சொல்லி "என்னப்பா சொல்ற? அவர் சொன்ன கண்ண படம் தொறந்துட்டப்பா. அழுவாத, அழுவாத. சட்டிலா அழுது, அழுது." இருங்க, இருங்க. இருங்க, இருங்க. நான் சொல்லிர்றேன், இன்ட்ரோ சொல்லிர்றேன். குடுக்குறேன். நான் இன்ட்ரோ குடுக்குறேன். நீ இரு. சொல்லு. நான் என்னோட சொல்லிர்றேன்டா. இருடா. சொல்லு. இது இது அதுனா இது வந்துட்டு என்னதான் ஒரு கமர்ஷியலா இருந்தாலுமே, சட்டிலா நெறைய விஷயத்த பேசின ஒரு பேசியிருக்கு. படம். ஆ அது அ. போக இந்த 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 ஒரு கேரக்டரு கடைசி ம், வரைக்கும் எப்படி ம். அந்த ஒரு கிரேவாவே இருந்து ஒரு அ. அந்த ஒரு சேஞ்ச் நடந்துகிட்டே இருக்கும் ஒருத்தனோட கேரக்டர்ல சொல்லு. அப்படிங்கிற அதான். ஒரு விஷயத்த சொன்ன ஒரு படம். ட்ரெய்லர்ல இதுக்கப்புறம் வரும். அப்படியே "சொல்லுடா, அப்படியே சொல்லுடா. பிரணேஷ் கன்டின்யூ நீ பண்ணுவான். காந்தி மாரி பெரிய மகானா வாழ்வியா? சொல்லுடா. ஆமாப்பா, சொல்லுடா வாழ்வேன்ப்பா. அப்பா காந்தி வாழ்வேப்பா. மாரி மகானா வாழ்வேன்ப்பா." அப்படிங்கணும். டான் டட்டட்டா, டட்டட்டான்னு மகான் வரும். டட்டட்டா. டட்டட்டா, டட்டட்டா, டட்டட்டாட்டா. சானா சுப்புராஜ் அதுதான். இது அந்த பேங்க் ஆரம்பிக்கும். சூப்பரா இருக்கும். அப்புறம் இதுக்கு இ சினிமாட்டோகிராஃபி எவ்ரிதிங் எல்லா டிசர்வ்ஸ் எ பிளேஸ். எல்லாமே வந்துட்டு ஒரு மாரி எப்படி சொல்றது? ஆல்ரெடி சேர்ந்து அதாவது பெர்ஃபெக்ட்டா பேலன்ஸ் பண்ணி ஜேடிக்கு அப்புறம் அப்படியே அழகா சேர்ந்து வந்த ஒரு படம். அதாவது அதாவது ம், ம். அந்த மாரி ஒரு மாரி தியேட்டருக்கு ஏன் போறது வருத்தப்பட்ட சில படங்கள்ல வருத்தப்பட்ட ஒரு படம். ஒரு படம். ஆமா. தியேட்டர் எல்லாருமே, கிளின்ட் எல்லாருமே எவ்ரிஒன். அ கிளின்ட் ஈஸ்ட்வுட் ரெஃபரன்ஸ் எல்லாம் வச்சு, எப்பா எம்மா ஏய்! ஏய்! ஆமா. ஐயா! கரெக்ட், கரெக்ட். எனக்கு அப்பதான் நான் அந்த இத பார்த்தேன். செமையா இருந்துச்சு. ஐயோ! சூப்பரா இருந்துச்சு அந்த அ சீன்லாம். அதாவது இப்போ ஆக்சுவலி தியேட்டர் மெட்டீரியல்ரா படம். அ ரொம்ப நிஜமா சின்னதா தான் எல்லாருமே வருவாங்க. ஓகே. இதோட பெரிய இதோட இட்ஸ் ஓகே. இட் வாஸ் வெரி ஆர்கானிக்டா. அந்த டீசர்ல இருந்து வர்றோம். டீசர்ல வந்துட்டு அந்த 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 பின்னாடி அத்தன கை வச்சு, அந்த ஒரு எஃபெக்ட்ல ஓ! வந்துட்டு பிளாக் ஷர்ட்ல அது கிரே கிரே அது கிரே போட்டு பியர்டுல பின்னாடி இவரு அந்த சியான் இது விக்ரம் வர்றதா இருக்கட்டும். அந்த அதுவா அது வரும். இருக்கட்டும். அப்புறம் அந்த இது இதுக்கு டீசர் பிஜிஎம்மோ, ட்ரெய்லர் பிஜிஎம்மோ ஒண்ணு தனியா ஒண்ணு இருக்கும். அந்த ஒரு விசிலோட அ, அ, வந்துட்டு அ. டன் 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 டான்னு அது அந்த ஒரு விசிலோட சூப்பரா இருக்கும். ஆமா. நீட்டா திரும்பி போய் ரீவிசிட் அதான் பண்ணணும். அதான். போய் அது பார்க்கலாம். சரியான அப்புறம் படம். ஆமா. அப்போ அது இது அப்புறம் எல்லாம் ஓடிடின்னானுங்க. எனக்கு ஸ்கூல் இருந்துச்சு அப்போ. ம், ம், நான் ஸ்கூல் ஃபர்ஸ்ட் ஒரு 10 நிமிஷம் நான் பார்த்துட்டு தான் பஸ் ஏறுனேன். ம், அந்த மகான்னு டைட்டில் வந்த பாரு அப்படியே பாஸ் பண்ணிட்டு, ஸ்டாப் பண்ணிட்டு, ஸ்கூல் போயிட்டு வந்த கையோட படத்த முடிச்சுட்டேன். ம்.
ஆ. ஏன்னா ஆமா, எனக்கு ஆமா. அந்த இங்க போற இடத்துல பெரிய ஃப்ளெக்ஸ் பேனர் வச்சிருந்தாங்க. மகான் ஃப்ரம் அமேசான் பிரைம்னு டேட்டா போட்டாங்க. எனக்கு வெறி அடங்கல. நான் பார்த்தே ஆகணும்னு ஏன்னா எனக்கு வந்து ஜெகமே தந்திரம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு அப்புறம் இல்ல இல்ல திரும்பி ஒன் டாப்ல மாம்சு ஓடி இந்த தடவை பேங்கரா தான் எடுக்கணும்னு நம்பினேன். ம். போய் இறங்குனோனே மகான்லாம் பார்க்கும்போது நம்ம அதுவும் கன்னிசம் லெவல் வந்துட்டு ஆல்மோஸ்ட் ஃபுல்லா ஃபுல்லா இருக்கு. இன்க்ரீஸ் ஆல்மோஸ்ட் ஃபுல்லா இருக்கு. ஃபுல்லாச்சு. பிகாஸ் தட் பிளாக் அண்ட் ஒயிட் சீன்ல அந்த கிளாரிட்டி அவ்வளோ நல்லா ஆ. இருந்துச்சு. டிவில பார்க்கும்போது ஓடிடில ரொம்ப கிளியரா ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. கேமராவோட குவாலிட்டி சரி, அந்த நல்லா ஓப்பனிங் இருந்துச்சு செட் பிளாக் பண்ண அண்ட் ஒயிட் சீன். விதமே வந்துட்டு ஒரு மாரி நல்ல வித்தியாசமா இருந்துச்சு. என்ன இது திடீர்னு ம், எங்கேயோ எங்கேயோ எடுக்குறானுங்க. இவனுங்க பசங்கலாம் ம், சூதுல ம். அடிச்சுக்கிறானுங்க. நாய் நாய் நாய ஆ, வச்சு வருது. அடிச்சுக்கிறானுங்க. ஆனா இந்த பக்கம் பார்த்தா, இங்க அப்புறம் ஒரு தனியா ஒண்ணு போயிட்டுருக்கு. கள்ளு கடை இது சாராய கடை ஆ, எதிர்க்கணுங்கிறாங்க. ஆமா, ஆமா, ஆமா. அதுல இது இது ஆனா எப்படின்னு ஒரு மாரி அதான்டா. இது இந்த எப்படி செட் பண்ண போறாங்க அப்படி ஆல்கஹால் பத்தின ஐடியாலஜி ஒண்ணு குடுத்தா யாருக்குமே இந்த தைரியம் இல்ல தமிழ்நாட்டுல அத பத்தி இந்த ஆமா, மாரி ஆமா. பேசுறதுக்கு. ஆமா, ஆமா. ஓப்பனா பேசியிருப்பான் படத்துல. அப்பனா இந்த அடிச்சிருப்பான். இந்த பாயிண்ட் ஆஃப் வியூ எவனுக்குமே பேச தைரியம் இல்ல. நீங்க எவ்வளோ பெரிய பொலிட்டிக்கல் பார்ட்டி லீடர், எவ்வளோ பெரிய படமா இருந்தாலும், இல்ல டாஸ்மார்க் நாங்க மூடணும். அப்படி இப்படி இது இதுன்னு சொல்லிட்டு இருப்பானுங்க. ம். டாஸ்மார்க் ஆமா, எதுக்கு வந்துச்சுன்னு கூட தெரியாது எவனுக்கும். ஆமா. ஏன்னா அது 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 என்னன்னா, கல்லு இருக்கும்டா அந்த காலத்துல சரியா? ம், ம். ம், ம், ம். கல்லு வித்துக்கிட்டு இருக்கும்போது இவனுங்க வந்து அரைகுறையா கல்லு வித்து, இந்த கல்லு இல்ல. இரு பவுடர்லாம் நான் மிக்ஸ் சொல்றேன், நான் சொல்றேன், நான் சொல்றேன், நான் அ, சொல்றேன். என்னன்னா, ம், அந்த ம். படத்துல காட்டுனது தான் வந்துட்டு ஆக்சுவல் இது. அந்த காலத்துல அதாவது ம், ம். டாஸ்மாக் வர்றக்கு டாஸ்மாக் வந்து ஒரு கள்ளு ஃபியூ இயர்ஸ் கடைன்னு தான் ஆச்சு. இருக்கும்ல. ம், அதுக்கு முன்னாடி ம், கள்ளு ம். கடைங்கிறதும் இல்ல. கள்ளு கடை வந்துட்டு அது ரொம்ப பழசு. அதெல்லாம் வந்துட்டு எப்போன்னா, ஓகே, பெரியார்லாம் ஓகே, இருந்த டைம்ல. பெரியாரெல்லாம் நெறைய ஓகே, கள்ளு கடை ஓகே. எதிர்ப்பு போராட்டம்லாம் அவரே பண்ணியிருக்காரு. கள்ளு வந்துட்டு ம். நம்ம ஊர்ல பேன் பண்ட்டாங்க. ஆனாலும் சரி, வந்துட்டு சரி. இந்த சாராயம் அப்படிங்கிற அந்த சாராயம். சாராயம் காய்ச்சறது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் வந்துட்டு நம்ம ஊர்ல ம், ப்ரிவைலிங்கா இருந்துச்சு. ம், கல்லு ம், கல்லு ம். வந்துட்டு இங்க கேரளால லீகல். அதனால வந்துட்டு அது அது பிரச்சனை இல்ல. ஆமா, அது வேற. ஆமா, ஆமா. இப்ப இப்பவும் இருக்கு. வரைக்கும் அங்க இப்பவும் இருக்கு. லீகல் பார்டர் அது. தாண்டி போய் எடுத்து அடிச்சு குடிச்சிட்டு வருவாங்க. ஆமா. அடிச்சு நான் நேத்து நேத்து கூட ஆ. கேரளா போனேன். கல்லு கடையெல்லாம் வர வழியில நெறைய பார்த்தேன். நல்லா இருந்துச்சு. என்ன ஆமா. டாடி ஷாப்ன்னு டாடி போட்டிருக்கும்ல. ஷாப்ன்னு டாடி ஷாப்பா? போட்டிருப்பானுங்க. அது டாடி ஷாப்ன்னு அந்த போட்டிருக்கும். அந்த ஆமா, அந்த இப்போ வரைக்குமே அந்த பழைய எஃபெக்ட் இருக்கும்டா. அந்த கடைக்குள்ளார. அது ஒரு மாரி அந்த ஆமா. அந்த இது தென்ன 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 பனை ஓலையில வேஞ்ச கூரை, அந்த பெஞ்சு, ம், ம். அந்த ஆமா, ஆமா. அந்த மாரி ம். பழைய எஃபெக்ட்ல இருக்கும் இந்த ஒவ்வொரு கல்லு படத்துல அதே கடையும். மாரி தான் இருக்கும். இந்த படத்திலேயே அந்த ஓப்பனிங் சீன்ல அந்த ம். சூசையப்பன் அவன் கடையும் இதே அதுதான். மாரி தான் அந்த எல்லாம் மாரி தான் காய்ச்சிட்டு இருக்கும். அந்த மாரி தான் இருப்பானுங்க. இருக்கும். அதே எஃபெக்ட்ல தான் இருக்கு இப்ப எப்படி வரைக்கும். எப்படி எப்படி லிங்க் பண்ண ஏய் பாத்தியா? ம். சூசையப்பனா பாபி சிம்மா அப்பா ஆமா. பேரு? ஆமா. அவங்க அப்பா பேரு. ஆமா, ஆமா. சத்தியவான் சூசையப்பன். சூசையப்பன் தான். சத்தியவான் சூசையப்பன். கேரக்டர் பேர்லாம் இங்க இருக்கு. கேரக்டர் பேர்லாம் மைண்ட்ல எல்லாம் நச்சுன்னு இருக்கு. மைண்ட்ல ஏன்னா இருக்கு. எவ்ரிதிங் இஸ் வெரி யூனிக் நேம். ம். அப்படி இல்ல, இல்ல. இருந்தப்போ, நான் யூனிக் நேம். என்ன நாங்க கணக்கு தமிழ் இரு நான் போர்ஷன் ரிலேட் இரு இரு பண்ணோம். நான் இரு ஆ. இரு இரு இரு. டாஸ்மாக் அத சொல்லிர்றேன். அ என்னன்னா, அப்படி அந்த மாரி இருக்கும்போது தான் வந்துட்டு, இங்க நம்ம இதுல வந்துட்டு பிரைவேட் ஒயின் ஷாப் எல்லாம் நெறைய இருந்துச்சு. அதாவது எப்படின்னா, ம், 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 ம். ஒவ்வொரு ஒவ்வொரு முதலாளி அதான் அந்த பார் ஓனர்ன்னு சொல்லிட்டு திரிவாங்கல்ல. அந்த மாரி ஒவ்வொருத்தனும் தனித்தனியா பார் வச்சு, தனித்தனியா சரக்கு வாங்கி, தனித்தனியா வித்துக்கிட்டு இருந்தானுங்க. இதையெல்லாம் வந்துட்டு ரெகுலேட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இதுக்காகவும், ஆ இது நம்ம கவர்மெண்ட்டுக்கு இது ஒரு ரெவென்யூ சோர்ஸா இருக்குங்கிறக்காகவும் தான் வந்தது தான் டாஸ்மாக். ஆ அந்த ம், ம். டாஸ்மாக் நெறையா அதுக்கப்புறம் நெறையா இவங்கலாம் வந்துட்டு டாஸ்மாக்ல ரெஜிஸ்டர் பண்ணிக்கிட்டாங்க. நெறைய பார் ஓனர்ஸ்லாம் டாஸ்மாக் ரெஜிஸ்டர் பண்ணி, இப்போ வரைக்குமே ஓடிட்டு இருக்கு. ம். இப்போ வரைக்குமே சென்னையில வந்துட்டு அ பிரபா ஒயின் ஷாப்ன்னு நம்ம இந்த காமெடி வரும்ல. நம்ம நமக்கு தெரிஞ்சிருக்கிறக்கு வாய்ப்பு இல்ல. ஆனா ஆக்சுவலா பிரபா ஒயின் ஷாப் இருக்கு. பிரபா ஒயின் ம், ஷாப்பு. ம். அதுக்கப்புறம் நம்ம மகான் படத்துல அவரு காட்டுற அந்த ஜில் ஜில் பாரே இப்போ வரைக்கும் இருக்கு அங்க. ம், ம். அந்த அந்த மாரி ம். நெறைய இது வந்து எப்படின்னா, டாஸ்மாக் வந்துட்டு அந்த ஒரு ரெகுலேஷனுக்காகவும், ஒரு என்னதான் இருந்தாலும் அந்த ஒரு லிக்கர் இத வந்துட்டு ஓரளவுக்கு மானிட்டர் பண்ணணும் இல்ல. அப்படிங்கிறதுக்காகவும் அது வந்தது ஏன்னா, டாஸ்மாக். அந்த ம். இதெல்லாம் குடிச்சிட்டு எவ்வளோ பேர் செத்து போனானுங்க ஆ தெரியுமா? அந்த தனியா ஆ. இவனுங்க தனியா தெரியாம காய்ச்சி, அது வந்துட்டு ம், ம். ஃபுல்லா இது அது என்ன சொல்றது? மெத்தனாலு இதெல்லாம் ஆகி, மெத்தல் பா அந்த பாய்சன்லாம் ஆகி, நெறைய பேர் ம், உயிர ம். வுட்டாங்க. அது நெறைய அதுக்காக தான் உயிரிழப்பாச்சு. ஓஹோ! டாஸ்மார்க்கே கொண்டு வந்தாங்க. அதுக்காக அதுக்காக தான் தான் டாஸ்மார்க் மெயின் ஓஹோ! கொண்டு வந்தாங்க. காரணமே அதுதான். ரெகுலேட் பண்ணணும். நம்ம நம்ம
லிக்கர ரெகுலேட் பண்ணுங்கிற காரணத்துக்காக வந்ததுதான் டாஸ்மாக். குடிச்சு செத்தாலும் பரவாயில்ல, இப்படி டேய் நீங்க இல்ல சாகக்கூடாதுன்னு இல்ல அதுதான் சொல்றாங்க. டேய் நீங்க குடிச்சிட்டு வேணாம்டா. செத்துறாதீங்கடா, குடிச்சு சரி. குடிச்சு 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 செத்தாங்க சாவுங்கடா அப்படின்னு கண்ட அப்படின்னு கருமத்த குடிச்சிட்டு உடனே சாகாதீங்கடா. கொஞ்ச நாள் அது எங்களுக்கு ரெவென்யூ இந்தாங்க குடுத்துட்டு ப்ரோ, சாகுங்கடா. ஸ்லோ பாய்சன். அப்படின்னு ஒண்ணு. நைஸ் நைஸ். அந்த மாரி. ஓகே, நம்ம ஃபர்ஸ்ட் அப்படியே இல்ல இல்ல எபிசோட்லயே பேன் ஆகும் பாட்காஸ்டின் முதல் முறையாக நம்ம தான் இருக்க ஏய் போறோம். இல்ல நன்றி இல்லப்பா. நன்றி நன்றி. டேய் இல்லடா, இருடா. இதுல என்னதான் இருந்தாலும் இது வந்துட்டு எப்படி இல்ல சொல்றது? இரு. யா டாஸ்மார்க் வந்து ஒரு நல்ல விஷயம் சரியா, எப்படி பேசினாலும் வந்து அது கொண்டு வரலன்னா இவனுங்க வந்து ரொம்ப மிருகத்தனமா பண்ணிக்கிட்டு இருந்தானுங்க. ம். டாஸ்மார்க் வரக்கு முன்னாடி ஒரு ஆல்கஹால வந்து ரொம்ப சொல்ல முடியாது. என்னடா டாஸ்மாக் கரெக்டும் கிடையாது. ப்ரோ இல்ல இல்ல ப்ரோ வேற டாஸ்மாக் ஒண்ணும் பண்ண கரெக்ட்னு முடியலடா அந்த இரு இரு. டைம்ல. நீங்க மகான் படமே இதுதான். மகான் படமே இதுதான். ஏன்டா டேய் டாஸ்மாக் மகான் கரெக்ட்ன்ட்டு பாத்துட்டு கிடையாது. வந்து இது சொல்றேடா நீ. அதுதான், குடிப்பழக்கம் உயிரை கெடுக்குன்னு தான் குளி சொன்னேன். இங்க அவ்வளவுதான். இரு அது இரு. அது வந்து குடிக்காதீங்கன்னு உனக்கு சொல்ல, நான் உனக்கு நீ குடிக்காதீங்கன்னு சொல்றேன். சொல்லிக்கலாம் அவ்வளவுதான். உனக்கு நீ ம். நான் சொல்லிக்கலாம். குடிக்காதீங்கன்னு உனக்கு சொல்லலையே, நான் உனக்கு குடிக்காதீங்கன்னு உனக்கு சொல்லலையே. அதான் உனக்கு யாருக்கும் வாயில ஊத்தல அவங்க. விக்கிறாங்க. குடிக்கிறவன் குடிக்கட்டும். என்ன குடிக்கிறக்கா நீ? நான் தான்டா சொன்னேன், நான் வந்து குடிக்காதீங்க உயிருக்கு கேளுங்க. குடுக்காட்டி இரு இரு லாக்டவுன் அப்ப அதேதான் பண்ணாங்க. குடுக்காம இருந்தானுங்க. நீ ஒவ்வொருத்தனும் வூட்ல காய்ச்சினான்ல. அப்படி 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 சானிடைசர் எடுத்து குடிச்சானுங்க. ஒவ்வொருத்தனும் ஒவ்வொருத்தனும் என்ன தன்னை ஒரு வால்டர் ஒயிட்டாவோ, ஜெசி பிங்க்மேனாவோ நினைச்சு வேலைய பாத்துறக் கூடாது. லெட் ஹிம் குக். அப்படி வாத்தியாரே, ஒயிட் வாத்தியாரே, லெட் ஹிம் குக் வாத்தியாரே. அப்படின்னு அப்படின்னு ஆகிரக்கூடாதுன்னு இருக்கிறது தான் டாஸ்மாக். அப்ப நாங்க எதுக்கு வால்டர் ஒயிட் இங்க சொன்னோம் தெரியுமா? ஏன்னா வால்டர் ஒயிட்டோட ஆர்க் தான் இங்க. அ, அ, அ. மகானோடக்கு. ஆமா, ஆமா. எப்படி எப்படி ஆமா. ஸ்மூத்தா இருக்கணும். இவர் அப்படியே யூனிவர்சலா கனெக்ட் பண்றாராமா இவர் அப்படியே. உண்மை அதான்டா. சொல்லும்போதே அப்படியே சொன்னாங்க. ம். வால்டர் ஒயிட் மாதிரி இருந்துச்சு. அப்ப எனக்கு பிரேக்கிங் பேட் நான் பார்க்கல. ம். அப்ப எனக்கு புரியல என்ன என்னடா வால்டர் ஒயிட் வால்டர் என்ன ஒயிட்ங்கிறாங்க, சொல்றாங்க. பிரேக்கிங் அப்புறம் பேடுங்கிறாங்க. இல்ல எனக்கு அந்த 40 வயசு அப்படின்னோடனே எனக்கு வந்து புரிஞ்சுச்சு. எனக்கு புரியல அப்போ. அப்புறம் தான் ஆ. தெரிஞ்சுக்கிட்டேன். ஓஹோ! இதான் பிரேக்கிங் பேட் அப்படின்னு. அதுலயும் அதே மாரி கதை தான். ஒருத்தன் ஓப்பனிங்கே இருப்பான். தான்டா. அவன் அவனோட பர்த்டேடா. அவன் அவன் அப்ப எவ்வளவு 40 வயசு அதுலயும் ஆமா. ம். அதுல அந்த 50 50 50ல அதுல 50ன்னு நினைக்கிறேன். 49 49 50 50 அந்த சாசேஜ் எப்படி இந்த பேக்கன திருப்பி வைப்பான்ல. அதாவது ஆமா. இதுலயும் ஆ இதேதான். ம். ஆல்மோஸ்ட் வாழ்க்கையே முடிஞ்சுது. 40 வயசுல. ஆமா, அவர் எதுவுமே ஆமா. இதுவரைக்கும் வாழல. அதாவது இது இது அது வந்து ஒரு ம். நார்மலா இங்க இருக்கிற ஒரு குடும்பஸ்தனுக்கு, ஒரு 9 to 5 ஜாப்ல இருக்கிறவனுக்கு, ஒரு ஒரு சின்ன ஃபேமிலில ஒரு சின்ன எந்த விதமான பெரிய ஆசைகளுமே இல்லாம பெரிய ஆசைகள் இல்லன்னு சொல்லிற முடியாது. அந்த மாரி பெரிய கோல்ஸுமே எதுவும் வளர்க்க விடாம ஆ எல்லாத்தையும் அந்த அப்படியே ஒரு கண்ட்ரோல்ல அந்த ஒரு ஒரு வச்சுக்கிறானுங்க. ஒரு 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 நார்மல் எக்ஸிஸ்டென்ஷியல் கிரைசிஸ். ஆ இப்ப சிம்பிளா ஆமா, ஆமா. ஒரு அப்படிதான் சிம்பிளா இருக்கானுங்க. சொல்லணும்னா, ஒரு ஒரு ஆட்டு மந்த வாழ்க்கை வாழ்ற ஒரு மனுஷனுக்குள்ளாரையும் ஆட்டு மந்த, அப்புறம் இந்த குண்டு சட்டியில குதிரை குண்டு ஓட்டுறது சட்டியில அது குதிரை மாரி. ஓட்டுறது. எனக்கு இது போதும் அப்படின்னு கன்வின்ஸ் ஆயி இருக்கிற ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளாரையும் இப்படி ஒரு பேராசை, அந்த அந்த ஒரு ஆமா, பேராசை ஆமா. இருக்கும். அந்த பேராசைய ம். கரெக்ட்டா காட்டுன படம் மகான். ஆமா. ஆமாண்டா. ஒரு படத்துக்கே போக்கூடாது. ம். பார்த்து ஒளிஞ்சு ஒளிஞ்சு டிக்கெட்லாம் வேணா படத்துக்கு போக்கூடாது. அது சண்டை காட்சிகள் இருக்கு. அப்படிலாம் சொல்லுவாங்க. ம். அவனுக்கு குட்டி குட்டியா ஹி ட்ரைஸ் டு டூ வாட் இஸ் கால்ட் கிரைம். ம். ம். பட் ம். அந்த த்ரெஷோல்டு ஒரு நாள் அவன் தாண்டிருவான். ம். அதுக்கப்புறம் வாழ்க்கையே மாறிரும். வாழ்க்கை அதெல்லாம் எப்படி நம்ம மாறுதுங்கிறது தான் வந்துட்டு விஷயமே. இதுல ஆ, என்னன்னா, ம், ம், தப்பு தப்பு ம், ம். பண்றது தப்பு அவரு வந்துட்டு தப்பே பண்ணக்கூடாது அப்படிங்கிறது வந்துட்டு, அம் அது ஒரு விஷயமே கிடையாது. ஏன்னா, மனுஷன் ம். வாழ்க்கையில எல்லாமே வந்துட்டு ட்ரையல் அண்ட் எரர் தான். உன்ன ட்ரை ஆமா, பண்ணி ஆமா. உன்ன ட்ரை பண்ணி அதுல அவன் ஃபெயிலியர் ஆனா தான் அதுலருந்து அவன் கத்துக்குவான். அந்த அந்த எக்ஸ்பீரியன்ஸ் காந்தியே பார்த்தீங்கன்னா அதான் அதான். அ கா காந்தியே பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் எடுத்தோனேலாம் அவன் வந்து ஹி டிட்ன்ட் சக்சஸ்ஃபுல்லி மேக் பீப்பிள் கம். ஹி ட்ரை ம். கம் அண்ட் ஜாயின் வித் ஹிம் டூ ஃபைட் அகைன்ஸ்ட். வேற வேற மெத்தட்லாம் ட்ரை பண்ணாங்க. இவனுங்க எப்படி சொன்னா வருவானுங்க. ம். எப்படி எப்படி ஹி ட்ரைடு. அப்ப அந்த ஆளே பண்ணும்போது, அந்த ஆள் ஐடியாலஜி ஃபாலோ பண்ணும்போது, இதுல தப்புகள் இருந்தா என்ன? ம். இல்ல சொல்றேன். நீ சொன்ன மாரி ட்ரையல் எரர்னா, ஈவன் நெறைய மேட்டர் ட்ரை பண்ணாரு அவரு. இப்படி வச்சு இணைக்கலாம். கொஞ்சம் கொஞ்சம் குரூப்பா தான் இணைஞ்சானுங்க. ம். அப்புறம் தான் மொத்தமா அந்த குவிட் இந்தியா மூவ்மெண்ட், அந்த சிவில் டிசோபீடியன்ஸ் அதுதான் அதுதான். அப்படியே வந்துச்சு. ஆனா அந்த ஆளே ஒரு மார்க்கம் தான். அவரு அது சிம்பிளா சொல்லிருவாங்க. அவரே வந்துட்டு இதெல்லாம் பண்ணிதான் ஆமா. அவரே வந்துட்டு முதல்ல இதெல்லாம் சாப்பிட்டுருந்தாரு. மட்டன்லாம் சாப்பிட்டாரு. அதெல்லாம் அவரே இதுலயே ம், ம், எழுதியிருப்பாரு. இது என்ன நம்ம ம், நம்ம ம். இவங்க அவரோட
நம்ம தமிழ் ஃபேக்கல்டி இருந்தாங்கல்லடா, அவங்க வந்துட்டு சொல்லுவாங்க பாத்திருக்கியா? காந்தி எல்லாம் வந்துட்டு எல்லாரும் திட்டுவானுங்க. ஆனா, தான் வந்துட்டு தான் வந்து இந்த மாரி ஆ தப்பெல்லாம் பண்ணேன்னு தைரியமா அந்த எழுதுற ஆ தைரியமா அவங்க எழுதுறக்கான அப்பா அந்த ஒரு இறந்த அன்னைக்கா, அம்மா இறந்த அன்னைக்கா? அது தெரியல. அது ஞாபகம் இல்ல. அந்த தன்ன ம். பத்தி ஒரு சுயசரிதையில தான் பண்ண தப்புகள தெளிவா எழுதக்கூடிய அந்த ஒரு தைரியம் இருந்த ஆளு காந்தி தான் அப்டின்ட்டு வந்து சொல்லுவாங்க. ஏய் ஓப்பனா இருக்கும்டா பிரனேஷ். அத போய் படிச்சேன்னா பக்கா ஓப்பனா இருக்கும். ம்ஹ்ம். இத இப்ப இவ்வளவு பேர் ம்ஹ்ம். படிப்பாங்க. என்ன பத்தி இப்படி நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்க அப்படி எதுவுமே இருக்காது. ஓப்பனா ம். எழுதியிருப்பான். நான் இதான், நான் இப்படிதான் அப்படின்ட்டு. ம். சரி இப்ப அத விடு. வந்து நம்ம காந்தி இப்ப மகான் வந்து காந்தி காந்தி நம்மளுக்கு பிரச்சனை இல்ல. காந்தி நமக்கு பிரச்சனையே இல்ல. நமக்கு வந்துட்டு அந்த காந்தி 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 மகான்னு தான் பிரச்சனை. ஆ காந்தினால காந்தி மகான். ம். ஆனா இது கார்த்திக் சுப்புராஜே சொல்லியிருப்பான். இருக்கிற எல்லா ஐடியாலஜியும் ஒரு ஆ நியூட்ரலா இருக்கிறது நான் வந்து நான் காந்தியிசம் தான். வயலன்ஸ் எடுத்ததுனால தான் என்ன அடிக்கல. இல்லன்னா வேற எவனோ எடுத்திருந்தானே நடிச்சிருப்பானுங்க. ம். அதனால அது அது இன்னொன்னு சொன்னேன். அது காந்தி மகான் பேர் வச்சு சென்சார்ல மாட்டிக்குன்னு சொல்லி கார்த்தி மகான்லாம் நான் மாத்தலாம்லாம் பார்த்தேன் ஆமா. அப்படின்னு சொல்லியிருப்பான். ஆனா அது அதான் விட்டுட்டாங்க. சிரிப்பா இருந்துச்சு. காந்திங்கிற நல்ல வேளை ஓடிடில பண்ணாங்க. அது ஒரு அட்வான்டேஜும் அட்வான்டேஜ் இருக்குடா. ஆமா. படத்துக்கு யூனோ படத்துக்கு நெறைய அட்வான்டேஜ். அட்வான்டேஜ் அது. இந்த இந்த படத்துல இது இந்த அளவுக்கு நம்ம செலிப்ரேட் எ எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா அந்த ஐடியாலஜி சீன் எல்லாம் சென்சார் பண்ணிக்க வாய்ப்பு இருக்குடா. ம். எனக்கு தெரிஞ்சு இல்ல. அந்த அதெல்லாம் கடைசி அவங்க 2 பேரும் பேசிக்கிறது, அப்புறம் இவங்களுக்குள்ளார சண்டை வர்றது, நீங்களும் தாண்டி ம், இந்த காந்திய ம். காந்தியத்தையும் அழிச்சீங்க. இந்த மாரி ஆமா, விஷயம்லாம் ஆமா. வரும்போதெல்லாம் வந்துட்டு நெறைய இடத்திலேயே போயிருக்கும். எனக்கு தெரிஞ்சு படத்த படம் போயிருக்கும். வெட்டியிருப்பானுங்க. சக்கு சக்குன்னு கூறு போட்டுருப்பானுங்க அது படத்த. அதுக்கப்புறம் இந்த சீன்லாம் வெட்ட வாய்ப்பு இருக்கு. கடைசியா அரசியல்வாதி சொல்லுவான்ல, எங்க பொழப்பே வந்து இந்த சரக்கு தான். அதுதான் வந்து ஆ. இந்த நாட்டோட உயிரோட்டம் அப்படிம்பாங்க. என்ன என்ன தொழில் ரகசியம்லாம் வெளியில சொல்லிக்கிட்டு இருக்கான். வெட்டுங்க, என்ன வெட்டுங்க, வெட்டுங்க, வெட்டுங்க. அதுதான், அதுதான். அதுதான், அதுதான். பட் ஒன் பாசிட்டிவ் திங் ஹேப்பன் டு மகான் இஸ் ஓடிடி. ம், நல்ல ம், வேலை ம். பண்ணாங்க. நம்ம வி நம்ம குட் ஃப்ரீ சொல்லுவோம். ஃபுல் படம் அவுட்புட். படம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னா, அது அது தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபிலிம் அது அது உண்மதான். பட் ஆனா, ம், இந்த ம், படம் ம். நாசமா போகாததுக்கு ஒரு நல்ல விஷயம்னா, இது ஓடிடில வந்தது. இப்போ he felt bad, Jagame Tandram, but this is a good ஆ, decision, ஆ, Mahan. மகான். Jagame Tandram was a weak film, ஆ, okay. பட் இந்த படத்தை வந்து ஐ ஃபீல் இட்ஸ் ரைட். கரெக்டா தான் பண்ணியிருக்காரு. எல்லாம் அந்த மாஸ் மூமெண்ட்ஸ்க்காக தான் படம் வந்து தியேட்டருங்கிறாங்க. அதை தாண்டி அவர் பேசியிருக்கிறதுக்காக ம். தான் வி இந்த சேஃப்கார்ட் கன்டென்ட் ரீச் வி சேஃப்கார்டு த கன்டென்ட் ஐடியாலஜி. ரீச் ஆகுறது தான் முக்கியம் ம். நம்மளுக்கு. கன்டென்ட் ரீச் நம்ம ஆயிடுச்சு. வந்து கரெக்ட் தான். 80% ஃபிலிம் என்ஜாய் பண்ணுவோம். இந்த மாஸ் ம், மூமெண்ட்ஸ்லாம் 20% இந்த ஐடியாலஜிக்காக ம். பார்க்கலாம். தப்பு இல்ல. ஆக்ட் அந்த 20% நம்ம காப்பாத்தணும் தான் 80% உங்களுக்கு என்ன மாசா தெரியும். அப்படி என்னதான் கமர்ஷியல் படமாவே இருந்தாலும், அது ஏதாவது ஒண்ணு சொல்லும் நம்மளுக்கு. சொல்லுது. இந்த படம் ம். சொல்லுது. ஏன்னா சினிமாவோட இதே ஆனா இந்த அதுதான். படம் நல்லா சினிமா ம். இஸ் ஜஸ்ட் a medium அதான் அதான் to transfer கிடையாது. information. மீடியம் மட்டும் கிடையாது ம். அது. மீடியம் மட்டும் கிடையாதுங்கிறேன். அதையும் அது தாண்டி மீடியம் அது இட்ஸ் அன் அது உண்மதான், இன்ஃப்ளூயன்ஸ். அது உண்மதான். பட் சினிமாவோட அந்த பேசிக் இட்ஸ் குவாலிட்டிங்கிறதே வந்துட்டு இட்ஸ் மக்களுக்கு ஒரு விஷயத்த இட்ஸ் அ மாஸ் ஒரு மீடியம். ஒரு விஷயத்த கொண்டு போய் தட் சேர்க்கிறதா இஸ் அதோட பேசிக் குவாலிட்டி அப்படிங்கிறேன். அதுக்கு பெரிய அது ஒரு அது ஆமா. ஒரு அட நீ நியூஸ் பார்க்கறது, ரேடியோ கேட்கறத விட சினிமா எங்கேஜிங்காவும் உனக்கு ஒரு மேட்டர் சொல்லுதுன்னா, உனக்கு நல்லா ம், ஏறும். ம். இப்போ யோகேஷ் இவ்வளோ நேரம் சொன்னான்ல, எனக்கு சோறு ஊட்டுறதே வந்து ஆ. படம் பார்க்குது. அது மாரி தான். உனக்கு இந்த மாரி இந்த ஒரு எக்ஸ்ட்ரீமிசமோ, இல்லன்னா ஒரு ஒரு பாலிடிக்ஸோ உனக்கு வந்து நியூஸா பார்த்தா நீ ஒரு ஒரு நியூஸா தான் பார்ப்ப. படமா பார்க்கும்போது, ஓஹோ! கொஞ்சம் எங்கேஜ் ஆயி பார்க்கும்போது ம். உன்னையே அறியாம அது உள்ள ம், இறங்கிரும் அது. ம், ம். அ ஆனா, நீ சொல்லு ஸ்ரீகாந்த். இந்த சீன் பத்தி சொல்லு. அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் சீன், அந்த கார்ல சுத்தியிட்டு ஆ இருக்கிற சீன் உனக்கு எப்படி இருந்துச்சு தலையும் பார்க்கும்போது? வந்து எல்லாத்தையும் போட்டு ட்ரக்ல ஏத்தி வச்சிருப்பானுங்க. அத விட அத விட அந்த டிரான்சிஷன் சீன் அப்போ 2 டிரான்சிஷன் நடக்கும் பாத்தியா? அதுதான் முக்கியமான விஷயம். என்ன? ஆமா, ஆமா, பாபி ஆமா. சிம்மா வந்து அந்த சர்ச் பார்த்துட்டே மங்களா பார்த்துட்டே இருப்பான். ஆ, ஆமா, இப்ப வந்து ஆமா. இந்த கேரக்டர் வந்து இப்படி போகும். பாபி சிம்மாவோட கேரக்டர் ஒரு ஒரு ட்ராஜெக்டரில மாத்துவான். அ விக்ரமோட ஆமா. கேரக்டர் ஒரு ட்ராஜெக்டரில மாத்துவான். ஐ ஐ ஐ லவ் ஹவ் ஆ கார்த்திக் அந்த சுப்புராஜ் அந்த பிளேஸ் இத வித் பத்தி தட் ஆர்க். பேசுறீங்களா? ஆ. ஆர்க்க வச்சு அதான் நம்ம ஃபர்ஸ்ட்டே சொன்ன மாரி அந்த ஆர்க்ன்னு பயங்கரமா அது ஒர்க் ஆ. பண்றாருடா. எனக்கு தெரிஞ்சு ஸ்கெலிட்டனா அந்த ஆர்க் எழுதுனதுக்கு அப்புறம் தான் ஃபீல் பண்ணுவாரா, எப்படி இந்த ரைட்டிங் ரவுடி, ப்ராசஸ் ஒர்க் ரவுடி, ஆகுது. கொலைன்னு ஒருத்தன் வந்துட்டுருக்கான். இன்னொருத்தன் வந்து காந்தி, ம். கடவுள் ஒரு 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 காந்திய ஒரு கொள்கையை நம்பி ஒரு ஒரு இது ஃபாலோ பண்ணி குடிக்கக்கூடாது, ஆ இது பண்ணக்கூடாது அப்படி அப்படின்னு இருந்த ஒருத்தன் ஃபாலோ ஆளு. பண்ணிட்டு வரான். ஒரே டைம்ல அவங்க 2 பேரும் ஒரே இடத்துல கிராஸ் ஆகுது. இது ம். இன்டர்செக்ட் ஆகும்போது கிராஸ் ஆகுது.
ஒருத்தன் வந்து ஃபுல்லா அதுவும் மாறுறான். அதுவும் அதெல்லாம் எவ்வளவு ம், பியூட்டிஃபுல்லான ம். விஷயம். அதுவும் இது அதுவும் நல்லா இருக்கும். அதான் அந்த சாமி பார்த்தோன்னே டக்குன்னு இந்த காந்தி மகான் தான் ஆ. பார்ப்பேன். ஏன்னா இவன் தான் காப்பாத்துவான். இவன் கடவுள் மாரி அப்படின்னு. அதெல்லாம் நல்லா ம். இருந்துச்சு. அன்னையிலருந்து அவன் வந்து ஒரு கொள்கைய ஃபாலோ பண்ணிட்டு, அவன் ஒரு பைபிள படிச்சுட்டு, ஆமா. அவன் ஒரு நான் இவன் வயலன்ஸ் வந்து இவன் வந்து இவன் எப்படி இருந்தானோ, அந்த சத்யா சத்யா தான் அவன் பேரு. ஆமா, ஆமா. ஆமா சத்யா சார். அவன் மாறிருவான். இவன் மாறிருவான். காந்தி மகான். காந்தி மகான் வந்து ஒரு அடி இது. அடிச்சிட்ட ஆக்சுவலி சத்யா, பாத்தியா ம். சத்யா அப்படின்ட்டு. ஆக்சுவலி அந்த சீன் எனக்கு எவ்வளவு சூப்பரா இருக்கும்னா, சிங்கிள் டேக் சிங்கிள் மாரி டேக் இருக்கும். கேமரா அப்படியே மரணமா இருக்கும். ஷேக் ஆயிட்டே ம். இருக்கும். சூப்பரா இருக்கும். யூ கேன் அடிக்கிறதெல்லாம் ஃபீல் ராவா தட் இருக்கும்டா. எமோஷன். ராவா இருக்கும் அடிக்கிறதெல்லாம். அப்படியே அப்படியே எப்படி கேமரா அந்த கார ஒரு ஒரு சுத்தும். ஒரு இது ஃபிளிப் வந்து இருக்கும் சுத்தி பாத்தியா? சுத்தி ரூஃப்ல ஒருத்தன் படுத்துட்டு இருப்பான். ம். அவன போட்டு ஃபிளிப் ஆமா, பண்ணுவான். ஆமா. அந்த சீனு. அப்படியே ஷேக்கா அப்படியே மேல வந்து மேல இருந்து அடிக்க சூப்பரா ம். இருக்கும். அப்புறம் மேல அந்த மேல வாங்க நின்னுட்டு வாங்க எல்லாத்தையும் அடிச்சு போட்டு நக்கலா. என்னடா எல்லாம் வால் கிளாக் மாரி படுத்திருக்கீங்க அப்படின்ட்டு ஒரு டயலாக். ஆ ஆனா நல்லா இருக்கும் அதான் அந்த பண்ணாரு. சீன்லாம். செம்ம சீன்டா. அப் அதுக்கு சூப்பர் செம சீன் பீக். மரண ஃபைட் சீன். அதான் சொல்றேன். நான் ஆமா, அதுக்கு தான் ஆமா. சொல்றேன் தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ். சரி விடு பிரச்சனை இல்ல. நீங்க சொன்ன மாரி. இதுக்கெல்லாம் தியேட்டர் ம். எக்ஸ்பீரியன்ஸ். நீ நம்ம சரி 20% அப்ப ஒதுக்கிரலாம். இப்ப நம்ம 80% பத்தி பேசலாம். அந்த தியேட்டர் மூமெண்ட்ஸ். உனக்கு யோகேஷ் எந்த சீன் உனக்கு ஹைப்? அடுத்து வந்துட்டு சொல்லணும்னா, டாடாவோட இன்ட்ரோ. அந்த ஒரு சின்ன பையனா, அப்பா அப்பா மேல கோவத்தோட இங்கிருந்து கிளம்புன ஒரு சின்ன பையன், அவன் எந்த அளவுக்கு அந்த அந்த ஒரு அந்த ஒரு வெறியோட அவன் மாறுறான். எக்ஸ்ட்ரீமிசமால அவன் மாறிருவான். எப்படி மாறுறான் அப்படின்னு அந்த அந்த சீன்லாம் நல்லா இருக்கும். ஏன்டா அவன அடிச்சேன்னு கேட்டா, "அம்மா அவன் என்ன குடிக்க சொல்றான்ம்மா. அத பார்த்தாலே எனக்கு அப்பா ஞாபகம் தான் வருது" அப்படின்னு. அந்த எல்லாம் அப்புறம் அந்த எல்லாம் பேப்பர்ல கட்டிங்ல எல்லாம் ஒரு ஒரு வச்சிருப்பான். இப்போ அது அது ஒரு நார்மல் எப்படி சொல்றதுன்னா, இது ஒரு ஆக்சுவல் டெபிக்ஷன் ஆஃப் அ ஃபேமிலி இன் இந்தியா. சோசியோபாத். சொசைட்டியோட இஸ் இதுதான். ஆக்சுவலி சோசியோபாத். ம். அவன் சோசியோபாத் ஆமா. அவன் தானே? சோசியோபாத் தான். ஆமா. அவன் ரொம்ப ஒரு மாரி ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவல் போய் அவன் ஒரு சோசியோபாத்தா மாறிட்டான். சைக்கோபாத்ன்னே சொல்லுவேன். அத சோசியோபாத் ஆனா தான்டா அவன். நான் இது என்ன இல்ல சொல்றேன்னா, சோசியோபாத் தானே. இந்த 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 கேரக்டர்ஸோட டெபிக்ஷன் எல்லாமே வந்துட்டு ஒரு இதா தான் இருக்கு. இப்போ ஆ இது ஒரு ஒரு ட்ரங்கர்டோட ஒரு ஒரு ம், ட்ரங்கர்டான ம், ஒரு ம். ஒரு டாட் இருக்காருன்னா, அவர் வந்துட்டு அவரோட ஆ. ஒய்ஃப அடிக்கிறதா இருக்கட்டும், வீட்ல வந்து ரொம்ப அந்த ம், பிஹேவியரா ம், இருக்கட்டும், ம், ம். அதெல்லாம் பார்த்து ஒரு பையன் ட்ராமடைஸ் ஆகுற ஒரு பையன் என்ன ஆமா, ஆவான்? ஆமா. அப்படிங்கிறதுக்கா அந்த மாரியான ஆனா இதுல அந்த பையன் அந்த அம்மா எதுவுமே பண்ணல அவங்க அப்பா. பட் ம். அதுக்கே அதுக்கே இவன் இந்த லெவலுக்கு அந்த ஐடியாலஜி மண்டையில அதான். ஏறிட்டுனா. அதுக்கு காரணம் அவங்க அம்மா ஊட்டி வளர்த்த அந்த ஐடியாலஜி. அந்த அவங்க இடத்துல அம்மா, அப்படி ஒரு அவங்க கான்ட்ராஸ்ட் வச்சுட்டாரு. மாமா அப்படி எல்லாருமே. ஒரு கான்ட்ராஸ்ட் வச்சுட்டாரு அவரு. கார்த்திகேயனோட ம். அப்பா ம். எல்லாரும். அதான் அந்த காட்சி அந்த கேரக்டர். அப்புறம் அங்க ஒரு ஐடியாலஜி தேடி அதுக்கு பின்னாடி வந்து அங்க ஒரு டயலாக் ம். இருக்கும். அந்த அந்த குருமார் சொல்லுவான். ஒரு ஐடியாலஜிக்காக நீங்க உயிரே குடுக்கணும். ம். அந்த அளவுக்கு நீங்க ம். டெடிகேட்டடா ம். இருக்கணும் ம். அப்படிம்பான். அதெல்லாம் வந்து அதுவும் இன்னொன்னு சொல்லியிருப்பான் கார்த்திக் சுப்புராஜ். அது புத்திசம் எதுவும் காட்டல. அது ஒரு கல்ட். ம். அந்த கல்ட்டே ஒரு ஐடியாலஜிய ஃபாலோ பண்ணுது. நான் காட்டணும்னு விரும்பினேன். அது ஒரு இப்படி இருந்துச்சு ம். அப்படின்னா. அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் இவன் அந்த பையனா இவன் சத்யாவோட பையன் வந்து அந்த இப்பதான் அந்த மிஸ்ஸிங் மீ மிஸ்ஸிங் மீ பாட்டு. மாண்டேஜ் சூப்பரா இருக்கும். இவனுக்கு டாடாவோட அது இவன் இன்ட்ரோ. பாடியிருக்கான்ல துருவ் துருவ் தான், துருவ் விக்ரம். தான், துருவ் தான். அவன் பாடியிருக்கான். பரவாயில்லடா நல்லா தான்டா இருக்கு. நல்லா தான் இருக்கா? நல்லா தான் நான் இருக்கு. நான் எனக்கு ஃபர்ஸ்ட்டு படம் பார்த்துட்டு நான் அப்பதான் நைட்டு பார்க்குறேன். நைட்டு பார்த்துட்டு என்னால என்னால உட்காரவே முடியல. நான் காலையில இருந்து அதுக்கப்புறம் அந்த அந்த பாட்டு தான் கேட்கிறேன். ஸ்கூல்ல போய் இவன் என் ஃப்ரெண்டு கிட்ட எல்லாம் சொல்றேன். "டேய் சூப்பரா இருக்குடா! துருவ் மாஸா பாடியிருக்கான்." அது ம், அது வந்துட்டு ம். இந்த படமும் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆல்பம்ஸ் பை சனா. ஆக்சுவலி ஹோல் ஆமா, ஆல்பமாவே ஆமா, நல்லா ஆமா, இருக்கும். ஆமா. அந்த சூறாயாட்டம்லாம் ம். செமையா இருக்கும். அந்த கடைசி பிட்டு ப ப ப ப ப ப ப ப அதெல்லாம் செமையா அதெல்லாம் இருக்கும். ஹைல ஏன்னா அப்படியே இது போயிட்டே இந்த இருக்கும். படம் வந்ததுக்கு அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அந்த சனா வந்துட்டு அந்த லைவா ரெக்கார்ட் பண்ற அந்த அந்த அவங்க ம், வாட்ச்சுக்கிட்டு ம், இருப்பாங்க. ம், அந்த ம், அந்த ம். தப்பு செட்டு அவங்கலாம் வாட்ச்சுக்கிட்டு இருப்பாங்க. இவரு வந்துட்டு அந்த ஹெட்ஃபோன்ஸ் போட்டு லைவா ரெக்கார்ட் பண்ணிட்டு, டக்குனு அந்த உள்ள இறங்கி ஆட ஆரம்பிச்சுருவாரு அவங்க கூட சேர்ந்துட்டு. அந்த வீடியோலாம் ரிலீஸ் அ, ஆச்சு. அ, இந்த அ. படம் வந்ததுக்கப்புறம். இந்த படம் வந்து ஒரு ஒரு அதான், கொஞ்ச நாள் ஒரு அதான். 6 மாசம் கழிச்சுன்னு நெனைக்கிறேன். ஆமா. சனா சனா ம். சனா வந்துட்டு நல்லா இருந்துச்சுடா படம். ம். இந்த ஆ எவன்டா அது உனக்கு நம்ம கஸ்டடி, இவரு அதுக்கப்புறம் இந்த இவரு மிஸ்ஸிங் மீ இது எல்லாம். துரை கென் ராய்சன். அவரோட லிரிக்ஸு அ, இது கென் ராய்சன் அ. யாருன்னா, அப்புறம் இந்த ரிச் அவங்கலாம் ரிச் வந்து நல்லா இருக்கும். ஆஃப்ரோ 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 தானே அது? இருப்பாரு இதுல. அதான் ரிச் ரிச்ல. ரிச் நல்லா இருக்கும். ரிச் ரிச் வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் ம். பிடிக்கல. கேக் நல்லா இருந்துச்சு. அது லி சூப்பரா இருந்துச்சு அந்த ஏய் பாட்டு. அதான் ஆனா அதுதான். லிரிக்ஸ் நல்லா இருக்கும்டா. ஃபிட்டிங் விக்ரம் அண்ட் இவன் யாரு? பையன் பேர் என்னடா? டாடா துருவ் விக்ரம். டாடா. துருவ் அவங்க துருவ். அகைன்ஸ்ட்டா பிட் பண்ணதுலயே இந்த படம் வந்து ஓரளவுக்கு கைப்பேத்தி ஜெயிச்சிருச்சுன்னு வச்சுக்கலாம். ம். அ. ஆமாண்டா. இட் அதுதான் வாஸ் அதுதான் அதுதான். பெர்ஃபெக்ட். ஐ ஃபீல் இட் இஸ் டைலர் மேட்.
ஐ ஃபீல் இட் இஸ் ட்ரெய்லர் மேட் பக்கா. எனக்கு தெரிஞ்சு இந்த டுவோ எனக்கு காலிவுட்ல அமைய வாய்ப்பே இல்ல. யாரும் இல்ல யார் அவ்வளவுதான். இருக்கா அப்படி? இருக்காங்க. யாருக்குமே இப்படி செட் ஆகாது. இப்ப கார்த்திக், கௌதம் இல்ல, இல்ல. கார்த்திக்லாம் கொண்டு காமெடியே வரவே பண்றாரு. நான் முடியாது. சொல்றேன் நல்லா கார்த்திக், இருந்திருக்கலாம். கௌதம் கார்த்திக் நீ கொண்டு வரவே ஒரு முடியாது. வெயிட் பண்ணு. ஒரு விக்ரம் ஃபேமிலி இஸ் பாண்டா எனக்கு பெர்ஃபெக்ட். தெரிஞ்ச சூர்யா கார்த்தி வச்சு ஒரு படம் எடுத்தா வேணா வாய்ப்பு இருக்கு. ஃபேமிலி பாண்ட். அப்பா பையன் வேற எதுவும் இல்ல. பண்ணலாம். பட் அப்பா இன்னும் அந்த அந்த பையன்றது அப்பா வேற. பையன்ங்கிறேன். ஏன்னா அந்த காம்போ இட் இஸ் அப்பா டைலர் மேட். அப்பா பையன் அந்த ஒரு கான்ட்ராஸ்ட் அந்த அந்த எப்படி சொல்றது? இவங்க 2 பேரும் ஒண்ணா இருக்கிற மாரி படம் எடுத்தாலும் ஓடும். இவங்க 2 பேரும் எகெயின்ஸ்டா இருக்கிற மாரி படம் எடுத்தாலும் ஓடும். அந்த மாரி ஆனா இந்த படத்தோட ம். பெரிய பிளஸ் என்ன தெரியுமா? நீ விக்ரம், துருவ் விக்ரம் பையன், அப்பா பையன் நம்ப வச்சுட்டாங்களா? ஃபர்ஸ்ட் உனக்கு அதுவே உனக்கு ஒரு ஒரு ம். இது குடுத்துருச்சு. ஓகே. அப்பா பையன் நம்பலாம். ஏன்னா, துருவ் விக்ரமே படத்தோட ம். ம். இன்டர்வல்லாம் வரான். ஆ ஆனாலும் யூ அதான் கேன் சொல்றேன். பிலீவ் அதான் அப்பா சொன்னேன். அதுதான். பையன். அந்த நம்ம அதுதான் அந்த வந்துட்டு மெயின் இது. அதனாலதான் அவங்க ரொம்ப ஈர்ப்பு. ஆக்சுவலி அப்பா பையங்கிறனால தான் அந்த எமோஷனலி நமக்கு நமக்கு அது அந்த கேள்வியே வராது. இதாயிருச்சு. அது வந்து கன்வின்சிங் எஸ்டாப்ளிஷ் ஆயிருச்சு. பண்றது. இப்போ டக்குனு இப்போ துருவ் விக்ரம் பதிலா வேற ஏதோ கேரக்டர் வச்சுட்டாங்க. ம். இவன் யாரு? இவனுக்கு ஏன் இப்படி? ஆனா துருவ் விக்ரம் பட்டுன்னு ஓகே இதான் விக்ரம் ம். பையன் வளர்ந்துட்டான். கரெக்ட்டா உனக்கு தெரியும். யூ கேன் அக்செப்ட் தட். துருவ் நம்ம அதுவும் அந்த இந்த துருவோட சீன். அந்த இது ம். பழைய சீனுக்கு அது பேசிட்டு நம்ம இத விட்டுட்டோம். இன்டர்வல் பிளாக்ல துருவ் வர அந்த சீக்வென்ஸ விட்டுட்டோம் நம்ம. ஆமா. ஆ அந்த ஒயிட் ஷர்ட் இவன் பிளாக் அதுதான். ஷர்ட் அது அது போட்டிருப்பான். அந்த அந்த ஒரு அது அந்த ஒரு நல்லா இதுல இருக்கும். கோவத்துல அந்த டான்ஸ் ஆடுறதா இருக்கட்டும். அந்த அந்த ம், சூறையாட்டம் ம், ம். பாட்டோட இது செட்டே வந்து சூப்பரா இருக்கும். அந்த எந்த அளவுக்கு வந்துட்டு அது ஆமா, ரொம்ப ஒரு ஆமா, மாரி ஆமா. ஆர்டிஸ்டிக்காவும் அது சவுண்டா இருக்கும் அந்த அந்த செட்டே. ம். லொகேஷன் லொகேஷன் நல்லாருக்கும். நல்லாருக்கும். அந்த அந்த ஆர்ட் அந்த ஒர்க்கும் பொடி சூப்பரா எடுத்து இருக்கும். மூஞ்சில அதுதான், வைக்கும்போது, அதுதான். அப்புறம் ஆ அந்த சீன மறக்க அவன் அந்த கொஞ்சம் கொஞ்சமா அந்த அந்த இதெல்லாம் எடுத்து கண்ணுலலாம் கட்டிட்டு வந்து இவன் டான்ஸ் ஆடுவான். அப்படியே அந்த குங்குமம்லாம் ஃபுல்லா போயிட்டு அந்த சீனோட அப்பதான் இந்த செட்டப் ம், அதெல்லாம். ம். வரும். சூப்பரா இருக்கும். அப்புறம் சூப்பரா இருக்கும் அப்படியே அந்த 2 இடத்துல. பேரும் ஆடுவாங்க. அப்புறம் இந்த சீன் நல்லா இருக்கும்டா. இந்த படத்துல பாத்தீங்கன்னா, எவ்ரி கேரக்டர்ஸ் வெரி நைஸ். அந்த ராக்கிங்கிற வர ராக்கி அந்த கேரக்டர் நல்லா அது இருக்கும். அது வந்துட்டு எல்லாமே. இந்த ராக்கி இந்த நல்ல இந்த கேரக்டர். குணச்சித்திர கேரக்டர் பெஸ்ட் சப்போர்ட்டிங் நடிகர். கேரக்டர்னா இந்த மாரி தான் இருக்கும். அது இருக்கிறதே தெரியாது. ஆனா அத வச்சு தான் ம். ஸ்டோரி மூவ் ஆகறக்கு அது அது ஒன் ஆஃப் த பில்லரா இருக்கும். ஒன் ஆஃப் த வீலா இருக்கும். ஏன்னா ஏன்னா அவன் இல்லைன்னா, இந்நேரம் அந்த காந்தி மகான் ஆமா. பார்த்திருக்க மாட்டான். அவன் பாட்டுக்கு குடிச்சிட்டு ம். கட்டாயிட்டு வீட்டுக்கு போயிருப்பான். அவன் இருந்ததுனால தான் அவன் பழைய ம். ஃப்ரெண்ட மீட் பண்ணி இட்ஸ் லைக் ராக்கி அந்த ராக்கி பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் ராக்கியோட மாரி. டெத்துக்கு அப்புறம் தான் வந்துட்டு அந்த ஒரு இவனோட இதுவே டக்குன்னு வந்துட்டு சேஞ்ச் ஆகும். தன்னோட பையனுக்கு ஆப்போசிட்டாவே அவன் மாறுவான். ராக்கிய கொல்றதுக்கு முன்னாடி ஆமா, வரைக்கும் 2 பேரும் ஆமா. சமாதானம் ஆயிக்கலாம்ன்னு இருக்கும்போது தான் 2 பேருமே 2 பசங்க பேருமே தான். 2 பசங்க தான் பேருமே எனக்கு அப்படின்னு. முக்கியம். 2 பேருமே எனக்கு வேணும். அந்த இடத்துல ம், என்னதான் ம், தான் ம். சொந்த பையனா இருந்தாலும் அத்தன வருஷம் கூட இருந்ததுக்காக ராக்கிக்காக அவன் அவன் டக்குனு அந்த கேரக்டர் சேஞ்ச் ஆகுறது. நிப்பான். அந்த சீன்ல இது நல்லா இருக்கும். அந்த ட்ரெயின் மூவ் ஆகும்போது அப்படியே ம். கேமரா ஷேக் அதுதான் ஆகும். அதான் அதான். அந்த அந்த அதெல்லாம் சூப்பரா அதெல்லாம் வந்துட்டு பிரில்லியன்ட் ஆக்சுவலா. ஏன்னா 2 பேத்தோட மைண்ட் செட்டும் வந்துட்டு அந்த ஒரு அந்த அந்த கேமரா இது வந்துட்டு இது ஒன் ஆஃப் த டெக்னிக்ஸ் இன் சினிமாட்டோகிராஃபி. அந்த கேரக்டர் வந்துட்டு ஒரு ம், மாரி ம், ம், ம். ஒரு அந்த ஸ்டேட் ஸ்டேட் ஆஃப் ஆஃப் மைண்ட் மைண்ட் ஒரு எங்க மாரி இருக்கான்? ஒரு கன்ஃப்யூசிங் ஸ்டேட் ஆஃப் மைண்டோ, இல்ல ஒரு கன்ஃப்யூஸ் பதட்டத்திலே டடக் டடக் இருக்காங்கறக்கு டடக் அந்த டடக்ன்னு லைட்டா அந்த அப்படின்னு வரும். கேமரா ஷேக் ம். வைப்பாங்க. அந்த இடத்துல அந்த ட்ரெயின் எனக்கு பின்னாடி அந்த ட்ரெயின் மூவ் ஆகும்போது அந்த லைட்டும் படக் லைட்டும் படக் படக்குன்னு படக் ஆடும். படக் படக்குன்னு அப்படி வரும். அந்த அங்க இருக்கிற அந்த ஒரு டென்ஷன வந்துட்டு அந்த ஸ்க்ரீன் மூலமா நம்மளுக்கு காட்டும். அது சூப்பரா இருந்துச்சு. நல்லா சூப்பரா இருந்துச்சு இருந்துச்சு. அந்த சீன். அப்புறம் இந்த இந்த ராக்கி கேரக்டர் சொல்ற அந்த ம். டயலாக் நல்லா இருக்கும். இஃப் இட் யார்ஸ் லெட் இட் ஃப்ரீ. இஃப் இட் கம் பேக்ஸ் இட்ஸ் யார்ஸ் ஆர் எல்ஸ் இட்ஸ் நாட் அப்படிம்பான்ல. அது அதெல்லாம் நல்லா சத்யா இருக்கும். தமிழ்ல மாத்தி ஆமா, சொல்லுவான் பாரு. அதெல்லாம் ஃபன்னியா இருக்கும். ஆமா, ஆமா. உனக்கு ஆனா உனக்கு அதுக்கப்புறம் தான் அந்த 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 கரெக்ட் தான்டா சீன்லாம் அது இருக்குதுல்ல, சொல்றது. இந்த சொன்னேன்ல, இவன் வந்து எதிரா மாறுறான். அதுக்கப்புறம் தான் கார்த்திக் சுப்பராஜின் உளப்பல் ரைட்டிங் வந்து கெடுக்குது படம். எது கிளைமேக்ஸ்ல. எது ஆ இங்க என்னாச்சு? இது இந்த ட்விஸ்ட் வச்சு, அங்க ட்விஸ்ட் வச்சு, இங்க மாத்தி, அங்க மாத்தி. அது வேட்டையில பார்த்த கார்த்திக் அது சுப்பராஜ் தான் ஆ. இங்கேயும் மாத்துனான் கடைசில. அது எப்படின்னா, நூடுல்ஸ் போடுற மாரி. நூடுல்ஸ் போடுறது ஒலப்பலா தான் இருக்கும். ஆனா நம்ம கடைசியா எடுத்துட்டு வந்து பார்க்கும்போது, ஓகேடா ஒரு வழியா நூடுல்ஸ் வந்துருச்சு அப்படிங்கிற மாரி ஏய் எனக்கு எனக்கு வந்து ஓரளவுக்கு வந்துச்சு. கடைசியில வந்து இந்த கார்லாம் எரிச்சக்கப்புறம் எல்லாமே போச்சு. இதுக்கப்புறம் பையன் தான் எதுக்கு பையன்னு யோசிச்சபோது அவனுக்கு ஒரு பாயிண்ட் கிடைச்சுச்சு. அந்த இடத்துலருந்து நான் ரொம்ப என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சுட்டேன். நான் வந்து ட்விஸ்ட் அதெல்லாம் எதிர்பார்க்கல. அந்த விக்ரம் மாறுனா நடிக்க ஆரம்பிச்சான் ம். பாத்தியா? அவன் மேனிபுலேட் பண்ற மாரியே நடிச்சு அந்த சீன்லாம் சூப்பரா இருந்துச்சு. நிஜமா எனக்கு புடிச்சுச்சுப்பா. நெறைய பேர் எனக்கு சொன்னாங்க எனக்கு வந்து அது எனக்கு அந்த ஒர்க் அவுட் ஆகல. பேட்ட மாரி வைப் எனக்கு வந்துருச்சு மறுபடியும். புடிச்சு இழுத்துட்டு போயி எனக்கு கவ்வும் போது. பாரேன் இந்த படம்லாம் பார்த்தா நான் அந்த ட்விஸ்ட் எல்லாம் அதான் எதிர்பார்க்க அதான் மாட்டேன். நான் உட்காந்துட்டேன்.
குடுக்கலடா. ஆனா let it flow குடுக்குறான்டா. அதான்டா பிரச்சனை. புரிஞ்சுச்சா? அப்படிங்கிற நீ. குடுக்குறான்டா. அள்ளி அள்ளி சரி சரி அள்ளி சரி. அள்ளி எனக்கு தெரியல. குடுக்குறான்டா. அந்த அந்த ஒரு குட்டி பையன் அந்த பழம் எடுத்து குடுப்பான்ல. "இன்னும் வேணுமா? இன்னொன்னு எடுத்துக்க" அப்படிங்கிற எடுத்துக்கோங்க. இல்ல. இந்த தமிழ் ஆடியன்ஸ் வந்து அதற்காக இதாயிட்டாங்க போல. ட்விஸ்ட்க்கு பாக்குறதுக்கு. கடைசியில கிளைமாக்ஸ்ல ஏதாவது ட்விஸ்ட் வேணும். அதான் மாசா வேணும். அதான் அதான். நல்லா இருந்துச்சு இல்ல. ஆக்சுவலி. ஆனா அந்த மெயின் என்னன்னா கேரக்டர் இந்த என்னன்னா இவன் தான்டா. அந்த பாங்கு மட்டை குடுக்குறவன் தானே. சொல்லிட்டு சொல்லு. அவன் பத்தி பேசலாம். இப்போ ஒரு ஒரு படத்தோட இது என்னன்னா, இப்போ ஒரு சினிமா வந்துட்டு பேசிக்கா எப்படி போகணும் அப்படின்னா, அதுக்கு ஒரு நார்ம்ஸ் எப்படி இருக்குன்னா, ஒரு 27 மினிட்ஸ்க்கு ஒரு ட்விஸ்ட்டோ இல்ல ஒரு ஒரு அந்த ஸ்டோரியில ஒரு டர்னோ வந்துட்டு கன்ஃபார்ம் இருக்கணும். அப்படி இருந்தா தான் வந்துட்டு அதாவது ம், ம், 27 ம், மினிட்ஸ்க்கு ஒரு ட்விஸ்ட் இருக்கணும். ஒட்டுமொத்த இப்போ ஒரு 2 மணி நேரம் படம்னா, ம். சரி, சரி. அதான் ஒரு 1/2 மணி நேரத்துக்கு ஒருக்கா, 1/2 மணி நேரத்துக்கு ம். ஒருக்கா இன்சைட்டிங் இன்சிடென்ட் எதாவது நடக்கணுமா? அந்த மாரி. அதான் அந்த மாரி ஒரு இன்சிடென்ட் ஏதாவது நடக்கணும். இல்ல ஒரு மேஜர் ட்விஸ்ட் ஏதாவது ஒரு படத்துல இருக்கணும். அப்பதான் வந்துட்டு ஆடியன்ஸ் என்கேஜிங்கா இருக்க முடியும். அந்த ஆக்ட் பிரிக்கிறதே வந்துட்டு இந்த ட்விஸ்ட் பேஸ் ஆனதான் ஆக்ட்டும் பிரிப்பாங்க. அப்புறம் இப்படி இருக்கும்போது, அ கார்த்திக் சுப்புராஜ் வந்துட்டு ட்விஸ்ட் வைக்கிறதுல நல்ல இதா இருக்கிறதுனால, அந்த ட்விஸ்ட் வந்து எனக்கு வந்துட்டு ம். அவ்வளோக்கா இதா இல்ல. ரொம்ப ஆடாலாம் தெரியல. ஓகே இந்த ம். கேரக்டர் என்னடா டக்குனு இப்படி மாறுது, டக்குனு இப்படி மாறுதுன்னு எனக்கு அது வந்து எக்ஸைட்டிங்கா இருந்துச்சு. அது எனக்கெல்லாம் ஒரு மாரி மேபி ஒழப்பல் எனக்கு அப்படிதான் இருந்துச்சு. மேபி நெறைய பேருக்கு அது உழப்பலா இருந்திருக்கலாம். ஆனா, அது எனக்கு அந்த எனக்கு உழப்பல் குழப்பல. எனக்கு புடிச்சிருந்துச்சு. குழப்பல. நல்லா இருந்துச்சு அது. எனக்கும் பிடிச்சிருச்சு. எனக்கு நல்லா இந்த இருந்துச்சு. இந்த உழப்பல் இந்த மாரி உழப்பல் எங்க இருக்கும்னா, இன்னொரு படத்துல எங்க இருக்கும்னா, கவன்ல ம். இருக்கும். கவன்ல ட்விஸ்ட்டா வரும். இது என்னடா இதுன்னு. ஆ இவ பாரு நான் வந்து கேவி ஆனந்துக்கு நான் வந்து இது குடுத்துட்டு இருக்கேன். என் தலைவன் கேவி ஆனந்துக்கு வந்து ஷவுட் அவுட் குடுத்து ப்ரோ அவரு ம். செத்துட்டாரு ப்ரோ. எனக்கு என்ன அதான் நான் என்ஜாய் பண்ணேன்டா. கிளைமேக்ஸ் த மெயின் கோர் பிளாட் ஆஃப் த மூவி ஐடியாலஜி அது அப்படிங்கிற மேட்டர சரிடா. வந்து பிளாட் அ தான் நான் சொல்றேன். பிளாட் அ வந்து போட்டு திருப்பி அது எனக்கு ஜாலியா கொத்து தான்டா பரோட்டா இருந்துச்சு. மாரி போட்டு விளையாண்டு ம்ஹ்ம். வச்சிருந்தானுங்க. கிளைமேக்ஸ்ல. தெர்ல. ஆக்சுவலி அந்த டைட்டில் கார்டுக்கு போட்ட அந்த நான் பிஜிஎம் இங்க எண்டிங்ல போடுவான் பாரு ஒண்ணு. செமையா இருக்கும். அந்த இதெல்லாம் நல்லா எனக்கு தெரிஞ்சு படம் வந்துட்டு இது சீக்காக்கு தான் கொத்து பரோட்டா மாரி இருந்திருக்குன்னு நெனைக்கிறேன். ஆ அந்த எனக்கெல்லாம் நல்லா எனக்கும் இருந்துச்சு. நீட்டா தான் இருந்துச்சு. நீட்டா இருக்குன்னு நான் சொல்ல முடியாது. பட் எனக்கு எனக்கு வந்து நீட்டா வொர்க் ஆச்சு. நீட்டா இருக்கும். படம் நல்லா வொர்க் இருந்துச்சு. ஆச்சு. வொர்க் அவுட் ஒர்க் ஆச்சு அவுட் எனக்கு. ஆச்சு. எனக்கு இல்ல ஒர்க் அவுட் எனக்கு ஆச்சு. எனக்கு அதான் ஒர்க் ஆச்சு. ப்ராப்ளம். எனக்கு நீட்டா இருந்துச்சு எனக்கு படம். கிளைமேக்ஸ் வரைக்கும். கிளைமேக்ஸ்ல வந்து ஒரு எனக்கு மாரி ஒர்க் ஆச்சுப்பா. உழப்பலான மாரி. இல்ல எனக்கு அந்த ஒர்க்லாம் அந்த இல்ல. நல்லாவே விஷயம் இருந்துச்சு. சொல்றதா இருக்கட்டும். இங்க அண்டா அவன் பையனை வந்து அவனே லாக் ம். பண்றான். எப்படி பண்ணுவான்? இங்க இவன் இருக்கான். அவன் அங்க புடிச்சுட்டான். இல்லடா. அங்க புடிச்சு சரி ப்ரோ பண்ணலாம். ரொம்ப அவன் லாக் சுத்தி பண்ணியிருக்கலாம். வளைச்சு மூக்க தொடுற மாரி இருந்துச்சுடா. அதான் சொல்றேன். சரி விடு. அப்படிங்கிற அதாவது எனக்கு தெரியல. ஒரு மாரி உழப்பலப்பா. அந்த இடத்துலயே கிளைமாக்ஸ்லயே நீட்டா வந்துட்டு அந்த முடிச்சிருக்கலாம்னு சொல்றேன். நீட்டா முடிச்சிருக்கலாம். ம், பேட்டை ம், ம். சொன்னதே தான் நான் இதுலயும் சொல்லுவேன். பேட்டை சொன்னதும் இது. அப்படி நீட்டா பேட்டை முடிச்சிருந்தா சொன்னது, ம். நீட்டா ஜிகர்தண்டாக்கு நீ சொன்னது நீட்டா முடிச்சிருந்தா நீ சப்புன்னு போயிருக்கும் படம். இல்லடா. போனாலும் நல்லா இருந்துச்சு. அவன் சொன்ன ஐடியாலஜி அந்த இதோட சேர்த்தியே பண்ணியிருக்கலான்றேன். பெட்டரா எழுதியிருக்கலாம். அவன்ட்டயே நீ போய் சொன்னாலும் அவனே ஒத்துப்பான். நான் பெட்டரா ரைட் இது பண்ணியிருக்கேன்னு இது சொல்லுவான் அவனே. எப்படின்னா 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 ஒட்டுவாங்க. ஒருத்தன் வந்து இல்ல ப்ரோ அது அது வேற ப்ரோ. அது ஃபேக் ப்ரோ அப்டின்னுவான் ஒருத்தன். ஐயோ! சரி விடு, விடு, விடு. அவரு இது தவறு, தவறு, எப்படின்னா தவறு, இரு நான் சொல்றேன். தவறு, நான் நான் தவறு. நான் கார்த்திக் சுப்புராஜ் மாம்ஸ் வச்சே சொல்றேன். ஸ்ரீராமர் அவரே தந்திரம் பண்ணியிருக்கும்போது நம்மலாம் ஏமாத்துறோம். அ அவன் பையன ம். அவனோட ஜஸ்டிஃபிகேஷன் அவன் குடுக்கணும். அவன் முடிவு பண்ணிட்டான்டா. இது அதாவது இவரு நம்ம காந்தி முடிவு பண்ணிட்டாரு. காந்தி மகான் முடிவு பண்ணிட்டாரு. தன்னோட ம். அதாவது தன்னையவே அதான் அவன் பையன் வந்து மேனிபுலேட் பண்ணியிருக்கான். அவனையவே வச்சு அவன் ம், ம். ஃப்ரெண்டையும், அவனோட இது ராக்கியும் ம். வந்து இத்தன வருஷம் கூட இல்ல அதான் அதான் அதான். இத்தன போட்டு வருஷம் தூக்கிட்டான். அவன் கூட இல்ல. ம். வந்துட்டு பொசுக்குன்னு இவனுக்காக இத்தன வருஷம் கூட இருந்தவங்களையே வந்துட்டு கொல்ல வச்சு, அது வந்துட்டு எப்படி அவன் ஒரு சைக்கோ ஆக்சுவலா. டாடா கேரக்டர். டாடா கேரக்டர் என்ன பொறுத்தவரைக்கும் லிட்டரலி சைக்கோ. அது ஒரு ம். ஐடியாலஜி சைக்கோ அது. நான் நான் இந்த நான் ஒழுக்கமா ஆமா, எக்ஸ்ட்ரீமிஸ்ட் ஆமா. அ அவ்வளவுதான். ஒழுக்க எக்ஸ்ட்ரீமிஸ்ட். எக்ஸ்ட்ரீமிஸ்ட். எக்ஸ்ட்ரீமிஸ்ட், சைக்கோ, மடத்தனமா ஒண்ணு ஒரு ஃபாலோ விஷயத்த பண்ணாது. கண்ண மூடிட்டு ஃபாலோ பண்ற ஒரு இது. சுயமா யோசிக்கிற அந்த ஒரு கெப்பாசிட்டி இல்லாம, தனக்கு தனக்கு ஃபீட் பண்ணப்பட்டத தான் அ ஆர்டர் போடுற ஆர்டர் மாரி. போட்டு அந்த ஆர்டர் போடுற ஆர்டருக்கு மாரி. அப்படி அதான். இருக்கக்கூடாது அப்படிங்கிற அந்த ஒரு காரணத்துக்காக
கொள்கைக்காக கொள்கைக்காக வாழ்றானுங்கடா. வாழணும். அப்போ வந்து ஐயோ இந்த கொள்கை நான் எடுத்துட்டேன். ஐ கான்ட் பி ஃபிளெக்சிபிள். ஐ ம். கான்ட் நாட் ஏன்டா சேஞ்ச் ஃபார் சம் டைம். வெள்ளிக்கிழமை சிக்கன் சாப்பிட மாட்டேன்னு சொன்னோன்னு சொல்றதாடா இது. ஏ அது யாரு? இந்த இந்த இதுதான்டா ஞாபகம் வருது. ஆண்டவர் ஆண்டவர் ஏய் இது அந்த ஐடியா சொல்லும்போது ஆண்டவர் இருக்கார்ல, அவர் இந்த விருமாண்டி ஒரு இன்டர்வியூ கொடுத்திருப்பாரு தெரியுமா? மொட்டை அடிச்சுட்டு. ஆமா, ஆமா. பழசு. ஆமா ஆமா ஆமா. அந்த இன்டர்வியூல வந்து அந்த இன்டர்வியூல சொல்லியிருப்பாரு. இந்த கலாச்சாரங்கிறது வந்து 5 இயர்ஸ் ஒன்ஸ் மாறுற மாரி. ஐ அதாவது அதுவே மாறுது அப்படி இப்படின்னு அதுதான் சொல்லியிருப்பாரு. ஐடியாலஜி, கலாச்சாரம் இது எல்லாமே வந்துட்டு ஒரு தனி மனுஷனோட இது அவன் அவன் இஷ்டம் அவன் இஷ்டத்துக்கு தான் அவன் பண்ணுவான். அவ்வளவுதான் விஷயமே. என்ன வேணா மாத்திக்கலாம், ம். மாத்திக்கலாம். பட் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இல்ல இஃப் யூ ஸ்டிக் டு ஐடியாலஜி யூ மஸ்ட் டை. அதான். யூ ஷுட் நோ சாக்ரிஃபைஸ். அதுதான் இந்த படத்துல சாகுற சொல்லியிருப்பாங்க. வரைக்கும் கொள்கை விடக்கூடாது. அதுதான் அதெல்லாம் கிடையாது அப்படின்ட்டான் ஒரே வார்த்தை. அப்படிலாம் நீ அதெல்லாம் எக்ஸ்ட்ரீமிஸ்டா இருக்கக்கூடாது. கிடையாது. அடையாது. எனக்கு பிடிச்ச தான் வாழுவேன். இப்ப பாத்தியா? கடைசியில அதான் நீ இவ்வளவு நல்லது பண்ண, நீ உள்ள போற. அ நாங்க இத்தனை பேத்துக்கு சாராயத்த ஆ ஊத்துனோம். ஆனா இவ்வளவு நாங்க கிட்ட பார்த்தா, நான் மகானாரேன். நான் ம். மகானா இருக்கேன். இப்ப நான் மகான் அப்படிம்பான். செமையா இருக்கு அந்த சீன். நான் மகான் அப்படிம்பான். அப்புறம் அந்த லிக்கர் பாட்டில வந்து ஏதோ அந்த வேர்ல்டு கிளாஸ் ஏதோ எழுதி வச்சுட்டு போவான். அது நல்லா இருக்கும் அந்த சீன். அப்புறம் கிளைமேக்ஸ் நல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் அந்த டாடா வந்து அவன் வீட்ல வந்து அந்த லிக்கர் ட்ரை ஆ பண்ணுவான். இங்க இங்க கடைசியில இங்க அந்த இது லிக்கர் விக்ரமோட குடுக்கும்போது 2 பேர் கடைசி சிப்பு அது தாடாவோட இது அவன் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்றான். ஃபர்ஸ்ட் இருக்கும். அப்படியே டப்புன்னு உடைப்பான். ம். முடிஞ்சிரும் படம். நல்லா நீட்டா இருக்கும். இருந்துச்சு. பட் ம். நைஸ் ஃபிலிம். நல்ல படம். நல்ல படம். குட் ஃபிலிம். நாட் கிரேட் ஃபிலிம். இட்ஸ் எ வெரி நைஸ் ஃபிலிம். நல்ல ஒரு ஓடிடி என்டர்டெய்னிங்காவும் ஒரு சேவ்டு மகான். மோட்டிட்டி சேவ்டு மகான். அதுதான் உண்மை. நம்ம எல்லாம் சொல்லுவோம். இது வந்து தியேட்டர் வந்து கரெக்ட் தான். பட் நீங்க யோசிச்சு பாருங்களேன். இந்த படத்த நம்ம இவ்ளோ என்ஜாய் பண்ற காரணம் இந்த ரைட்டிங் தான். அத ம். நம்ம எப்படி காப்பாத்த முடியும்னா, இதெல்லாம் வந்து கட் பண்ணாம இருந்தா தான். அது வந்து கரெக்ட்டா இதுல பண்ணிட்டாங்க ம். ஓடிடில. எதுவும் ம். தொடாம அப்படியே வுட்டானுங்க. ஆனா அநியாயமா வாணி போஜன கட் பண்ணிட்டீங்களாடா டேய். ஆமா. அது அது என்ன கதைன்னே புரியல. அது ஏதோ சப்ளாட் இது யாருக்கு தெரியும். என்னன்னா, அது அது இட் சப்ளாட் அது தேவைப்படாது. அது தேவைப்படாது. கதைக்கு அது தேவைப்படாது. ரிமைன்ஸ் அ மிஸ்ட்ரி டில் ம். நவ். என்னன்னா, ஆமா. இத கேளு ஒரு ஜோக்கு. என்னன்னு கேளேன். சொல்லு, சொல்லு. இது வாணி போஜனு இங்க ஃப்ரெண்டு காலேஜுக்கு என்னமோ வந்திருக்காங்க சரியா? அ, இவனுங்க அ, பசங்கள்லாம் நின்னுட்டு பக்கத்துலலாம் நின்னுட்டு அ, மேம் அ. ஓகே மேம், சூப்பர் மேம் ஆமா. சொல்லிட்டு, அ, மேம் அ, மகான்ல அ. சூப்பரா நடிச்சிருந்தீங்க மேம் அப்படின்றாங்க ஃபர்ஸ்ட்டு. ஆமா, ஆமா பார்த்திருக்கேன். அவ படி இறங்கி கீழ போயிட்டு இருப்பாள. ஆமா, ஆமா. அப்பதான் அது சொல்லுவானுங்க. பண்ணது ஆமா. அது பண்ணது என் ஃப்ரெண்ட்ஸ் தான். நீ அங்க என்னடா டைரக்டர் இருக்கிறவனுங்கலாம் கட் பாத்தியாடா அப்படின்ட்டு. ஆனா இந்த கேரக்டர் நல்லா இருக்கும். இப்போ எல்லார் வாழ்க்கையில ஒரு சேஞ்ச் வர மாரி இந்த பாங்கு மட்ட இந்த ஆ இருப்பாள ஒருத்தன். ஆமாமாமா. அந்த அந்த கேரக்டர். அதாவது அது சூப்பரா இருக்கும். ஒரு அந்த அந்த இந்த இதெல்லாம் செய்ற ஒரு கேட்டலிஸ்ட் மாரி. அதுதான் ஆமா, ஆமா, ஆமா. எல்லாத்தோட அ வாழ்க்கையிலயும் அ எவனா ஏதாவது ஒரு கேரக்டர் அப்படி வந்துரும். ஒ நம்மள இது டோட்டலா ஒண்ணு ஸ்விட்ச் பண்ற வந்து மாரி வந்துரும். போகும். அது இந்து தான் அந்த சீன் தான் நல்லாருக்கும். அவன் சொல்லுவான், அந்த ம். இடத்துலயுமே இவன் வீடு கட்டி சொல்லுவான், ம். நான் அன்னைக்கு ஏதோ பாங்கு மட்டையில அடிச்சத நீ ம். சீரியஸா எடுத்து உன் அதுதான், அதுதான். வாழ்க்கையாவே அத வச்சுட்ட நான் ம். எதிர்பார்க்கல அப்படிம்பான். அவன் ஏதோ அதுதான் அந்த மாரி அது அவன் பயங்கரமா பாட்டுக்கு இருக்கும். ஏதாவது உளறுவான். நம்ம அதை அன்இன்டென்ஷனலா இருக்கும். அது ம். ரொம்ப அன்இன்டென்ஷனலா இருக்கும். நீ அத ரொம்ப சீரியஸா எடுத்திருப்ப. கண்டிப்பா அது எல்லாருக்கும் அது நடக்கும். அதான். அதுவும் ஆர்கானிக்கா இருந்துச்சு. அது ம். நல்லா இருந்துச்சு. ஆனா வாணி பூஜன் கேரக்டர் எடுத்திருந்தா இன்னும் கொஞ்சம் கிரேஸ் எடுத்து போயிருக்கலாம்ல. வாணி போஜன் கேரக்டர் கொஞ்சம் பேரு காமிச்சாரு. எடுத்திருந்தா இவருக்கு மேல இன்னும் கொஞ்சம் கருப்பு பெயிண்ட் அடிச்சு விட்டுருக்கலாம். காந்தி ஆமா. மகான் மேல. காந்தி மகான் ஏன்னா, பொண்ணு. இப்ப வரைக்குமே வந்துட்டு அவரோட ஒய்ஃப், பையன நெனச்சுட்டே ம். வாழ்றாருன்னு இருந்தது வந்துட்டு அப்படியே டக்குனு அந்த இருக்கும். இடத்துல மாறி இருக்கும். ஐய்யய்யோ! என்ன இவனும் கடைசி ஹிட் ஆயிட்டானா? அப்புறம் வந்துட்டு அவரு அவ்வளவுதான் வந்துட்டு கட் எப்படி பண்ணிட்டானுங்க. எடுத்தோனே ஃபைட் பண்றாரு, அங்க இதுல சண்டை போடுறாரு அப்படி அது எப்புட்றா இது போதையில இருக்கிற ஒருத்தன் எப்புட்றா அடிச்சுக்குவான் அப்படிங்கிறதுக்கு அதுக்கும் வந்து வச்சிருந்தாங்களாம். ட்ரெய்னிங் போற மாரி. அவன் வந்துட்டு ஆமா. அது அ ஆ அமேசான்ல இருக்கும். புஷ் அப்லாம் எடுப்பான். அந்த காக்கா காக்கா கலைமேல் காக்காலாம் சொல்லிட்டு, இது அ பண்ணுவேன். அந்த டம்பிள்ஸ்லாம் எடுத்து அது ஏதோ பழைய படம் அது ரெஃபரன்ஸ். பழைய பட அதெல்லாம் ரெஃபரன்ஸ். ஆமா, ஆமா. காமிச்சிருக்கலாமே. அது சரி. வந்துட்டு அந்த பழைய இந்த படம் ரெஃபரன்ஸ். அவரு வந்துட்டு YouTubeல இருக்கும். YouTubeல லைலாலாம் தேடி இருப்பாங்க அந்த பாருங்க. படத்துல. அந்த படத்திலேயே வந்துட்டு அவரு ஆமா. ஏதோ ஒரு படம். போலீஸ்ன்னு சேரு நெனைக்கிறேன். உடம்பு முழுக்க சேர் தப்பிட்டு, அப்ப அந்த சேத்தோட வந்துட்டு ஒரு கடைசி வில்லன் கூட ஃபைட் அப்போ அங்க உட்கார்ந்து வெயிட் லிஃப்டிங் பண்ணிட்டு இருப்பாரு மனுஷன். நல்லா இருக்கும். அந்த படம் நல்லா இருந்துச்சு எனக்கு. அந்த படத்தோட படம் சீன் பேரு அப்படியே மறந்துருச்சு. வச்சிருப்பாரு. எனக்கு தெரியல. அந்த படம் பார்த்தேன். ஒரு இது. அவ்வளோதான்டா. மகான் வந்து தட் இஸ் ஆல்சோ
நத்திங் டு ஸ்பீக் மச், இவ்வளவுதான் மெயின். அந்த எக்ஸ்ட்ரீமிஸ்ட் ஐடியா தான். ம். அடுத்து வந்து பாண்டியா வெஸ்டர்ன். ஜிகர்தண்டா டபுள் எக்ஸ். இந்த இந்த பாண்டியா இந்த வெஸ்டர்ன் ஓஜி எங்க எங்க கன்னிசம் இதான் லெவல் வந்து இப்ப மீட்டரே வந்து திணற அளவுக்கு இருக்கிற கூரையை ஒரே பிச்சுக்கிட்டு பிச்சுக்கிட்டு போன போற படம் படம் வந்து வந்து ஆமா. ஜிகர்தண்டா டபுள் எக்ஸ். 4.5 வருஷம் பேட்டா கடைசி தியேட்டர் ரிலீஸ், 2 படம் ஓடிடி. அதுக்கப்புறம் ஜிகிர்தண்டா செகண்ட் பார்ட்னு வந்த உடனே ஒரு டீசர் டைட்டில், அந்த டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு ஒண்ணு விட்டாங்க யா பாரு. யா யா ஃபர்ஸ்ட் யா அந்த யா யா அது இல்லடா, அது இல்லடா, அது இல்லடா. அது இல்ல இது ஃபர்ஸ்ட் ஒன் அந்த இது இந்த அந்த வாஸ் ராகவா லாரன்ஸ் யானை தந்தெல்லாம் வச்சுட்டு வச்சுட்டு அந்த அங்க ஒர்க் ஷாப்ல உட்காந்துட்டு அதுல இருக்கிற மாதிரி ஆப்போசிட் எஸ் ஜே கீழ சூர்யா. உட்காருவான். அந்த அம்பு ஏவி விட்டோன்னே எல்லாம் ஓடி வருவானுங்க. அவன் கையில கேமரா எடுத்து இங்க பாரு, டக்குன்னு பண்ணுவான். நாங்க அது சொல்லு. ஓகே நாங்க என்ன பேசிட்டு இருந்தோம்னா, நீ அந்த படத்தை பார்த்துட்டு அந்த அனௌன்ஸ்மெண்ட் போய் பார்த்தேன்னு வையே, மத்த கதை அதுல இருக்கும். அந்த ஃபுல் படமும் அந்த அனௌன்ஸ்மெண்ட்ல இருக்கும். வந்துரும். ஃபுல் படம் கதையும் அந்த அப்படியா? எக்ஸ்பிளைன் அனௌன்ஸ்மெண்ட். பண்றேன். நான் அந்த நான் அனௌன்ஸ்மெண்ட் எக்ஸ்பிளைன் பார்க்கல. பண்றேன். ஆமா. பாரேன். அனௌன்ஸ்மெண்ட் நீ போய் திருப்பி பாரு. ஸ்டார்டிங் சீன்ல வந்து ஒரு எஸ்.ஜே. சூர்யா வந்து இந்த இது இருக்குல்ல, அது பேர் என்னடா? வாயில வாசிப்பான்ல, அது பேர் என்ன? மவுத் ஆர்கன் தெரியல எனக்கு. மவுத் ஆர்கனை வந்து வாசிட்டே உட்காருவான். அந்த படத்துல என்ன காட்டுவான்? இவன் டென்ஷன் ஆனா மவுத் ஆர்கன் வாசிப்பான். அந்த எலிமெண்ட் வருமா? இந்த மவுத் ஆர்கன் வாசிக்கிற சவுண்டு கேட்டு ராகா லாரன்ஸ் கேட்பான். அவன் வந்து இந்த யானை தந்தா கடத்துருவேன், அதெல்லாம் காட்டுவானுங்களா. அதே மாதிரி அந்த காஸ்டியூம்ல போட்டு கன் எடுத்து சுட்டு வெளியே வருவான். வெளியே வந்து பார்த்தா இந்த எஸ்.ஜே. சூர்யாங்கிறவன் படத்துல போலீஸ். அவங்க கூட போலீஸ், பொலிட்டிஷியன்ஸ், பொலிட்டீஷியன்ஸ் எல்லாம் இருப்பாங்க. இருப்பானுங்க. அவன் வந்து அவன் அம்பு ஏவி விடுறதுங்கிறது இவன் வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி அந்த அலியஸ் சீசருக்கு அகேன்ஸ்டா இவனுங்களாம் ஏவி விடுறான். ஏவி விடும்போது என்ன எஸ் ஜே ஆகும்? சூர்யா வந்து ஏவி ஏவி விடுறான். விடுறான். எல்லாம் அவனை அடிக்க வரும்போது இவன் வந்து கன்னை போட்டுறான். அவன் என்ன யோசிக்கிறான்? இந்த கன்னு வந்து எத்தனை பேர் சுடும், அந்த படத்துல வரும்ல, எத்தனை பேர் சுடுன்னு சொல்லி எடுக்கிற கையில ஆயுதம் தான் கேமரா. படம், சினிமா. அதுதான் கேமரா கதை. எடுத்துட்டு நிப்பான், கேமராவை கிளிக் பண்ணுவான், ஜிகிர்தண்டா படம் டபுள் எக்ஸ்னு வரும். எப்படி டைட்டில் வரும், ஷூட்டிங் ஸ்டார்ட்ஸ் அப்படின்னு எப்படி சொல்லிட்டு படமே announcement. வந்துருச்சு. அவ்வளவுதான், அவ்வளவுதான். படமே ஃபுல் ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட்ல. இதுதான் நான் யோசிச்சோம். செமையா இருந்துச்சுடா. மரணமா இந்த இருந்துச்சு announcement. கான்செப்ட் எப்படி யோசிச்சிருப்பான்? படத்தையும் கதையும் சொல்லணும், பட் ஒரு அட்ராக்டிவான அதான் அனௌன்ஸ்மெண்ட் வீடியோவா சரி அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ்மெண்ட் பந்தல்ல போட்டு சாப்பாடு போடாம அப்படி கிடையாது. ஒரு clear-ஆ அனௌன்ஸ்மெண்ட் வீடியோனா வந்து ஒரு படத்தோட படத்துல பண்ண மாதிரி ஒரு ஒரு நைட்ல வந்து வெப்பன் பண்றது, சாக்லேட்ட கையில போடுறது, அது இல்லாம இந்த மாதிரி பண்ணலாம். நல்லாவே இல்ல, இருந்துச்சு. ஒரு கதையே காமிச்சிட்டான் பாத்தியா, மொத்த படம் ஃபுல் வந்துருச்சு படம் இதுல. இந்த மாதிரி தான் இருக்கணும் ஒரு வேலை. இல்ல அது இப்போ டபுள் சொல்லியே எக்ஸ் ஆகணும் படம். எனக்கு ம். எனக்கு ஒண்ணு மட்டும் புரியல. இப்ப பாட்டு வந்துட்டேன். இந்த அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ. அதுதான். இது ஒரு ஒரு படத்தையவே வந்துட்டு நமக்கு அது நம்ம படம் பார்த்ததுக்கு அப்புறம் அது பார்க்கும்போது எனக்கு எனக்கு ஆச்சரியமா இருக்கு. என்னடா நீங்க படத்தையவே வந்துட்டு இதுல ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வீடியோல ஃபுல் கதைய நீ அவ்வளவுதான் சொல்ட்ட. காமிச்சிட்டான். முடிச்சிட்டாங்க. அசால்ட்டு அசால்ட்டா காமிச்சிட்டான். காமிச்சிட்ட. அவ்வளவுதான் நம்ம அது முடிஞ்சிருச்சு. பெருசா எடுத்துக்கல. ஆனா ஆனா நம்ம அத பெருசா எடுத்துக்கல. அதாவது அவரு வந்துட்டு அந்த படத்துல கஃபே வச்சிருக்காரு. அவருக்கும் ஒரு வேள அவர் ஒரு சாக்லேட் பிசினஸ் பண்ற ஆள் மாரி இருந்தா கூட நான் வந்துட்டு ஓரளவுக்கு கன்வின்ஸ் ஆயிருப்பேன். சாக்லேட் ஆமா, சாக் ஆமா. கடைசில ஃபோர்ஜ் சாக்லேட்டே காட்டல. ஃபோர்ஜ் பண்றாரு. ஃபோர்ஜ் பண்ற சீனுமே ஆமா, வந்துட்டு அந்த பிளடி ஸ்வீட் பார்ட்ல அந்த ஒரு இதுக்கு மட்டும் தான் வருது. அந்த ஆமா. தேடி வர்றது இவங்கள தேடி அதாவது ஒண்ணும் இல்ல. ஒரு பிளடி ஸ்வீட்டுக்கு அந்த 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 பிளடி ஸ்வீட்ங்கிற போர்ஷனுக்கும், நம்ம பேட் ஆஸ் பாட்டுக்கும் ஒரு இன்ட்ரோ மாரி குடுத்த மாரி தான் இருந்துச்சு. ஆனா ஓகே, ஓகே. இத வச்சுட்டு இத சீரியஸா எடுத்துக்கிட்டு, இதுலருந்து அப்படி டீகோட் பண்றோம். அதுலருந்து இப்படி டீகோட் பண்றோம். டேய் இங்க ஒருத்தர் படத்தையவே ஒரு இது அனௌன்ஸ்மென்ட் வீடியோல சொல்ட்டாப்லடா. அதான். அது கூட விட்றா. இது பிளட்டி ஸ்வீட்ன்னு ஒரு ட்ராக் ஒரே மாரி தான் இருக்கும். ம். இந்த டைட்டில் அனௌன்ஸ்மென்ட்ல சனா பூந்து விளையாண்டுருப்பான். ஆ, ஆ, முதல்ல ஆ. வந்து ஒரு வெஸ்டர்ன் மாரி ஆரம்பிச்சு, அப்புறம் ஒரு குத்துப்பாட்டு டான் ட ட டான் டான் ட ட ட டன்னு வரும். அதுக்கப்புறம் அப்படியே ஜிகர்தண்டா ஃபர்ஸ்ட் பார்ட்டோட ஜிகர்தண்டா அப்படியே மியூசிக். 3, ஜிகர்தண்டா பிஜிஎம் 4 மிக்ஸ் பண்ணி ஒண்ணு குடுத்துருப்பான். சூப்பரா. அனௌன்ஸ்மெண்ட்ல எனக்கெல்லாம் கூஸ் பம்ப்ஸ் வந்துச்சு தெரியுமா? ஆமா, அந்த அது அனௌன்ஸ்மென்ட் 8 வீடியோ மிஸ் 9 மாசம் இருக்குமா அன்னைக்கு நீ ரிலீஸ் குரூப்ல ஆயிட்டு. ஆமா, அனுப்பிச்ச ஆமா, நான் பார்க்காம ஆமா. விட்டுட்டேன். நான் பார்க்காம விட்டுட்டேன். பயங்கரமா இருந்துச்சு அது. பயங்கரமா இருந்துச்சு. நான் ஒரு 6 தாட்டி பார்த்துப்பேன் திரும்பி திரும்பி. அப்புறம் படம் ரிலீஸ் 10ஆம் தேதியா, அதுக்கு முன்னாடி ஒரு நாள் உட்காந்து டீசர், ட்ரெய்லர் இந்த டைட்டில் அனௌன்ஸ் பண்ணிட்டு ஒரு 3, 4 தாட்டி பார்த்தேன். அந்த அளவுக்கு ஹைப். ஏன்னா எனக்கு ட்ரெய்லர், டீசர் விட அதுதான் ஹைப் ஏத்துச்சு. அந்த அளவுக்கு இருந்துச்சு அது குவாலிட்டியா. இன்னொன்னு என்னன்னா, படம் ரிலீஸ் ஆகறதுக்கு முன்னாடியே அவரு அந்த மாமதுர பாட்டோட இத
அதை வீடியோ ரீச் சாங் வந்துருச்சு. ஆமா. நான் பார்க்கல. நான் நான் பார்த்துட்டேன். தியேட்டர்ல தான் பார்த்தேன். நான் எனக்கு அதிலயே ரொம்ப ஹைப் ஆயிடுச்சு. நான் செமையா நான் இருந்துச்சு. பார்க்கல. ஏன்னா சூப்பரா சரி இருந்துச்சு. இருக்கட்டும், நான் படத்திலேயே பார்த்துக்கிறேன்ட்டு விட்டுட்டு வந்துட்டேன் நானு. நான் பார்த்துட்டேன். எனக்கு இப்போ ரொம்ப பிடிச்சு போச்சு. படத்துலயும் நல்லா வந்துச்சு. என்ன சீசர் இது? ஜங்கு ஜிங்கு ஜிங்கு இதெல்லாம் இப்படி படத்துல காமிக்கிறீங்க? சீசர் அலியஸ் சீசர். டபுள் எக்ஸ பத்தி எஸ். பேசணும்னா, ஆ. பேசுறதுக்கு அத்தன விஷயம் இருக்கு இந்த படத்துல. இருக்கு. ஏன்னா, கரெக்ட். லிட்டரலி இது 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 வந்துட்டு எப்படி சொல்றது? இதுக்கே தனியா ஒரு பாட்காஸ்ட் தனியா பாட்காஸ்ட் பண்ணலாம். பேசலாம். பண்ணலாம். தனியா பண்ணும். ஒரு பாட்காஸ்ட் பேசலாம். வேணா ஒண்ணு பண்ணலாம். எனக்கு ஒரு ஐடியா இருக்கு. இதுல கொஞ்சோண்டு பேசிட்டு ஜிகர்தண்டா 1, ஜிகர்தண்டா 2 சேர்த்து பேச முடியாது. ஏன்னா பேசிட்டோம். வேற வழி இல்ல. நீங்க இதுல தான்டா ஒன் பேசிட்டா வேற அவ்வளவுதான். வழி இல்ல. போதும். கேளுங்க லிசனர்ஸ். வேற வழி இல்ல உங்களுக்கு. ஆமா. கேளுங்க. வேற வழியே இல்ல. கேளுங்க. பெருசா தான் இருக்கும். கேளுங்க. கேளுங்கடா கேளுங்க. நல்லா தான் இருக்கும். நல்ல படம் தான். கேளுங்க. We are forcing you. இந்தா சாப்பிடு. இது கன் எடுத்து தலையில இது கத்தி எடுத்து கழுத்துக்கிட்ட வச்சுட்டு படத்தை கேட்டுதான் பார்த்துதான் ஆகணும். ம். ஜெஃப்ரி ஆமா. டேமர் வந்துட்டு போறாரு. Watch this listen this podcast and you can leave my home. அதுதான். இப்போ என்னை என்ன இப்போ இந்த பொறுத்த படத்துல வரைக்கும் வந்து என்ன சொல்றது? படம் வந்துட்டு வெஸ்டர்ன் இட் வாஸ் பெர்ஃபெக்ட் இன் எவ்ரி வே அப்படின்னு வந்துட்டு இந்த படத்தை நான் சொல்லுவேன். இது இதை நான் ஒத்துக்கலாம். ஒத்துப்பேன். சூப்பர். நீங்க பேட்டையை நான் விட்டுருங்க. ஒத்துப்பேன். ஆனா நம்ம பேட்டை விட்டுருங்க. 100% நான் ஆனா சொல்றேன். ஆனா 100% ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கு ஈக்குவலானா இல்ல. அது நான் ஒத்துக்க மாட்டேன். ஃபர்ஸ்ட் பார்ட் இஸ் ஆல்வேஸ் ஓஜி. அது இல்ல, இல்ல. கொஞ்சம் கீழ தான். ஆனா நான் வந்து இங்க பாரு, நான் என்ன சொல்லுவேன்னா ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கு ஈக்குவல் இல்ல. ஆனா ஃபர்ஸ்ட் பார்ட்டை விட இது பெர்ஃபெக்ட்டா இருந்துச்சு எனக்கு. உனக்கு ஒரு பர்ஃபெக்ட் ஃபிலிம் வேற, புடிச்ச படம் வேற. ம், ம். பர்ஃபெக்ட் ஃபிலிம் வேற, ஒரு நல்லா இருக்கிற வாஸ் படம். வெரி ஏன்னா செகண்ட் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஹாஃப் அந்த லென்த் அப்படி பர்ஃபெக்ட் இப்படின்னு எனக்கு தெரியவே இல்ல. நல்லாவே எனக்கு நான் செகண்ட் டைம் போக பார்த்தேன்னா அதெல்லாம் எனக்கு எதுவுமே தெரியல. அப்படிங்கிற செகண்ட் டைம் சுத்தமா தெரியல. ஆமா. பரவாயில்ல. எனக்கு வந்து ஒரு மாதிரி கிளீனா இருந்துச்சு. ஒரு சீன் இல்லாம கூட ஒரு படம் ஒர்க் ஆயிருக்குது. அந்த மாதிரி இருந்துச்சு எனக்கு. மெயினா இப்போ அந்த மீம்ஸ்ல பரவுறது அந்த சீன் தான்டா. ஃபார் மை பாய் சீசர். அந்த சீன்ல இருந்து அந்த ஜிகர் தீம் வரும் பாரு. கிளைமேக்ஸ் மட்டும் பா. ஜிகர் தீம். டோட்டல் ஐயோ, சைலன்ஸ் ஐயோ. தியேட்டர். ஒருத்தன் கத்தனானா இல்ல. இப்ப நாங்க கில்லர்ஸ் ஆஃப் ஃப்ளவர் மூன் போனோம். 3.5 மணி நேரம் படம். என் கூட வந்தானுங்க. சில பேர்லாம் கீழே உட்காந்துருப்போம். அவன் ஃபோன் நோண்டுறான். மேட்ச் பார்த்தா கத்திட்டே இருந்தான். ஏதோ பேசிட்டே இருந்தானுங்க. கசன். இந்த படம் போனோம். ஃபர்ஸ்ட் டே தான் போனோம். இந்த ஜிகர் தீம் ஸ்டார்ட் ஆகுது. இந்த ஃபார் மை பை சீசர் சீன்ல இருந்து கிளைமேக்ஸ் மட்டும் எவனும் வாயை திறக்கல. அமைதியா பார்க்கணும். உறைஞ்சு போய் உட்காந்துருந்தானுங்க எல்லாருமே. மெதுவா பார்த்தா அப்புறம் ஃபிலிம் கார்த்திக் சுப்ராஜ் எல்லாம் அப்படி வேர்ல்டு கப்ல ஆஸ்திரேலியா தோத்தும் போது குஜராத் அமைதி மயான அமைதி. அப்புறம் அந்த கார்த்திக் சுப்ராஜ் படம் போடும்போது எல்லாம் கத்த ஆரம்பிச்சிட்டானுங்க. சூப்பரா இருந்துச்சு. எல்லாம் எந்திரிச்சு எனக்கு லிட்டரலி நான் படத்துல எனக்கு இது ஒரு பழக்கம் இருக்கு. நான் ஒரு படத்துக்குள்ளார டீப்பா போயிட்டேன்னா என்னை ஈஸியா வந்து டைரக்டரால என்ன அழுக வச்சிட முடியும். அவர் அந்த இடத்துல இந்த இடத்துல ஆடியன்ஸ் அழுகணும்டா அப்படின்னு அவர் அந்த இடத்துல தான் வைக்கிறாருன்னா நான் அழுதுருவேன். ஒண்ணும் இல்ல இப்போ மதியம் சாயந்தரம் தர்மதுரை படத்துல அந்த லாஸ்ட் போர்ஷன்ல அந்த பாட்டு வரும். தர்மதுரை விஜய் சேதுபதி நடிச்ச படம் இருக்குல்ல. அதுல அந்த பாட்டு வரும். அந்த பாட்டும் அப்புறம் இவர் வந்துட்டு டக்குன்னு அந்த தலையில அடிபட்டு இவர் படுத்திருப்பாரு. அப்போ வந்துட்டு அந்த பையனுக்கு மூச்சு திணறு ஆகும். அப்போ போய் இவரு டாக்டர் தான் சொல்லிட்டு போய் இது போடுவார்ல. நான் அந்த சீனுக்கு எனக்கு கண்ணுல தண்ணி வந்துருச்சு. என்னை வந்து நான் ஈஸியா படத்துக்குள்ளார பூந்துருவேன். அந்த மாதிரி இந்த படத்துல பூந்து நிறைய இருந்துச்சு. நிறைய இடத்துல எமோஷனல். பெஸ்ட் ஃபார் மீ வொர்க்ட் அவுட் வாஸ் அந்த யானை சீனுக்கெல்லாம் யானை சீன் எனக்கு தாரையா ஊத்திக்கிட்டு இருக்கு கண்ணீர். தெரியும். பக்கத்துல எனக்கு கண்ணுல நிக்குது. அப்படி எனக்கு ஒரு மாதிரி வாவ் இட் வாஸ் வெரி பியூட்டிஃபுல்லா இருந்துச்சு. நான் அழுதுட்டேன். எனக்கு அழுதாதான் வந்துட்டு அந்த எமோஷன் வெளியே போகும். எனக்கு அப்படியே வரான் அந்த ராகவா லாரன்ஸ் பிரிச்சு மேய்ச்சிட்டான்டா. எப்படிடா அவனால இப்படி ஒரு படம் ராகவா ப்ரோ நீங்களா ப்ரோ? அதான் நான் ஒரு கதை நடந்துச்சு. நான் வந்து அந்த மாமதுரை பாட்டு பாட்டுக்கிட்டு இருக்கேன் சரியா. அப்ப வந்து திடீர்னுட்டு இவன் ராகவா லாரன்ஸ் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கான். எனக்கு வந்து மறந்து போயிட்டேன். யாரா இந்த ஆக்டர் சூப்பரா டான்ஸ் ஆடுறானே. அவர் டான்ஸரியா? ஐயோ அது ராகவா லாரன்ஸ். அட ஆமால அத மறந்துட்டேனே. அந்த மாதிரி ஒரு கேரக்டர் ஆயிட்டான். பக்கா கேரக்டர் ஆயிட்டான். ஷாக்கு. அட ஆமா என்னையும் அறியாம நான் அந்த டைலாக் சொன்னேன். என்ன இந்த ஆளு நல்லா டான்ஸ் ஆடுறானே அப்படின்ட்டு. ஆமா படத்துல 3 பாட்டுக்கு நல்லா ஆடினாப்ல. அது அந்த ஒய்யாரம் பாட்டு தீக்குச்சி. அது தீக்குச்சி சொல்றது அது தீக்குச்சியில ஃபவுண்டைன் மாதிரி ஒரு ஸ்டெப் போடுவாங்க. அந்த இடத்துல
இந்த மூவி வாஸ் எப்படி சொல்றது? சவுண்ட் இன் எவ்ரி வே. எல்லா விதத்திலயும் நல்லா இருந்துச்சு. ஆனா அ வாஸ் லைக் சனா பேங் வாஸ் எல்லாமே சனா பேங்கர் வாஸ் தான். பீக் பேங்கர் தான். ஹி பீக்டு. அவ்வளோதான் லிட்டரலி. அந்த அந்த ஜிகர் தீம்லாம் ம். அது அப்புறம் அந்த அசால் சேது பிஜிஎம் அந்த இல்ல எப்ப அதுக்கு ராகவா வருவோம். இருந்துச்சு அதுக்கு வருவோம். அதுக்கு அது முன்னாடி வரும் ரொம்ப முன்னாடி போயிட்டீங்க. அந்த ரேண்டமாவே இருக்கும். இன்டர்வல் பிளாக்ல நம்ம இவருக்கு வந்துட்டு எதுக்காக இவன் தேவையில்லாம வந்துட்டு அலிய சீசன் மேல அவ்வளவு கடுப்பாகணும் அப்படின்னு நம்ம யோசிக்கும் போது மோட்டிவ், ஆமா. கேரக்டர் மோட்டிவ். அந்த இடத்துல சொல்றாங்க பர்சனல் அந்த கான்ஃபிளிக்ட். அந்த ஜெயிலுக்கு போனதுக்கு காரணமே வந்துட்டு அலிய சீசர் தான். அவன் அவரு ஜெயிலுக்கு வாழ்க்கை போனது அத வந்து செட்டப் பண்றான். 2 வாட்டி செட்டப் ம், பண்றான் அதுக்கு முன்னாடி அதுதான். ரைட்டிங்ல. ஃபர்ஸ்ட் ஒரு செட்டப்பு, அதுக்கப்புறம் ஒரு செட்டப்பு, அப்புறம் இன்டர்வல்ல தான் அத கிளியரா காமிக்கிறான். அது ஏன் அவன் அப்படின்ட்டு. சிரிக்க ஆரம்பிப்பான் அதெல்லாம் ராகவா லாரன்ஸ் க்ளோஸ்அப்ல. மறந்துட்டேன். எதுக்கு இவன் சிரிக்கிறான் அப்படின்னு சொல்லுவான். நம்ம பண்ண அரசியல் கொலை ஞாபகம் இருக்கா? அங்கேயும் இப்படி ஒருத்தன் இழுத்துட்டு கடந்தான் போது ஓ மை காட் அப்படின்னு இருக்கும். எனக்கு தலையில கை அப்படியே வச்சிட்டேன் நானு. அது நான் சூப்பரா இருந்துச்சு. யோசிக்கவே இல்ல. நான் லிட்டரலி அது ஐ வாசன்ட் ரெடிடா அப்படிங்கிற மாரி இருந்துச்சு எனக்கு. அவன் கையில கத்தி வச்சப்பறம் எஸ்டேஸ்வரி அப்பதான் பாப்பான். ஓ இருக்குடி உனக்குன்னு. அப்ப நான் பயந்தேன். ஐயோ இன்டர்வல் கார்டு போடுவான். அப்ப சொன்னாங்க அந்த ஃபியூனரல் போணும். அப்பாடா ஒரு சீன் நானும் அப்பதான் இன்டர்வல் கார்டுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஐயோ இப்ப வருமோ? எனக்கு தெரிஞ்சு ஒருவேளை அந்த கை தூக்கும்போது வந்துருமோ? இல்ல இவன் சுட்டதுக்கு அப்புறம் ஏதாவது வந்துருமோ? என்னன்னு பார்த்தா எனக்கும் அப்படி பயந்தேன். ரொம்ப டிராமாட்டிக்கா முடிச்சிடுவான்னு நினைச்சான். ஆ அப்புறம் அந்த ஃபியூனரல் சீன் அழகா வந்துச்சு. அப்பா. வெயிட் பண்ணி ருக்கோ அங்க ஜரா போய் சபர் கரோ வெயிட் பண்ணு. இப்ப வரும் பாரு இன்டர்வல் பிளாக்ன்னு செஞ்சு விட்ட மாரி இருந்தது. சொல்லி சொல்லி அடிப்பான்டா. இன்டர்வல் பிளாக் பொறுமையா எடுக்கணும், இன்டர்வல் பிளாக் ஆமா எடுக்கணும்ட்டு. பொறுமையா போய் சொல்லும் போது அப்படியே அவன் முறைப்பான். நான் இவனை எப்படியாச்சும் அந்த கொன்றுணும் அந்த அப்படின்னு. அந்த ஹாஸ்பிட்டல்ல ஆமா ஆரம்பிச்சுச்சு. அவன் கரெக்டா மாமனார் செத்தான்னு அந்த சொல்லிட்டு. பாட்டுல மாமுதரை எல்லா பாட்டு முடிஞ்சு அந்த ஹாஸ்பிட்டல்ல அவன் அவன் அந்த பெரியவர்னு சொல்லிட்டு அவன் செத்துருவான். அங்க நின்று மெதுவா ஒருத்தனா அடிப்பான். அடிச்சு இவன் தேடி போய் அந்த போலீஸ்காரனை தேடி போகும்போது கண்டுபிடிச்சான் போலீஸ்காரன் லாட்ஜ்ல. அங்க அங்க புடிச்சு பிடிச்சு கிளின்ட் ஈஸ்ட்வுட் படம் பாப்போமா அப்படின்னு அவனை அப்படின்ட்டு தூக்கிட்டு அங்க போய் கூட்டிட்டு போகும்போது அந்த முருகனை போட்டு சரின்னு அப்படியே மேல போயிட்டு கடைசியில ஃபியூனல் போகும்போது அந்த 2 ஆளுங்க பலியாடுங்க சுட்ட கவர் சொல்லுவான். இதுதான் இறைவனின் அட்ட ஷாட்டுன்னு சொன்ன அப்புறம் தான் ஓ மை காட் அசால் சேது ஐயோ பிஜிஎம் வரும். கூஸ் பம்ப்ஸ் ஆகுதுடா டேய். பேச அசால் பேச சேது கூஸ் பிஜிஎம் பம்ப்ஸ் வந்துரும். வரும். ஐயோ டேய் அத விட எனக்கு புடிச்ச சீன்ஸ் சில இது சொல்லு. இருக்குடா ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயே. ம். அந்த எஸ்.ஜே. சூர்யா மீட் பண்ற சீனு. ராகவா ஐயோ லாரன்ஸ செம மீட் செம பண்ற அந்த சீன். சீன் ரொம்ப நல்லா இருக்கும். மரண ரைட்டிங். அந்த ரைட்டிங் அவன் பேசுற டயலாக் டெலிவரி அது எஸ்.ஜே. எப்படி சூர்யாவோட எந்த ஆக்டிங். அளவுக்கு அரே சொல்றான்னா சாலா அவன் முஜ்கோ பயந்துட்டே லக் ரஹா போவான். ஹை. சிங்கிள் ஷாட் அது. சிங்கிள் ஷாட். நான் செகண்ட் டைம் அப்படியா போகும்போது அப்படியா பார்த்தேன். ஃபுல் சிங்கிள் ஷாட். ஓ அவன் திரும்பி நடந்து வருவான் ஆமா டயலாக் பேசுறதுக்கு. அதுலருந்து எப்- அவன் சார் அப்படின்னு ஆமா சொல்லுவான் ஆமா ராகவா ஆமா லாரன்ஸ். சார் வாங்க சார். அது வரைக்கும் சிங்கிள் அப்படியா ஷாட். ஓஹோ மரணம். ஓகே நான் தெரியல அவ்வளவு நம்ம சீம்லெஸ்ஸா நம்ம இருந்துச்சு. நோட்டீஸ் பண்ணல. நம்ம படத்துல ஆ. ரொம்ப மூழ்கிட்டோம். சீம்லெஸ்ஸா இருந்துச்சு. நான் தான் செகண்ட் டைம் அப்புறம் போகும்போது தான் அதெல்லாம் அதான்டா பார்த்தேன். அவன் அப்படியே பயமா டக்குன்னு திரும்பும்போது அப்படியே அப்படியே அந்த ரேதாஸ்னா மாறிடுவான். ரேதாசன் அந்த டைலாக் சொல்லுவான் அப்படியே எஸ்.ஜே. சூர்யா. கடகடகடான்னு சொன்ன கொட்டுவான். சொன்னதுக்கு கட்ட அப்புறம் கட்ட கட்ட. செமையா இருக்கும் அந்த சீன் தான். அவன் உட்காருங்க சார் சார் அப்படிம்பா. ரேதாஸ் சார் அப்படின்னுவான். ரேதாஸ் சார் உட்காருங்க அப்படிம்பா. அவன் அப்படி அப்படியே கூப்பிட்டு இவன் சாருக்கு அப்படின்னும் இவன் சேர ஓட்டிட்டு சேர விட்டுட்டு அவன் அந்த ப்ரிப்பேர் சேர்ல பண்ணுவான். போய் உட்கார்றது அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. செம்மையா இருந்துச்சு அந்த சீனு. உக்காந்துட்டு இல்ல அதுக்கப்புறம் ஒருத்தர் வருவான்ல என் தலைவன் சேர்லையாட அவன் வந்து டைரக்டர் அப்படிம்பா. சரி அப்படிம்பா. ஆனா அதுக்கப்புறம் என்னாச்சு? அதுக்கப்புறம் படத்துல நெறைய ஃபுல் இடத்துல நமக்கு இதுன்னு இருந்துச்சு. எப்படி சொல்றது? நெறையா எப்படி சொல்றது? இந்த மொமெண்ட் நல்லா இருக்கே, இந்த சீன் நல்லா இருக்கே அப்படிங்கிற அப்படின்னு மாரி சொல்ல நெறைய முடியாது. இடம் இருந்துச்சு. சொல்ல முடியாதுங்க இன் சென்ஸ் இட் வாஸ் சின்ன சின்ன எவ்ரிதிங் வாஸ் காமெடி ஒர்க் ஆச்சுடா. இந்த காமெடி ஒர்க் அவுட் ஆச்சு. அந்த நீ சொல்லு. எனக்கு எது ஒர்க் ஆச்சு நான் சொல்றேன். அந்த இது வைஃப் கிட்ட சண்டை அதான் போட்டு எனக்கும். இவன் சத்தியம் ஆமா. அஹ் இது வந்து நீ இது மச்சான் மச்சான் தம்பி அண்ணா மாமா நீ விட்டனால இவன் வைஃப் கூட சண்டை போட்டு இவனே செத்து போயிருவான். நீ மாரடைப்பு வந்து செத்து இவனை போயிருவான். கொல்லணும்னு அவசியமே கிடையாது அப்படிம்பா. அந்த அஹ் சீன்ல அது அப்புறம் அந்த அந்த ஜம்ப் கிட் இருக்கும்ல இந்த 3 நாள் இவனை ஆமா. கொல்றோம் அப்படின்னு அப்படி சொல்லிட்டு ஒரு ஜம்ப் கட் வந்து 40வது நாள் 4 நாள் 21 கொலை 30 கொலை முயற்சி. முயற்சிகளுக்கு பிறகு அப்படின்ட்டு 40வது நாள் 30 கொலை செமையா முயற்சிகளுக்கு இருக்கு பிறகு அந்த அப்படின்ட்டு. சீன்ல. இல்ல, இல்ல. இது வந்து 30வது இது வந்து எப்படி 30வது தெரியுமா நாள் இருந்துச்சு? 40 கொலை முயற்சிகளுக்கு பிறகு. ஏதோ ஒண்ணு அப்படி வரும். அது நல்லா இருக்கும். அதுவும் பிளஸ் அந்த படத்துல அந்த டெக்ஸ்ட் சூப்பரா இருக்குல்ல. அந்த தமிழ் லெட்டர்ஸ். இந்த ஆ மெட்ராஸ், மதுரைன்னு ஃபாண்ட் வந்த அந்த இது லெட்டர்ஸ். இது பேசியே அது ஒரு ஆவணும். இது மாரி பேசியே ஆவணும். என்னன்னா, மெட்ராஸ்க்கு என்ன போட்டிருப்பாங்க பாத்தியா? கார்த்திக் மெட்ராஸ்க்கு என்ன போட்டிருப்பாங்கன்னு பாத்தியா?
இரு இரு இரு. அது ஒரு மாதிரி கார்த்திக் டிஃப்ரெண்டா சுப்ராஜ் இருக்கும். மதராஸ் 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 மதராஸ், அப்படின்னு போட்டுருவாங்க. மதுரை அப்படிதான் போட்டு மதராஸ். ம். அந்த சரி சொல்லு சொல்லு. ஃபாண்ட் யூஸ் யோகி. பண்றது, அந்த அதாவது அதான் ஆமா. ஒவ்வொன்னுத்துக்கும் அந்த டெக்னிக்கல் ஆர்ட் ஒர்க்ல இருந்து நம்ம செட்டில் ம். இருக்கிற ஆர்ட் டைரக்ஷன் வரைக்கும் எல்லாமே வந்துட்டு ஒரு எப்படி சொல்றது ஃபுல் சொல்லுவான்டா. பேக்கேஜா இருக்கும். கார்த்திக் சுப்ராஜ்ட்ட. அப்புறம் இது மெயினா நம்ம சொன்ன அந்த ஹோமாஜ் சீன் கிளின்ட் ஈஸ்ட்வுட்க்கு. அதெல்லாம் சூப்பரா இருந்துச்சு. ஆ. கிளின்ட் ஈஸ்ட்வுட் ஒரு கேரக்டராவே இருக்குடா படம் ஏய் ஃபுல்லா. அதான்டா அதெல்லாம் அந்த சூப்பரா கிளின்ட் ஈஸ்ட்வுட்னால தான் அந்த கேமரா வந்துச்சு. இது இவனுக்கு கேஸ்ட்ல எனக்கு தெரிஞ்சு கேஸ்ட்ல போய் நான் ஆட் பண்ணி விடுவேன். கிளின்ட் ஈஸ்ட்வுட் ஆட் பண்ணி வெள்ளக்காரன்ல விட்டுறலாம் போல. வாட் இஸ் ஆக்டட் இன் திஸ் மூவி ஐ ஷுட் வாட்ச் திஸ் மூவி அப்படின்னு அப்படியாச்சும் பாருங்கடா. ட்ரிபிள் ஆர் பதில் இதே சங்க போட்டு. அப்புறம் இந்த அந்த அம்மா இது இது சிஎம் அம்மா வர்ற ஆ. சீக்வன்சஸ். இல்ல, 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 இல்ல. அதுக்கெல்லாம் வாஸ் போடா. ஆபியஸ் ப்ரோ. கார்த்திக் சிவராஜ் அவங்க அப்பாட்ட, அப்பா நான் பொலிட்டிக்கல் ஃபிலிம் எழுதுறேன். சரிப்பா, அப்பா எல்லாத்தையும் அடிக்கணுமா தம்பி, இறங்கிட்டா முழுசா இறங்கிடணும்னா அதான். அவன் எழுதுவான் இது கடைசியில, அப்பதான் என்னடா அவங்க அப்பா அரசியல்ல சொல்றாராம் அவங்க எழுதுற. அப்பா சொல்றாராம். இத பாரு சுப்புராஜ், கொல்லணும்னு நினைச்சா பட்டுன்னு கொன்றணும். அவன் எழுதுவான், ஏய் ம். என்னடா அம்மா எம்ஜிஆர்லாம் வராரு, அப்பா நீதான்ப்பா ஃபுல்லா இறங்க சொல்ற. அதான் ஃபுல்லா இறங்குனேன். அப்புறம் தலைவரை கூட்டிட்டு போய் கார்டன்லாம் அடிச்சா சும்மா விட சொல்றியாப்பா அப்படின்னு. டேய் டேய் இதெல்லாம் பண்ணாதடா, போட்டு உள்ள ஐயோ போட்டுருவாங்கடா அப்படின்னு. ஐயோ நீ ஏன்டா இப்ப எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்க? இவரு இப்ப நம்மளதான் உள்ள போட போறாரு. எசக்கு பசக்கா நம்ம தான் மாட்டுவோம். ஆமா. போட்டு வீரப்பன் எல்லாம் போட்டு எழுதி வச்சு. ஆமா, ஆ, ஆமா, ஆமா. ஆமா. எல்லாமே இருக்கும்டா. இட் வாஸ் லைக் அந்த பொலிட்டிக்கல் டைம்ல நடந்த இட் வாஸ் ஆப்வியஸ். பட் டாக்குமெண்ட்ரி மாதிரி இருந்துச்சுக்கா அந்த சீன்லாம். ஆமா. அந்த இவங்க வர்றது, அந்த ம். சட்டாணி புடிக்கிறது, இட் வாஸ் அதெல்லாம் வெரி நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. அப்புறம் இந்த அந்த அந்த பொம்பள எடுத்து செருப்பு அடிச்சுட்டு, "உனக்கு என்னய்யா தெரியும்? தூக்கி குடுத்துருவியா 2 மலைய" அப்படின்லாம் சொல்லும்போது, ஓஹோ! ம். ஓகே, ஓகே அப்படின்னு இருந்துச்சு. நான் வந்துட்டு அப்படின்னு என்னன்னா, கடைசி வரைக்கும் பயந்துட்டே இருந்தேன். இளவரசு கேரக்டர் வந்து, ஐயோ! இது எங்கேயாவது கெட்டவன். நம்மள கெட்டவன் ஆயிருமோன்னு பயந்துட்டே இருந்தேன். கடைசில அவரு ஃபார் மை பாய் சீசர்ன்னு பாய் ஆமா. சொல்லும்போதெல்லாம், சீசர் ஐயோ எனக்கெல்லாம் மரண சாமி சீன் அப்பா! அதெல்லாம். ஐயோ! பெஸ்ட். சாமி ஐயா! செம்மையா இருந்துச்சு. அதுக்கப்புறம் அப்புறம் வந்துட்டு அப்புறம் வந்துட்டு முக்கியமா பைங்கிலி கேரக்டர் பத்தி பேசியே ஆகணும். பைங்கிலி யாரு? இவரு சஞ்சனா. ம். டேய் சஞ்சனா டேய் டேய் சஞ்சனா. டேய் பெருசா ஸ்கோப் இல்ல இவன் ப்ரோ. வேற. பெருசா ஸ்கோப் இல்ல ப்ரோ. தவிர்த்துருக்கலாம். ஓ! அதெல்லாம் கிடையாதுங்க. நான் சிம்ப் பண்ணுவேன். ஐயோ! நீங்க என்னங்க நீங்க நான் போங்கங்க. பேசணும்னு நெனச்ச இந்த சீன் சூப்பரா இருக்கும். இப்போ நம்ம ஆர்க் பத்தி பேசும்போது, பேருக்குன்னு ம். சினிமா டைரக்டர்ன்னு சொல்லிட்டு, பேருக்குன்னு படம் எடுத்துட்டு, எப்படியாச்சும் இதுலருந்து தப்பிச்சுட்டு போலீஸ் ஆகணும்னு நெனச்ச ஆள, கிளைமாக்ஸ்ல எஸ்.ஜே. சூர்யா சொல்லுவான், ம். "நான் கலைஞன்டா, ஒரு எங்களுக்கு சாவே கிடையாது" ஒரு அப்படின்னு கிரியேட்டராவே ஆகிருவான். அதுதான் கிரியேட்டர் ஆர்க். ஆக்கிட்டாரு. ம். அவனே சொல்லுவான் இந்த சீனு. அந்த எனக்கே சினிமா அந்த ஆக்ஷன்லாம் சொல்லும்போது எனக்குள்ளேயே ஒரு மாரி பண்ணுதுன்னு சொல்லுவான். அதான்டா சினிமா ஆ. அப்படின்லாம் சொல்லுவான். அதெல்லாம் சூப்பரா இருக்கும். அப்புறம் இந்த இந்த அதெல்லாம் நம்மள ம். மாதிரி ஆளுங்களுக்கு வந்து புல்லரிக்கும் உள்ள. இந்த சீன் ம். தான் எனக்கு சரி ரொம்ப ஓகே. சரி. புடிச்சிச்சு. ராகவா லாரன்ஸ் ஆ. தூய தமிழ்ல பேசிட்டே ஆ, இருக்கான். பேசிட்டு கேமரா பத்தி இதுதான் கைமா கிட்ட எங்க காமிச்சு கிட்ட அதான் இருக்கிற சினிமா இந்த ஆயுதம் அப்படிங்கும்போது, ஆயுதம். அந்த சீனு அந்த ம். எஸ்.எஸ். அப்படியே இந்த கேமரா பார்ப்போம் ஒரு செகண்ட். அங்க போட்டு அப்பா! அப்ப நானும் யோகேஷ் தான் கை அதான் தட்டுவோம். மிரட்டிட்டோம். ஆமா. நானும் அதாவது தட்டினேன், நானும் ஆ தட்டினேன்டா. நான் இல்ல மிரட்டியிருப்பான்டா. அதுதான் வந்துட்டு ஒரு கிரியேட்டர் ஒரு 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 ஃபிலிம் மேக்கர் இல்ல ஒரு 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 கிரியேட்டருக்கு வந்துட்டு அந்த இடத்துல வந்துட்டு கண்டிப்பா அப்படி ஒரு 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 இதாகும். ஒரு குளோரிஃபை பண்ணியிருக்காரு அந்த இடத்துல. சூப்பரா இருக்கும். சீரியஸா. அதான்டா இப்போ குடிச்சிட்டு, பாக்கு போட்டுட்டு இருக்கிற ஒரு ஆளு வந்து தான் ஊருக்காக செஞ்சு கடைசி உயிரே செய்ற அளவுக்கு அந்த ஆர்க். அதுவும் ஆர்க் தான். தூய தமிழ்ல அது ஒரு பேசணும் ஆர்க். பேசணுமா, அவன் வந்து கெட்ட கெட்ட வார்த்தைலாம் பேசுவான். அந்த போலீஸ்கிட்டலாம் பேசும்போது கேமரா மறைச்சு எடுப்பான். அப்புறம் அவனுக்கு எப்போ ஹி ரியலைசஸ் இட் இஸ் ஹிஸ் பர்ப்பஸ் டூ சேவ் தீஸ் பீப்பிள்ங்கும்போது அப்படியே ஆளே மாறிரும். அது போக இந்த இடத்துல இங்க பாரு ஈழம் வருது. அது எங்க தெரியுமா அடி வாங்குச்சு. ம். நான் வந்து இந்த என்னோட நண்பர்களை கூட்டிட்டு இருந்தேன்னு ஆமா, சொன்னேன்ல, ஆமா, கசின்ஸ் எல்லாம். ஆமா. அவங்க வந்து ஒரு அரகுர தமிழ் தெரியும்னு ஆ. வச்சுக்கோ. தமிழ் படம் உள்ள பார்த்துட்டு ஒரு மண்டை குழம்பி உட்காந்துட்டு ம், இருந்தானுங்க. ம். எனக்கு பிடிச்ச சீன் அது. அந்த அந்த ம், மோனலாகே ம், ரொம்ப பிடிச்ச சீன். ம். அந்த சீனு அவங்களுக்கு வெயிட் பண்ணா அப்புறம் தான் ஞாபகம் வந்துச்சு. ஐய்யய்ய இவனுங்களுக்கு ம், புரியாதே ம், ம். அப்படின்ட்டு. ரொம்ப சேடா இருந்துச்சு. அவனுங்கலாம் முழிக்க ஆரம்பிச்சுட்டானுங்க அத கேட்டு. என்னடா பேசுறானுங்க ம், அப்படின்ட்டு. ம். என்னடா பேசுறானுங்க இருக்கத்தான் செய்யும். ஆனா அது பக்கா சீன். மரண சீன் அதெல்லாம். ம், ம்.
அது எழுதும்போது தன்னோட மக்கள் கார்த்திக் சுப்ராஜ் எழுதும்போது எப்படி உட்கார்ந்திருப்பான், எழுதுறோம்டா இந்த சீன் ம், எழுதுறோம்டா ம், இன்னைக்கு அப்படின்னு ம், சொல்லிட்டு. ம். எனக்கு தெரிஞ்சு அது அதான் மெயின் மோட்டிவேஷனா இருந்திருக்கும் இந்த ஸ்கிரிப்ட் ஆ, அந்த அந்த சீன் எழுத ரொம்ப தெரியும் மெனக்கெட்டிருப்பான் எனக்கு. தெரியும். அந்த ஃபுல் டயலாக் செக்ஷன் அந்த ஃபுல் செக்ஷன் எழுதுறதுக்கு எவ்வளவு கஷ்டம். ம், ம், ம். அதோட அந்த சீன் போகும்லடா, அந்த கடைசியில இந்த போலீஸ்லாம் ம், வராங்க ம், ம். வந்துட்டே இருக்கும். அப்படின்னு அந்த சீன் அந்த செட்டப் இருக்கும்போது எனக்கு நான் யோசிச்சேன் என்னன்னா, இது ஒழுங்கான கிளைமேக்ஸ் வந்து இவங்க எல்லாம் சாவறது இதாதான் ம், இருக்கும். நான் உண்மைய படத்துல நடக்குதுல்ல அதான் இருக்கும் நான் அப்பவே ம், யோசிச்சேன். ஆனா நான் இன்னொன்னு யோசிச்சேன், இதெல்லாம் இவனுக்கு பண்ண மாட்டானுங்களே, இவனுங்க ஏதாவது ம். எதா பண்ணுவானுங்க பாரு. நடக்கும், ஏதோ எதா கேவலம். நடக்கும், ட்விஸ்ட் இருக்கும் தான் நானும் எதிர்பார்த்தேன். அதான். இல்ல எனக்கு வந்து நான் வந்து என்னோட மைண்ட் வந்து இதான் கரெக்ட்டா இருக்கும்னு தோணுச்சு. ஆனா இவனுங்க பண்ண மாட்டாங்க இது கரெக்ட், அப்படின்னு நான் கரெக்ட், யோசிச்சுட்டு இருந்தேன். கரெக்ட். அதான் அப்போ வச்சு அவன் அவன் அந்த போலீஸ்காரன் சுட்டுட்டு ஆம். டேக் சார்ஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு சுடும்போது அவனுங்க சாவானுங்க. அப்பதான் எனக்கு ரியலைஸ் ஆகும். என்னால நம்ப முடியல. ம், ம், ம். ஓ ஷிட் இது நடக்குதா? இது ஒரு தமிழ் படத்துல பண்றாங்களா? அப்புறம் அப்படின்ட்டு எஸ்.ஜே. நான்லாம் சூர்யா அப்படியே அழுவான். அழுதுட்டே இருப்பான். அவன் வந்து போங்க, போ, போ அழுதுட்டே அப்படிம்பான். கேமராவ அப்படியே அழுதுட்டே புடிப்பான். நல்லா சீன் இருக்கும். செம. பயங்கரமா இருக்கும். நம்ம சோசியலா சொல்லலாம். அது என்ன ரொம்ப படுகொலை பண்ணது அதெல்லாம் சொல்லலாம். ஒரு ஒரு சினிமாவா நம்ம நல்லா பார்த்து இருந்துச்சு. சொல்றோம். அவ்வளவுதான். நல்லா ம். இருந்துச்சு. அதுக்கப்புறம் த ஃபன் பார்ட் பிகின்ஸ் வென் இந்த ஜிகர் தீம்லாம் முடிச்சதுக்கப்புறம் பின்னாடி வருவான் தியேட்டருக்கு. அதுக்கப்புறம் என்ன புள்ளைக்கு அப்பன் வந்து பேரே வைக்கல. என்ன பேர் வைக்கலாம் அப்படிம்பான். இல்ல சேத்துக்காளி இல்ல அதுக்கு செட்டப் பாத்தியா? சேத்துக்காளியம்மன், சேத்துக்காளியம்மன், சேத்துக்காளியம்மன்ட்டு ம். பொண்ணு பொறந்தா காளியம்மன், பையன் சேது பிறந்தா பாபுலே. சேது அப்படின்ட்டு. அதான்டா. அப்போ அங்கேயே நான் இம்ப்ரெஸ் ஆனேன். ஏன்னா, நவ் வி ஆர் கம்பேரிங் லியோ அண்ட் ஜிகர்தண்டா டபுள் எக்ஸ். லியோல எல்லாருக்கும் ம். இருந்த ஒரு அலிகேஷன் பிடிக்கலங்கிறது வந்து எல்சியோ வந்து ரொம்ப கனெக்ஷன் திணிச்சது, கனெக்ஷன் திணிச்சது அப்படின்னா. இதுல பாரு எவ்வளோ ஸ்மூத்தா வந்து பண்ணியிருக்காங்க. ஆர்கானிக் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் உங்களுக்கு. ஆடியன்ஸ் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ வந்து இந்த எஸ்.ஜே. சூர்யாவும், இந்த சஞ்சனா இருக்காங்களா, அவங்க வளர்க்குற புள்ள தான் அசால் சேது. இப்போ ஒரு கட்டத்துல அவனுக்கு வந்து 1975ல பொறக்குறான். அ ஜிகர்தண்டா படம் 2014 டூ 85 டூ 85 ஏய் 85 இர்றா 2014ல நடக்குதுன்னு வையேன். நீங்க கால்குலேட் பண்ணி பார்த்தா கிட்டத்தட்ட 36 இயர்ஸ் வரும். கிட்டத்தட்ட அந்த அசால் சேதுவோட வயசு வந்துரும். உங்களுக்கு அதுபடியே லாஜிக்கா கரெக்ட்டா இருக்குமா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த அலியஸ் சீசரோட கேரக்டரும், இந்த சேது கேரக்டரும் வச்சு பாருங்க. உங்களுக்கு நெறைய சிமிலாரிட்டீஸ் இருக்கும். 2 பேருமே சினிமானால தான் மாறுவாங்க. 2 பேருமே சினிமானால தான் பியூர் சோல் ஆவாங்க. இன்டர்வல் சீன்ல பார்த்தீங்கன்னா, 2 பேருமே அந்த ட்ரைட்டர கண்டுபிடிப்பாங்க. அதெல்லாம் இருக்கும். அதோட அந்த படத்துல ஜிகிர்தண்டா 1லயே இவன் சேது வயசு வந்து 38ல இருந்து 40 அப்படின்னு ஆமா, மென்ஷன் ஆமா. இது பண்ணியிருப்பாங்க. கரெக்ட்டான டைம்லைன் மச்சி. அது போக நான் என்ன தியரி மாரி வச்சுக்கிறேன். அந்த கெழவி தான் இந்த சஞ்சனாடா. அந்த புள்ளைக்கு வந்து அவங்களோட அப்பா அந்த அலியஸ் சீசர் வந்து படத்துல நடிச்சதுனால தான் இவ்வளோ நல்லவனா மாறியிருக்கான். அந்த அடிதடிலாம் பண்றது அவங்களுக்கு புடிக்கல. அதே மாரி இந்த சேதுவும் ஆகக்கூடாதுன்னு தான் அவன் ஆசைப்பட்டான். ஆனா அவன் ஆயிட்டான். அதனால அவ பேசவே மாட்டா. கடைசில அவன் எப்ப படம் நடிக்கிறான், அவங்க அப்பா மாரி ஆறான்னு தெரிஞ்சோனே பேச ஆரம்பிச்சுருவா. இது நல்ல ஒரு கனெக்ட்டாவும் இருந்துச்சு. அது சரி. அது ரொம்ப நல்ல நல்லா இருந்துச்சு. ஆர்கானிக்கான ஆனா கனெக்ட்ரா. இந்த படம் ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த படம் ஜிகிர்தண்டா 1 செகண்ட் வந்திருந்தா கூட நம்மளுக்கு தெரிஞ்சிருக்காது. ஆர்கானிக்கா கரெக்ட், வந்திருக்கும். கரெக்ட். அது பேரு தான் கரெக்ட்டான கனெக்ட். அதுவும் கிளைமாக்ஸ் அது யாரு வில்லன்னு பண்ணாம அப்படியே ட்ரிபிள் எக்ஸ்ன்னு முடிச்சுட்டானுங்க. அது நல்லா இருந்துச்சு. ம். ஒரு கிளிஃப் ஹேங்கர்ரா குட்டியா. அந்த ட்ரிபிள் எக்ஸ் வர இது கூட எப்படி இருக்கும் பாத்தியா? ஒரு பழைய படம் மாரி இருந்துச்சு ஆமா, எனக்கு. ஆமா. அது எக்ஸ் சைடுல இருந்து அப்படியே ஸ்மூத்தா உள்ள இருந்துச்சு. வரும். அது நல்லா இருந்துச்சு. அது அந்த அந்த வீடியோ ம், ம், ம். அவ்வளவுதான். ஜிகிர்தன் நெறைய இருக்கு. இத பத்தி எங்களுக்கு பேசணும்னா. இப்போதைக்கு இவ்வளவுதான் வந்துச்சு மைண்ட்ல. நெறைய என்னன்னா, இப்போ எனக்கு தெரிஞ்சு அ ஜிகர்தண்டா டபுள் எக்ஸ் ரிலீஸ் ஆயி ஒரு 2 வீக்ஸ் இருக்கும். ஆச்சா? ஆ 2 வீக்ஸ், 3 வீக்ஸ் இருக்கும். ஆ. மோஸ்ட்லி ஜெனரல் ஆடியன்ஸ்லாம் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமா ஆமா, பார்த்துக்கிட்டு ஆமா, இருப்பாங்க ஆமா. படத்த. நம்ம நம்ம நெறைய ரிவீல் பண்ண வேணாம். நம்ம இப்போ வரைக்கும் பேசி நம்ம படத்தையே சொல்லியாச்சு. சொல்லிட்டோம். என்னங்கிற விஷயத்த. ம். அவ்வளவுதான். எங்களுக்கு நம்ம இதுவும் அதனால இந்த இறைவி படம் மாரி தான். எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணா தான் புரியும். பட் இப்போ நாங்க பேட்டைக்கு நெறைய நேரம் பேசியிருப்போம். மகானுக்கு நெறைய நேரம் பேசியிருப்போம். பிகாஸ் ஏன்னா அந்த படம்லாம் வந்து எக்ஸ்ப்ளைன் பண்ண அது ஒரு கமர்ஷியலா ஈஸியா இருக்கும். எக்ஸ்ப்ளைன் பண்ணக்கூடிய பீக் ஒரு படமா மூமெண்ட்ஸ இருந்துச்சு. ஈஸியா அதுல சொல்லலாம். சொல்ற இந்த இத ரசிக்கலாம். இதுல வந்து இது நீங்க வந்து ஒரு எமோஷனல் ஃபிலிம். ஃபீல் பண்ற ஃபிலிம் நீங்க இதெல்லாம். அந்த ஃபிலிமோட ம். டிராவல் பண்ற மாரி இருக்கும். அதுதான் சொல்ல வரோம். அவ்வளோதான். இப்போ வி ஹேவ் கம்ப்ளீட்டட் த ஃபிலிமோகிராஃபி ஆஃப் கார்த்திக் சுப்ராஜ். ஸோ இப்போ கன்க்ளூஷன் ஆளுக்கு சொல்லி சூப்பர். கன்க்ளூஷன் முடிச்சு விட்டு ம். இந்த இந்த 2 பாட்காஸ்ட்ட முடிச்சு விட்டுறலாம். சொல்லுங்க வல்லினன். வாட் யூ ஃபீல்? எப்படி என்ன கன்க்ளூஷன் சொல்ல வரீங்க? முக்கியமா சொல்லணும்னா, சொல்லுங்க. இவரு
கார்த்திக் சுப்புராஜ் சனா காம்போ, அந்த காம்போல வர பாடல்கள பத்தி அத அத வந்து சொல்லியே ஆகணும். ம், ஏன்னா, ம், இப்போ மோஸ்ட்லி ம், நம்ம அந்த காதல் கப்பல் ஃபேமஸ் ஆகும்போதே வந்துட்டு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா, அந்த அந்த பாட்டு ஃபேமஸ் ஆயி அதுக்கப்புறம் அந்த படம் ம். ஐடென்டிஃபை ஆகுது. ஸோ அந்த மாரி சனா சனா கிட்டருந்து ஆமா, பாட்டு ஆமா. வாங்குறதுங்கிறது வந்து அது ஒரு ஆர்ட்ன்னு நம்ம முன்னாடியே சொல்லியிருப்போம். அந்த அந்த ஆர்ட்லயுமே வந்துட்டு ரொம்ப ம், 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 தெளிவான ஒரு இதா வந்துட்டு எனக்கு இதுதான் வேணும்னு சொல்லி அவர்கிட்ட இருந்து அழகான பாட்டெல்லாம் வாங்குற ஒரு விஷயத்துல கார்த்திக் சுப்புராஜும் வந்து ஒரு நல்ல ஒரு ம். இதான ஒரு பெர்சனா இருக்காரு. ரொம்ப தெளிவான ஒரு பெர்சனா இருக்காரு. ஆமா, ஆமா. நல்லாருக்கும். பீஸா இந்த ஆ டைம்லேருந்து எல்லா இதுல பாட்டுமே வந்து நல்லாருக்கும். யூ எந்த கான்ட் எந்த கம்ப்ளைன் த பாட்டையுமே வந்துட்டு நீங்க சாங்ஸ் இன் குறை த சொல்ல ஃபிலிம். முடியாது. இப்போ இதுவரைக்கும் வந்த படம் எந்த படத்துலயுமே. எடுத்துங்க நீங்க ம். ஜெகமேத்தந்திரம் எடுத்தாலும் படம் படம் இதா இருந்தாலுமே அந்த பாட்டெல்லாம் நல்லா இருக்கு. நல்லாருக்கும். பேட்ட வந்துட்டு பேட்ட பாட்டு வாஸ் அன் நல்லாருக்கும், நல்லாருக்கும். எக்செப்ஷன். அனிருத் போயிட்டாரு. அதனால அத விட்டுறலாம். அனிருத், அது அப்படி அதுக்கப்புறம் பார்த்தா மகான். மகான் இருக்கு. மகான் உங்களுக்கு எடுத்துக்கோங்க. இது இறைவியில வந்துட்டு இறைவில டபுள் நமக்கு இருக்கு. காதல் கப்பல் மட்டும் தான் தெரியுது. ஆனா அதுல இந்த துஷ்டா பாட்டு இருக்குல்ல. துஷ்டா பாட்டெல்லாம் ஆ துஷ்டான்னு ஒரு பாட்டு. நீதான் சரியான பாட்டு துஷ்டாலாம் அதெல்லாம். சூப்பரா இருக்கும். செம்ம பாட்டு. அது ஜி ரொம்ப அ அண்டர்ரேட்டட். அது அண்டர் ரேட்டட் தான். அப்புறம் இந்த சாங் நல்லாருக்கும். 1, 2ன்னு எஸ்.ஜே. சூர்யா ரொம்ப ஒரு பாட்டு பாடியிருப்பான். அதான் ரொம்ப சூப்பரா இருக்கும். அண்டர்ரேட்டட் சாங்ஸு. அது போக இது வந்து எப்படின்னா, நான் எப்படி நாங்க சொன்ன மாரி நல்லாருக்கும். நீங்க வந்து ஜிகர்தண்டா டபுள் எக்ஸும், இரவியும் வந்து நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியுமோ, அந்த மாரி இவரோட ஆல்பம் எல்லாமே வந்துட்டு நீங்களா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்தா தான் உங்களுக்கு அது அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். புரியும். புரியும். அதுவும் நீங்க தனியா கேட்கணும். விஷுவலா பார்த்துட்டு கேட்டீங்கன்னா, அந்த விஷயம் தான் நல்லாருக்கும். மண்டையில ஓடும். சூப்பரா சிங்க் ஆகும் இது பாட்டோட. இது நல்லாவே வந்துட்டு நல்லாருக்கும். ம் நல்லாருக்கும். பார்க்கறக்கும், பயங்கரமான கேட்கறக்கும். இது ஒரு விஷயம். ஒரு 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 மியூசிக் டைரக்டர் கிட்ட இருந்து பாட்டு வாங்குறது அப்படிங்கிறது வந்துட்டு ரொம்ப இதா தான் இருக்கும். ஆ. ஆர்ட். அது ஒரு ஆர்ட் தான். ஏன்னா சும்மா அவரும் ஒண்ணு போட்டு குடுத்துடலாம். இதுதான் வேணும் எக்ஸாக்ட்டா பிகாஸ் இப்ப நம்ம பார்க்குற ஒரு ஒரு படத்துலயும் சூப்பரா இருக்கும் பார்ட் பிளேஸ்மென்ட்னா ம். எப்படின்னா, போத் வொர்க்கிங் டுகெதர். இந்த கெமிஸ்ட்ரி இப்போ தான். சந்தோஷ் நாராயணன் கிட்ட இருந்து இவரு அவரு பேரு என்ன? இவரு நம்ம சந்தோஷ் நாராயணன் கிட்ட இருந்து பா. ரஞ்சித் பாட்டு வாங்குறது. ம், அப்புறம் ம். வந்துட்டு இவரு வடசென்னை படத்துல வடசென்னையில வந்துட்டு ஆக்சுவலா கார்கொள்ளல் கடவைய பாட்டு அவரு எப்படி எனக்கு வெற்றிமாறன் வந்து எனக்கு இந்த பாட்டு வேணும்னு சொல்லி அத வாங்கிட்டாரு. அது படத்துல இல்லனாலுமே, அது வந்துட்டு எப்படி ஆல்பமா சொல்றது? இருக்கும். ஆல்பத்துல இருக்கும். அவரு கிட்ட இருந்து அப்படி அப்படி ஒரு கன்டென்ட் வெளிய வர்றக்கு வெற்றிமாறன் காரணமா இருந்திருக்காரு. அந்த மாரி ம், நெறைய ம். இருக்கு. நெறைய இருக்கு சொல்லிட்டே போலாம். அதுதான். ஸோ என்னோட கன்க்ளூஷன் வந்துட்டு இவ்வளோ ஒரு கார்த்திக் சுப்புராஜ் கன்னியா இருக்கிறதுக்கு நாங்க உங்களுக்கு சைடு பின்னு 2 ரீசன்ஸ் ம், குடுத்துட்டோம். ம். இப்போ அவ்வளவுதான். வரைக்கும். இதுக்கு மேல அவ்வளோதான். இதுக்கு மேல எவ்ரிதிங் இஸ் அபௌட் எக்ஸ்பீரியன்சிங். எக்ஸ்பீரியன்சிங் த ஃபிலிம்ஸ் அவ்வளோதான். இது நாங்க சொன்னத கேட்டுட்டு இதுக்கப்புறம் நீங்க போய் இறைவி பார்த்தாலும், இல்ல மற்ற படங்கள நீங்க ரீவிசிட் பண்ணாலுமே அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு அது ஸ்பெஷலா இருக்கும் அப்படின்னு வந்துட்டு நாங்க சொல்லுவோம். அவ்வளவுதான். ஸ்ரீகாந்த் நீங்க சொல்லுங்க. எனக்கு என்னன்னா நான் சொல்ற மாதிரி ஸ்ட்ரென்த் ஆஃப் ரைட்டர் தமிழ் சினிமால இப்ப ம். வரைக்கும் இவ்வளவு ரிஸ்க் எடுக்கிற ரைட்டர் இந்த டைம்ல யாரும் இல்ல. ஆனா அது இட் வந்து அவரே ஹேப்பன்ஸ். வந்து சில டைம் அதான்டா உளப்பி இருக்கிறாரு. ம். இல்ல அதான் சொல்றேன். ஏன்னா அந்த ஒவ்வொரு ஜானரு நான் பண்ணதே பண்ண மாட்டேன். ஏன்னா இப்ப வந்து ஜிவிஎம் ஒரு இன்டர்வியூல சொல்றாரு சரியா, நான் வந்து ம், ஒரே ம். மாதிரி படம் எடுத்திருந்தேன்னா நான் வந்து எப்போ பெரிய ஆளா இருப்பேன். நான் இந்த மாதிரி வேற வேற படம் வேற வேற ஜானருக்குள்ள போகணும்னு நினைக்கிறேன். ஆனா வந்து என்னை விட மாட்றாங்க. ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு புலம்பி இருக்காரு ஜிவிஎம் சரியா. அது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம் ம், இந்த தமிழ் இண்டஸ்ட்ரியில பண்றதுன்னு சொல்லுவாங்க. ம், அதை வந்து ரிஸ்க் எடுத்து ரொம்ப பெரிய ரிஸ்க். நான் ஒவ்வொரு ஜானர் புதுசு ம், புதுசா போறது, ஒவ்வொன்னா பண்ணுவேன் நானு. ஒரு ம், ஜானர் ம். எடுத்தாலும் நான் அந்த ஜானர் எடுக்க மாட்டேன். நான் அதுலயே ஷிஃப்ட் பண்ணுவேன் நானு. அப்படி இப்படின்னு போய் அந்த கார்த்திக் சுப்புராஜ் த ரைட்டர்ல வந்து ரொம்ப மிகப்பெரிய ஸ்ட்ரென்த் இருக்கு அவன்ட்ட. அதை வந்து இது ஜிகர்தண்டா டபுள் எக்ஸ்ல மறுபடியும் ப்ரூவ் பண்ணியிருக்காரு. அதை மட்டும் குழப்பாம இருக்கிற வரைக்கும் எனக்கு சந்தோஷம். அடுத்த படம் எவ்வளவு படம் வந்தாலும் ஓரளவுக்கு அதை மெயின்டைன் பண்ணும். அந்த ம். அந்த செல்ஃப் இன்டெலிஜென்ட்னு சொல்லுவாங்க சரியா. ஒரு கிரியேட்டருக்கு வந்து ரொம்ப சக்சஸ் ரொம்ப கிடைச்சிருச்சுன்னா அவனு வந்து ரொம்ப அவன் தான் பெருசு. அவன் தான் உள்ள போய் அந்த மாதிரியே படம் படம் ம், நான் எல்லா படமும் எடுத்தா கரெக்டா இருக்கும், எல்லாரும் பார்ப்பாங்க. ம், நான் எடுத்த ஒரு 3.5 மணி நேரம் படம் 4 மணி நேரம் படம் எடுப்பேன் ம். அப்படின்ட்டு ஒரு செல்ஃப் இன்டெலிஜென்ட் பாயிண்ட்னு ஒண்ணு இருக்கு. ஓகே. அந்த மாதிரி மட்டும் ஆயிடக்கூடாதுன்னு என்னோட ஆசை. அவ்வளோ
ம். அதான் இவ்வளோ ஒரு ஸ்ட்ரென்த் யாருக்கும் நான் இல்ல இப்போ கடைசி நோட்டு ரைட்டிங்ல எந்து முடிச்சிடுறேன். என்ன சொல்ல இந்த வரேன்னா, டைம்ல. கார்த்திக் சுப்புராஜோட ப்ளஸ் என்னன்னா, இஸ் நாட் ரன்னிங் பிஹைண்ட் ஸ்டார்ஸ். ஃபர்ஸ்ட் படம் வந்து விஜய் சேதுபதி. அடுத்து பார்த்தீங்கன்னா, ஒரு சித்தார்த்து, பாபி சிம்மா வச்சு எடுக்கிறார். அடுத்து பார்த்தா திரும்பி விஜய் சேது, பாபி சிம்மா அந்த மாரி. டக்குன்னு பார்த்தா பிரபுதேவா. டக்குன்னு பார்த்தா ரஜினி தான். எனக்கு தெரிஞ்சு அவர் டைரக்ட் பண்ணதுலே பிக்கெஸ்ட் ஸ்டார் ரஜினி தான். அதுக்கப்புறம் விக்ரம் கூட செகண்ட் 2 டயர் தான். எல்லாருமே இந்த செகண்ட் டயர் ஆக்டர்ஸ் தான் வச்சு பண்ணியிருக்காரு. பட் ஹீ கேன் மேக் தெம் இன்னும் அவங்கள கிளாப் பண்ண வைக்கிற அளவுக்கு ஹீ கேன் ரைட். ஸோ சொல்கிற மாதிரி ரைட்டிங்கு, ஒரு ப்ராப்பரான இன்ஃப்ளூயன்ஸ், ஒரு ஹாலிவுட் படம், ஒரு டேரண்டினோ மாதிரி ஒரு ஆள் நீ இன்ஸ்பயர் ஆனா எப்படி இன்ஸ்பயர் ஆகணும், என்ன எடுத்துக்கணும், என்ன எடுத்துக்கூடாது, நம்ம ஊர் ஆடியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி எதை நம்ம வந்து இன்ஸ்பயர் பண்ணிக்கணும், கரெக்டாக யூஸ் பண்ணுறது. மூணாவது வந்து கேரக்டரோட டெப்த்து, கேரக்டரோட ஒரு ரிமெம்பரன்ஸ். இப்போ எப்படி நான் எல்லா பேரை கரெக்டாக சொல்கிறேன்னா, இட் இஸ் மெமரபிள். அந்த கேரக்டர் நீ மெமரபிளாக ஆக்குற அளவுக்கு அந்த கேரக்டரை நீ எழுதிருக்கணும். இது எல்லாம் தான். மற்றதெல்லாம் எவ்ரிதிங் நோ. ஒரு ஃபிலிமிக் ஸ்டைலு, ப்ரெசென்டிங்கு, நீ எங்கேஜிங்காக வச்சுக்கிறது எக்ஸட்ரா சொல்லணும். மொத்தத்தில் தமிழ் சினிமா தவிர்க்க முடியாத ஒரு டேரக்டர் வந்து கார்த்திக் சுப்புராஜ். அவ்வளோதான். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் லிசனிங் டு ஓகே, ஃபாலோ அண்ட் சப்போர்ட் சினிமா சங்கி பாட்காஸ்ட். தேங்க்யூ. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். சைனிங் ஆஃப் பிரணேஸ்வர்.